ஹலோ ப்ரோ. சுகில் கோஸ்ட் ஒர்க் ஆகுதா உனக்கு? அண்ணா நீங்கள் கோர்ஸே தரலண்ணா எனக்கு. நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்களா? ஹாய் கார்த்திக் ப்ரோ. இன்னும் ஒரு நாள்ல நீக்கும் டிராகன் ரிலீஸ் ஆக போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? டிராகனுக்கு ஓப்பனிங் நல்லா இருக்குங்க, நிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அது யதார்த்தம் ஃபேக்ட். ஓப்பனிங் நிறைய ஒரு படம் அது தெரியாது. நாளைக்கு ஈவினிங் வந்து நீக்கு போடுறாங்க படம், பார்த்துட்டு சொல்றேன். ஆமா, பிவிஆர்ல பிளான் இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2 படமும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் டிராகன் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் டிராகன் நல்லாவே இருக்கு ஓப்பனிங். ப்ரோ நீக்கு எந்த ஓடிடி வாங்கியிருக்காங்க? அமேசான். கார்த்திக் ப்ரோ, அதுக்கப்புறம் 27th 28th வந்து குட் பை டக்லி டீசர் ரிலீஸ் ஆகும் சொல்றாங்க, உண்மையா? அவர் இந்த மந்த் சொல்லியிருக்காரு. இந்த மந்த் டேட் அதுதானே? மந்த் அண்ட் டேட் ஓகே, பட் கன்ஃபார்மா அவரே சொல்லியிருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காருல்ல. அப்போ இந்த மந்த் ரிலீஸ் பண்ணா அப்போ ஏப்ரல் 10th கன்ஃபார்ம் தானே? ஆமாங்க, என்ன டவுட் அதுல உங்களுக்கு? இல்ல, இட்லி கடையும் இருக்கு, குட் பை டக்லியும் இருக்கு சேம் டேட்ல. ப்ரோ இட்லி கடை இன்னுமே 60 நாள் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி வலைபேசில சொன்னாங்க. அது ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? இல்ல 20 டேஸ்லாம் கிடையாது. இட்லி கடை ஆல்மோஸ்ட் விராப்பம் தான். நீங்க எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்களே ப்ரோ அவங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. மொத்தமே அந்த படம் 60 நாள் ஷூட்டிங்கா இருக்கும். இன்னும் 60 நாள் ஷூட்டிங்கா? இல்ல 1 வீக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அதுவும் முடிஞ்சது. இட்லி கடை வந்து மோஸ்ட்லி தள்ளி போலாங்க, அது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓடிடி பிசினஸ் தான் ஆகல. ஸோ அந்த பிசினஸுக்காக தள்ளி போகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரோ மெட்ராஸ் எந்த ஓடிடி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க? மெட்ராஸ்னா இது கார்த்தி படமா? இல்ல எஸ்கே படம் மெட்ராஸ். மதராசி. மதராசின்னு ஓட்டிட்டு முடியலங்க, அது பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. கார்த்தி ப்ரோ, அண்ணா கார்த்திண்ணே, இருமொழி கொள்கையை பத்தி பேசுவோமாண்ணே? பேச முடிச்சாச்சு. இப்ப என்ன இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல நேத்து நான் வரமாட்டேன், யூடியூப் இதை பார்த்துட்டு விட்டுருவேன். நேத்து கேட்டுட்டு சரி நீ போய் பேசுவோம் அண்ணன்ட்ட கம்பு சுத்துவோன்னு சொல்லி வந்தேன். சொல்லுங்க, சுத்துங்க, இந்த கம்பெனி சுத்துங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஜி ஸ்கொயர் இருக்குல்ல, ஜி ஸ்கொயரு. ஆமா, அவங்க விடாமுயற்சிக்கு டிக்கெட் தரான்னு சொல்லிட்டு நீங்க போட்டிருந்தீங்கல்ல, கிவ் அவே தராங்க அப்படின்ட்டு. ஆமா. அது என்னண்ணா நீங்க கேட்டுட்டு தான் போட்டீங்களா? ஏதாவது என்ன ரூல்ஸ் அதெல்லாம் கேட்டு போட்டீங்களா, இல்ல ப்ரொமோஷனுக்காக காசு தராங்கன்ட்டு போட்டீங்களாண்ணா? ப்ரொமோஷனுக்காக போட்டது தான். ஏங்க அவங்க விடாமச்சு டிக்கெட் வருது ப்ரொமோஷன் தான், அதை நான் ப்ரொமோட் பண்றேன். நீங்களாம் ஷேர் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் ஐயப்பன் ஷேர் பண்ணிருந்தேன், அதை பார்த்தா போனேன். நான் இங்க அண்ணா நகர்ல இருக்கேனே, அவனுங்க எங்க அங்க வேளச்சேரி வர சொல்றாங்க, என்ன டிக்கெட் தரேன் நீங்க இங்க வந்து வாங்கிக்கன்றாங்க. நான் அண்ணா நகர்ல இருந்து வேளச்சேரி போறதுக்கு 250 ரூபா ஆகுனே, சம்மந்தம் இல்லாம போட்டுருக்கானுங்க. அவனு என்ன ரூல்ஸ் சொல்றானுங்க, அதுக்கு நீங்க இல்ல அது என்னன்னு பார்க்காம நீங்களும் ஷேர் பண்ணிட்டீங்களா இல்ல என்னன்னே தெரியல. எனக்கு புரியலங்க, உங்க வீட்டுக்கே வந்து டிக்கெட் தரேன்னு சொல்லி அவங்க போட்டுருக்காங்கன்னா என்ன? இல்ல டிக்கெட் தரேன்னு சொன்னாங்க. அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து டிக்கெட் தரேன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க தியேட்டர் கிட்ட தானே போய் பார்க்கணும், நியர்பையா கொடுப்பாங்க. அவங்க வந்து சொல்றாங்க டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு. நமக்கு இஷ்டம்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஓகே. என்ன இருக்கு, இல்ல தப்பா ஏதா இருக்கா? இல்லண்ணே, அவங்க கண்டிஷன்லாம் அதுல போட்டிருக்காங்கல்ல, ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஏதோ ஷேர் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்க டிக்கெட் அங்க வந்தா தான் தருவோம்னு சொல்லி தான் அது எதுக்கு அதை ஃபாலோ பண்ண போறோம்? அவனுங்க
இப்ப மித்தெல்லாம் கான்செர்ட் நடத்துவாங்கல்ல, அவங்கலாம் பார்த்தா ஆன்லைன்லயே புக் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப நம்ம வடபழனி வேணும்னு கேட்டா அவங்க புக் பண்ணி 2 டிக்கெட் நமக்கு இது கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வாங்கி படம் ஆஃபர். பார்ப்போம். இது வந்து ஆஃபர் இல்லையா? இது வந்து ஆஃபர். இப்போ நீங்க வந்து தினகரன் பேப்பர் வாங்கினீங்கன்னா எனக்கு வந்து இது ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படின்னா அது ஒரு ஆஃபர். நீங்க வாங்கவே இல்லை, இது கேள்வி கேட்ட எப்படி எனக்கு ஃப்ரீயா கொடுக்கறது கொடு அப்படின்னா அவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்றாங்க, அது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டிக்கெட் வாங்க, இங்க வாங்க, நாங்க தரோம் அப்படின்றாங்க. இல்லைங்க எனக்கு வேணாங்க, செட் ஆகாது, என்னால அவ்வளவு தூரம் வர முடியாதுன்னா விட்டு போயிட வேண்டியதான். அதுல என்ன இருக்கு? இல்ல கரெக்ட் தான். இல்ல நீங்க அந்த கண்டிஷன்லாம் எதுவும் கேட்கலையா? நீங்க அந்த மாதிரி கேட்டு தான் ஷேர் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்ல அவங்க தரணும்னு தான் அவங்களோட மோட்டிவ் வந்தா இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்கண்ணா. நிறைய பாக்குறோம்ல நம்மலாம், இந்த மாதிரி நிறைய பேர் தராங்க. அது ப்ரொமோஷன் தானேங்க. நீங்களே கூட அது நிறைய கொடுத்துருக்கீங்க. அது ப்ரொமோஷன் தானே. சரி, தரணும் ஓகே ஏங்க, ஓகேண்ணா. விடாமுடிச்சுக்கிறதுக்கே டிக்கெட் தரணும் அவங்களோட மோட்டிவா இருக்கும். அவன் ஜெய் ஸ்கோர் ப்ரமோட் போட்டா தான் அவன் மோட்டிவா இருக்கும். கரெக்ட் தான். கார்த்திக் ப்ரோ, சுழல் 2 வந்திருக்கு உங்களுக்கு, ப்ரமோஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த வாரம் வரும்போது சார்ல பரவாயில்ல, தமிழ் சீரிஸ் வந்து சீசன் 2லாம் வருது, அதுவே பெரிய விஷயம் தான். நிறைய எடுத்துட்டு இருக்காங்கப்பா. சுழல் 2 நிறைய எடுத்துருக்காங்க. நிறைய வரப்போகுது, டைம் இருக்குல்ல, ஒன்னொன்னா வரும். அடுத்தடுத்த சீசன் வந்துட்டு இருக்கு, அது ஆச்சரியமா இருக்கு. தமிழ் சீரிஸ் சீசன் அடுத்தடுத்த சீசன் வருது, நல்லா இருக்கு. எல்லாம் இங்கிலீஷ்ல தான், அது மாதிரில சீசன் 2 சீசன் 3 இருக்கும். பிரசாந்த் வேற இன்டர்வியூ எடுத்துருக்காரு. ட்ரெயின் மூவி எப்போ ரிலீஸ்? ட்ரெயின் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, படம் முடிஞ்சு. பட் இப்போதைக்கு ரிலீஸ் டேட் இல்லை, ஏப்ரல் மேல இல்லை. அதுக்கப்புறம் தான் ஜூன் ஜூலை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படத்துக்கும் ஒரே பிரச்சனை தாங்க, பிசினஸ் தாங்க பிரச்சனை. அதான் பிசினஸ்லாம் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ ஒரு நீங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, அந்த லேண்டெல்லாம் வந்து விவசாய நிலம்லாம் வந்து பிளாட் போட்டு வித்துட்டு இருப்பானுங்க. ஒரு 99,999 உங்களுக்கு வீட்டு மனை வாங்க ஆஃபர் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? பார்த்துருக்கீங்க இல்லையா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படிலாம் வித்துட்டு இருந்தாங்க, இந்த விவசாய நிலத்தெல்லாம் எடுத்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணோம்னா, நம்ம யாருக்கும் வீடு வாங்குறது பெரிய கனவா இருக்கும். அப்படிங்கும்போது என்னங்க 1 லட்ச ரூபாய்க்கு லேண்டு தரான், 2 லட்ச ரூபாய்க்கு லேண்டு தரான் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு மிக அருகில், சென்னையில் ஓகே, பட் உங்க ஊர் சைடில் வந்து எல்லாருக்கும் சேலத்துல அந்த மாதிரி மதுரையில திருச்சியில எல்லாத்துக்கும் அப்படி வித்துட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி வந்து ஓடிடி ஒரு ஆஃபர் கொடுத்து எல்லாத்துக்கும் வித்துட்டானுங்க. அதை இப்ப வாங்கினவங்க எல்லாத்துக்கும் ஒன்றும் வரல அப்படின்றதுனால அடுத்த படத்துக்கு ஆஃபர் கொடுக்கல. ஆனா அதை நம்பிட்டு எல்லாருமே என்ன கனவு கண்டுனா, ஒரு 10 ஃபிளாட் வாங்கி போட்டோம்னா அது அப்படியே வந்து மவுண்ட் ரோட்ல வாங்கி போட்டோம்னா மாதிரி பெருகிடும் நினைச்சு உட்காந்துருக்காங்க. இப்பயும் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும். அது பிஸ்னஸ்லாம் ஏறாது, எல்லாருக்கும் கொடுத்த சம்பளம்லாம் ஏறாது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம். தேட்டருக்குலாம் வந்தால் ஓகே, இல்லைன்னா கஷ்டம் தான். கார்த்தி ப்ரோ, கிஸ் மார்ச்ல ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? மார்ச்ல இப்போதைக்கு டேட் இல்லை பெருசா, கஷ்டம் தான் மார்ச்ல. கார்த்திக் ஜி, நீங்க ஒரு ஃபயர்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணீங்களே, அது எப்படி இருக்குது? நான் இங்கே ரிலீஸ் பண்ணேன், எனக்கு பிடிக்கும். எனக்கு நீங்களே எதுவும் சொல்லிக்கிறதா? ஏன்னா டிராகன் தான் ரிலீஸ் ஆனு கேட்குறீங்க, ஃபயர் ரிலீஸ் ஆனு கேட்குறீங்க. அப்படித்தான் வரும்னு ஆசை. அந்த அளவுக்கு இன்னும் வளரல, கொஞ்சம் வளர்ந்துருவேன். எல்லா படத்தையும் கேட்குறீங்க நான் ரிலீஸ் ஆன. அதுக்கு ஃபண்டிங் பண்ணுங்க. கார்த்திக் நம்பி வந்து இந்த லிமிடெட் கம்பெனிலாம் நம்ம ஷேர்லாம் போடுறீங்களா, சன் டிவியில் போடுறீங்க, விஜய் டிவியில் போடுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்களா? அந்த மாதிரி நீங்களாம் வந்து முன் வந்து
ப்ரோ க்ரௌட் என்கிட்ட ஃபண்டிங்கா? ஒரு 10 லட்சம் ஒரு 10 லட்சம் இருக்கு ப்ரோ, பிஸ்னஸ் பண்ணிட்டு கொடுங்க ப்ரோ. அந்த மாதிரி வாங்க, வரவேற்கிறோம் எல்லாத்தையும். அந்த மாதிரி வாங்க. இப்போ என்கிட்ட ஒரு 1 கோடி எவ்வளவு இருக்கு வரும் ப்ரோ, சார்? 50 லட்சம் இருக்கு ப்ரோ, படம் வாங்கலாம் ப்ரோ. அப்படி வந்தீங்கன்னா ஓகே. அதை விட்டுட்டு எல்லா படத்தையும் வாங்கினோம்னா எவ்வளவு கடன் வாங்குறது, எவ்வளவு வட்டி கட்டுறது, நமக்கும் கஷ்டமா இருக்குல்ல. ப்ரோ க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுங்க bro. சொல்லுங்க. ஃபயர் நல்லா போகுதுங்க. அந்த கார்த்திக் ப்ரோ படம்லாம் நான் வாங்கலைங்க, அந்த படம்லாம் நான் வாங்கல. பட் நான் வாங்கணும்னு நினைச்சேன், அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் கெடுத்து விட்டாங்க. அது கொஞ்சம் கிளாமரா இருக்கும் இல்லையா அந்த படம். இல்ல உன்னை வந்து நாளைக்கு சொல்லிடுவாங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னாங்க. ஸோ என்னையாவது அநியாயமா இருக்கு. மார்க்கப் பாக்குறீங்க, அது பாக்குறீங்க, இது பாக்குறீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க. இந்த படத்துல என்ன ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு இது முன்னாடியே தெரியும். நான் நிறைய பேர்ட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கேன், இந்த படம் ஓடும், இந்த படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்க சொன்னதுனால அதுக்கப்புறம் அது விட்டாச்சு. அந்த டாபிக்லயே போகல பெருசா. ஆனா நல்லாதான் போயிட்டு இருக்கு ஃபயர். நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணாங்க, இந்த மாதிரி ஃபயர் நல்லா இருக்கும் ஓடுன்னு. ஏ என்ன ஃபயரா, ஃபயர் நல்லா இருக்கு, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்படி விட்டாச்சு. ஃபண்டு சரி, நான் ஃபண்டு படம் வேணும்னு கேட்டீங்களா பார்க்கவே இல்லைங்க, ராபின்சன்? படம் பார்க்கவே இல்லைங்க. சும்மா ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவ்வளவுதான். இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கும். பிசினஸா சொல்றேன், பிசினஸா இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இந்த படம் இந்த பட்ஜெட்டுக்கு, அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு கலெக்ஷன் ஆயிடும், அந்த படத்தோட பிசினஸ்க்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்றத யார் சொன்னாங்களே இல்ல, அந்த படத்தோட பிடிச்சிட்டு முன்னாடி சொன்னேன். ஃபண்டு கேட்டீங்களே, பஹ்ரைன் திராம்ஸ் வந்திருக்காரு பாருங்க ராபின்சன். மணி 200 வாங்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட இல்லாத ஐயோ, சென்ட்ரல் கவர்மெண்டே வளைச்சு வச்சிருக்கீங்க. ஃபயர்லாம் ஒரு சீர்கேடு படம், அதெல்லாம் நீ பண்ணாம இருக்க நல்லதானே. இப்ப இந்த ராபின்சன் சொல்றான் பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் ஒன்று சொல்லுவான். அதனால ஏய் படம் பாத்தியா? அதை விட சங்கி படம் பார்த்திருப்பிய கோபி, போய் பார்த்திருப்பியமோ, போய் அழுதியா இல்லையா கிளைமேக்ஸ் போய் ஓன்னு? என்ன படம்யா? என்ன சங்கி படம், என்ன எது அழுதியா, என்ன கேக்குற நீ? நீ ஒரு படம் போட்டிருந்தேன், சிவாஜி, அத ஒரு படம். ராபின்சன் ஜி, நம்ம எங்க இருக்கோம்னு தெரியும், வேண்டாம் சொல்லியா, சொல்லு. இப்பதான் மழையா இருக்கு, கொஞ்சம் வந்து வண்டியை பார்க் பண்றேன். பயந்து ஓடாது, பயப்படாத. நீ ஏன் முன்னாடி வந்து கடிக்க வரீங்க, இப்பெல்லாம் பயந்து ஓடுறீங்க எங்களை பார்த்தா? ஐயோ அந்த படம் பேர் நீ அப்ப மறந்துருச்சு. ஐயோ நீ நேத்தே சொன்ன, நீ அந்த படம் சாவா. பயந்து ஓடுறீங்களே, இப்பெல்லாம் பேசுறதுக்கு பயப்படுறீங்களே. என்ன உங்க அண்ணாமலை தலைவர் கொஞ்சம் ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டார் போல, வார்த்தையில பயங்கரமா விடுறாரு, பார்த்துக்கோங்க. ட்ரிகர்லாம் இல்லையே, அசிங்கமா பேசுறாரு, திட்டுறாரு உங்களை, நீங்க பதில் சொல்லுங்க. சீமானுக்கும் அவருக்கு ஒரு வித்தியாசம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லு. அத இல்ல என்னன்னு ட்ரை பண்ணி பாக்குறீங்க, கடைசியில வந்து என்ன சொல்லு. அந்த பரந்தூர் விவசாயம் முடிச்சுட்டு வரும், உதயண்ணா வாழ்க்கை இன்பண்ணா வாழ்க்கை தானே நீ. கடைசியா வந்து உதயண்ணா வாழ்க்கை இன்பண்ணா வாழ்க்கை தானே. அப்புறம் நீ இல்ல புல்டூத் போட்டா கேட்க மாட்டேங்குது, அது என்னன்னு கேக்குறேன். அது உள்ள வந்து சிக்னல வந்து போட்டு லாக் பண்ணி விட்டீங்களா? அதெல்லாம் பண்ணலைங்க. முன்னாடி வந்து அந்த விவசாய லேண்ட் எல்லாம் மாத்துறதுக்கு அளவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாள ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல. பட் ஆனா இப்ப திருப்பியும் அது எப்படி அது அப்ரூவல் ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனா கொஞ்ச நாள் முன்னாடியே ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்ப கரண்டா சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி தலைவரை வந்து நீங்க வந்து சும்மா அவதூறு போல பரப்பிட்டு போக கூடாதுல்ல. என்னத்த கட்சி தலைவர் அவதூறு பண்றாரு? சரி, யாரு அண்ணாமலை மேல அவதூறு பரப்புறீங்களா என்ன?
நம்ம அண்ணாமலை பேசிட்டு இருக்கிறோமா? ஜென்ரலான ஒரு விவசாய லேண்ட டிவிகேவா டிவிகேவா ப்ரோ ராபின்சன் ப்ரோ அது ஒரு மேட்டர் ஜென்ரலான இல்லையா? ஒரு அறிவாலயமே இங்க இருக்குன்றத கேள்விக்குறியா இருக்கு. இல்ல அறிவாலயம் எங்க ராபின்சன் இருக்குன்னு இன்னுமே கேள்விக்குறியா இல்ல இருக்கு. இல்ல சைட்டு அப்ப பூமியை நம்ம மாறிட்டு பேசலாமா கன்வெர்ட் முதல்ல? பண்ணிட்டு இல்ல அறிவாலயமே அப்ப எங்க இப்படியே இருக்குன்றத பேசிட்டு கேள்விக்குறியா போலாமா? இருக்கு. கைத்தறி அறிவாலயத்தை பார்க் எங்க மூடப்பட்ட இருக்கு, தூத்துக்குடி. ஏர்போர்ட் எங்க இருக்கு, மெட்ராஸ் வரப்போற அறிவாலயத்தை பரந்தூர் எங்க இருக்கு, மூடப்பட்ட இப்படியே தூத்துக்குடியா? பேசிட்டு போலாமா? மெட்ராஸ் பாதி பரந்தூர் லைன் தானே. இப்ப பரந்தூர் பண்றாரு, அது எங்க இருக்கு, இப்படியே பேசிட்டு போலாமா? நம்ம சொன்னது எக்ஸிஸ்டிங்கா டாக்குமெண்ட், அது விவசாய லேண்ட் இருக்கு. அது இப்ப கரண்ட் இப்ப எக்ஸாம்பிள் பரந்தூர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துருக்கு வச்சுக்கோ, அதுவும் விவசாய லேண்ட் தானே. நான் ப்ரோ ஐயப்பனையும் காணா, பிரகாசையும் காணா, லட்சுமணையும் காணா. அமௌண்ட் எதுவும் போட்டு விடலையா? படுத்து தூங்க ப்ரோ. போஸ்ட் வரவா பஸ் போஸ்ட் அமௌண்ட் மாத்தி குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட். சொல்லியா ராபின்சன், என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. சரி ஓகே, ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க. ஓகே பாய், குட் நைட். என்னையும் பிரச்சனை ஏன் ராபின்சன் சொல்லியா? புல்டூத்தில் போட்டால் கேட்க மாட்டேங்குது, உள்ள சிஸ்டம் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. அது கேடி பில்லாவா? யார் பேசுறது? கேடி பில்லா. தேங்க்யூ. ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே சொல்லுங்க. சொல்லியா கோபிநாத் ராபின்சன்? ராபின்சன் ஓடி போயிட்டாருங்க. கொத்தடிமை புத்தி காமிச்சிட்டான் பாத்தீங்களா? லெஜெண்ட் இருக்கு, அப்படி லெஜெண்ட். ஐயோ ரொம்ப டேஞ்சர்ல. எதுக்கு நான் ஏதாவது பேசினா ட்ரிகர் ஆயிடுவாரு, அதான் நான் கம்முன்னு இருக்கேன். சரி நம்ம ஏதாவது படத்தை பத்தி பேசுவோம், ஜாலியா பேசுவோம்னு இருக்கேன். என்ன பேசினாலும் உனக்கு கார்த்தி போறதுதான். சொல்லு. இல்ல நீங்க விஜயோட ஸ்கூல் எங்க நடத்துனா உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு அது நீங்க அததான் அவர் கேட்க வந்தாருன்னு நினைக்கிறேன். யார் சொன்னா? ராபின்சன் அதை கேட்க வந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் எந்த ஸ்கூல் நடத்துனா உங்களுக்கு அது எங்க நடத்துறாங்கன்னு யார் சொன்னா? சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு போய் என்ன நடத்துறோம்? அது எதுக்கு நீங்க அவதூறுப்படுத்துறீங்க? ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வெளியே காட்டுறீங்க. விஜய்க்கு தானே அவதூறு படுத்துற மாதிரி இருக்கு ப்ரோ, அதான் கேட்க வந்தாரு. இது என்ன அநியாயமா இருக்கு? நீங்க எடுத்து போடலையா? அண்ணாமலை அவங்க ஒய்ஃப் இதை வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்கன்னு எடுத்து போறீங்களா இல்லையா? ஓகே, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். விஜய் என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்துறாருங்க, அந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ் இருக்குங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாருங்க அப்படின்னு சொன்னா, ஆமாங்க நான் இந்த மாதிரி நடத்துறேன், அது மக்கள் தொண்டுக்கு நடத்துறேன், மக்கள் சேவைக்கு நடத்துறேன், நான் ஃபீஸ் வாங்கலைங்க அப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்றோம். இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். அது விட்டு என்ன இதுல அவதூறு இருக்கு? அவதூறுன்னு என்ன தெரியுமா தம்பி? அவதூறுனா இல்லாத சொல்றதுதான் அவதூறு. நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டு இல்லாத பொல்லாத சொல்றதுதான் அவதூறு. ஒரு விஷயத்த சொல்றோம், அது உண்மையா இல்லையா? ஆமா, உண்மைனா உண்மை, இல்லைன்னா இல்லை, இல்லைன்னா தான் அவதூறு. இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க ட்வீட் போட்டுட்டே இருக்கீங்களே, எல்லாருக்கும் பர்த்டேக்கு போடுறீங்க, எல்லாத்துக்கும் போடுறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுங்க, இது அவதூறு, அண்ணாமலைன்ற ஒரு ஆள் அவதூறு பரப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஆல்ரெடி ஆன்லைன்ல இருக்குல்ல ப்ரோ, ஆன்லைன்ல இருக்குல்ல, இது எதுக்கு இவரு எடுத்து தனியா காட்டுறாருன்னு தெரியல. இல்லைங்க, அது விஜயோட இடம் தான், அது விஜய் ஓனர் கிடையாது. அது அதாங்க நானும் சொல்றேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லையா? சொல்லணும்ல. இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுக்கே ஒரு விஷயத்த பேசுறீங்க, நீங்க ஏன் ஒரு ஸ்கூல் நடத்தும் போது இதை பண்றீங்க அப்படின்னு கேட்கிறோம், அவ்வளவுதான். ஆமா இல்லைங்க இது வேறங்க இது வேறங்க அப்படின்னு நீங்க சொன்னா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல நீங்க சொல்ல போய் எல்லாருமே விஜய்க்கு அகைன்ஸ்டா திரும்பிட்டாங்க ப்ரோ. டிவி இல்ல தம்பி, விஜய்க்கு அகைன்ஸ்டா யாருக்கும் இல்ல, யாருக்கும் அகைன்ஸ்டாவும் இல்லை, யாருக்கும் சப்போர்ட்டாவும் இல்லை. ஓகேவா? இது ஒரு டிபேட். ஓகேவா? நான் இதை 3 லாங்குவேஜ் படிக்கணுமா வேணாமா? ஒரு சிலர் என்ன சொல்லுவான், லாங்குவேஜ் நாலேஜ் கிடையாது, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் இல்லைங்க அது படிச்சா நல்லதுதாங்க அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், நான் காசு கட்டி இருக்கேன் என் பையனை, தேவையில்லாம 2000-3000 செலவு பண்ணிருக்கேன், அதனால எனக்கு வந்த பெனிஃபிட்னு சொல்லுவான். ஒருத்தன் பிரச்சனை, இன்னொருத்தனுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்படி வரும்போது இந்த டிபேட் வரும்போது தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்பதான் உங்களுக்கு புரியும். இதே நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இது பேசுனீங்கன்னா மொத்தமாவே ஒரே ஆங்கிள் மக்கள் நின்று இருப்பாங்க, எனக்கு தேவையில்லைன்னு இருப்பாங்க. இன்னைக்கு கல்ச்சர் மாறிடுச்சு, மக்கள் வேற விஷயத்த எதிர்பார்க்கறான் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறோம், அவ்வளவுதான்.
நீங்க சொல்றீங்க இல்லையா இல்ல மொத்தமா ப்ரோ, எல்லா கட்சி இது இருக்குது எல்லா கட்சி ஓகே எல்லா கட்சி இல்ல இது ப்ரோ, இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆனா படிக்கிற மக்கள் ஆதரிக்கிறானா பசங்களோட நலனுக்கு தான் நாங்க இருக்கோம். அவங்களோட அதுதாங்க அந்த சொல்றேன் பசங்களோட மக்கள் நலன், ஃபியூச்சர் அதுதாங்க எல்லாமே திங்க் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு டிசிஷன் தம்பி எடுக்கிறோம் ப்ரோ. தம்பி இங்க பாரு நீ டிசிஷன் எடுக்கிற ஆனா அவங்க அப்படி எடுக்கல அப்படின்றத நான் சொல்றேன். இந்த டிபேட்டை தான் நம்ம கிரியேட் பண்றோம் ஓகேவா. நீங்க கேளுங்க திரும்ப அவன்கிட்ட கேட்டீங்களா கேட்காம நீங்களே சொல்லக்கூடாது இல்லையா. நீங்க 50 லட்சம் பேர்த்துக்கு கேட்ட மாதிரி நீங்க வந்து நான் அவன்கிட்ட கேட்டேன் அவன் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. 50 லட்சம் பேருக்கு 50 லட்சம் பேருக்கு 1 கோடி அப்பா அம்மா சரியா. அந்த 1 கோடி பேர்த்துட்டு கேட்ட மாதிரி நீங்க பேசக்கூடாது சம்மந்தம் இல்லாம. 1 கோடி பேர்த்துட்டு என்னமோ போய் எல்லாத்துட்டையும் எழுதி வாங்கிட்டு ஆமாங்க எனக்கு வேணாங்க அப்படின்னு சொன்னாங்களா அவங்க. எத்தனை டீ கடைக்காரன் எத்தனை கூலி தொழிலாளி அவன் நினைப்பான் இல்லையா. அவன் என்ன நினைப்பான் நான் தான் படிக்கல என் பிள்ளையாவது படிக்கட்டும் தெரியாத விஷயம் 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படியெல்லாம் அவன் நினைப்பான்ல. அவனோட மனசை நீங்க யோசிக்கிறதே இல்லையே. நீங்க கொள்கை முடியும் சும்மா 60 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கீங்க. அது அது தேவையில்லை. அவன் பேசி என்ன வரப்போகுது அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு டீ கடையில ஒரு வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆளு ஒரு டீ ஆத்துறான். அவன்கிட்ட போயிட்டு ஏங்க இந்த மாதிரி உங்க பையனுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் பாலிசி வருது இதை 3 மணி பள்ளி படிக்கலாமான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான். நான் தான் படிக்காம டீ ஆத்துறேன் டீ கிளாஸ் கழுவுறேன் என் பிள்ளையாவது 4 விஷயம் படிக்கட்டும் என்கிட்ட காசு இல்லை என்ன படிக்க வைக்காது அப்படிதான் நினைப்பான் இல்லையா. அப்படிதான் நினைப்பான். நீ அவன்கிட்ட போய் இந்த கிளாஸ்ல நீ இதை படிச்சு என்ன வரும் இதை பத்தி படிக்க அப்போ உன் பையனை படிக்க வைக்காத. அவன் லாங்குவேஜ் தேவைப்படும் போது படிச்சுக்கிட்டுன்னு சொல்றேன். இப்போ அவனுக்கு தம்பி, தேவை பிரைவேட் ஸ்கூல்லே வேண்டாம்ல லெஜண்ட், பிரைவேட் ஸ்கூல்லே வேண்டாம்ல லெஜண்ட். 3 லாங்குவேஜ் இல்ல இல்ல இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அவன் ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்காங்க. எது தேவை இல்ல அவனுக்கு எது third தேவை language எது இப்ப தேவையில்லாம தேவைப்படலங்கிறேன். எது தேவையில்லை நீங்க முடிவு பண்ணாதீங்க தம்பி. 50 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல படிக்கலாம் ப்ரோ, இல்லையா. இப்போ அப்ப அவனுக்கு அப்பா அம்மா 1 கோடி பேர் இருக்காங்கல்ல. 9th இருந்து ஒரு நீ எக்ஸ்ட்ரா நீ ஃபாரின் சொல்றதுக்கு லாங்குவேஜ் ஆள் வேற அதுல கிடையாது. வருது ஆட் ஆகுது. நீ அது படிச்சு சொல்றதுக்கு பாத்தீங்களா ஆள் அந்த கிடையாது. டாக்குமெண்ட்? நீ சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நீ சொல்றதுக்கு ஆள் கிடையாது சரியா. நீ லெஜண்ட் சொல்லக்கூடாது அது அவங்க சொல்லணும். இல்ல நான் என்ன நீ சொல்றேன்னா சொல்லக்கூடாது நீங்க நீ சொல்லக்கூடாது நீ 9th இருந்து சொல்லக்கூடாது ஃபாரின் லாங்குவேஜ் ஒன்னு நீ படிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லக்கூடாது ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க ப்ரோ. நீ சொல்லக்கூடாது அது அவங்க அப்ப சொல்லணும். தமிழ் அழிஞ்சிரும்ல. நீ போய் அவன் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவன் நீட் இல்ல மூணாவது ஒரு லாங்குவேஜ் நீட் இல்ல எடுக்கிறான். நீ நீட்டை ஒழிக்கிறது கழுத்து வாங்கினல. நான் 50 லட்சம் பேர்த்து கழுத்து வாங்கிட்டேன் நீட்டை ஒழிக்குன்னு சொல்லி சொன்னல. அதே மாதிரி நீ கழுத்து வாங்கிட்டு எடுத்து வந்து காட்டு பார்ப்போம். எனக்கு இருமொழி கொல்லி தான் வேணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து காட்டு பார்ப்போம். உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தானே இருக்கு. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இது வேணாம்னு சொல்லிட்டாங்க. மெஜாரிட்டி காட்டு. நான் என்ன சொன்னேன் மைனாரிட்டி வேணாம் ஓகேவா. நீ வந்து 1 கோடி பேர் 50 லட்சம் பேர் பசங்க இருக்காங்கன்னா 50 லட்சம் பேர் சொல்லணும் வேண்டிய அவசியம் இல்லை. 30 லட்சம் 21 லட்சம் கடை சொல்லு 26 லட்சம் கடை சொல்லு பார்ப்போம். அது பண்ணலாம்லே நாளைக்கே பண்ணலாமே. எங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களும் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பண்ணலாம் இல்லையா. ஆனா நீங்க வந்து முட்டாள்தனமா ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா. திரும்ப 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 முட்டாள்தனமா உன் பையனை படிக்க வைப்ப. ஏன்டா ஏன் பையன் படிக்க கூடாதுன்னு கேட்டா இல்ல அது படிக்கக்கூடாது அசிங்கமா இருக்கு. அவன் இஷ்டம் அவன் முடிவு பண்ணிக்குவான். லெஜண்ட் எல்லா ஸ்கூல்லயும் வேண்டாம்னு சொல்லுங்க லெஜண்ட். அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல்லயும் ஒரு வேண்டாம்னு மூட்டை சொல்லுங்க. தூக்குறவன் ஒரு ப்ரோ மூட்டை பிரைவேட் தூக்குறவன் ஒரு ஸ்கூல் மூட்டை வந்து கவர்மெண்ட் தூக்குறவன் கண்ட்ரோல் இல்ல அவ்வளவு ப்ரோ. கஷ்டம். ஒரு கவர்மெண்ட் என்னது ஸ்கூல் கவர்மெண்ட் அதுவும் இல்ல நீங்க அந்த பிரைவேட் பசங்க தானே ஸ்கூல் வந்து படிக்கிறாங்க. இட்ஸ் டிஃபரெண்ட். அது அதுக்காக வந்து வேறங்க. நான் நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல கண்ட்ரோல் அதுதாங்க படிக்கிறவங்க அந்த நானும் சொல்றேன். பசங்களோட அதான் அக்கறைக்கு ஏன் வேணும்னா இந்த சொல்றேன் கவர்மெண்ட் சண்டை காசு போட்டுட்டு கொடுத்து இருக்காங்க. ஒருத்தன் புரிஞ்சுக்கங்க. நீ படிக்கிறான் அக்கறையே இலவசமா அந்த சொல்லி கிடையாதுன்ற பசங்களோட உனக்கு கொடுக்குறோம். அக்கறை கிடையாது. வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு அக்கறை அக்கறைக்கு தான் கிடையாது படிச்சு தம்பி. சண்டை போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. தம்பி உனக்கு ஏன்னா உனக்கு தமிழ்ங்கிற அக்கறை ஒரு மொழி கிடையாது வந்து தம்பி. அப்படி அழிஞ்சிடக்கூடாது. பார்த்தா அவனுக்கு வந்து தேர்ட் லாங்குவேஜ் அது நீ படிக்கட்டும். அழிக்காத நான் தம்பி. வேண்டானே சொல்லல. அதுதான் நீ அவன் உன் பையன் ஆரம்ப படிக்கட்டும். கல்வியே மட்டும் தமிழ்ல அழிச்சிட்டு தான். போலாமா. இல்ல உன் பையன் மட்டும் அழிச்சிட்டு போலாமா. உன் பையன் மட்டும் 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் படிப்பான். அவன் மட்டும் அழிப்பான் தமிழ. நாங்க அழிக்க கூடாதா. ஏன் எங்களுக்கு தமிழுக்கு உரிமை இல்லையா. நீங்க உங்க ஊர்ல இருந்து வந்து இங்க அழிப்பீங்களா தமிழ. நாங்க அழிக்க கூடாதா இங்கே பிறந்தவனுங்க. இதெல்லாம் புரியல எனக்கு. எப்படி தமிழ் அழியும். உனக்கு கர்நாடகால வந்து 3 லாங்குவேஜ் இருக்கு. தமிழ் அழிஞ்சு போகுது. கன்னடா அழிஞ்சு போச்சா. அவன் போய் ஏதாவது ஒன்று கேட்டு பாருங்க கொடி பிடிச்சு நிக்க போறான். அவ்வளவுதான். ஆந்திரால அழிஞ்சு போச்சா. இப்படி பேசி பேசிதான் தமிழ்ல பாலையா எழுத தெரியல பாலையா படிக்க டயலாக் எல்லாம் தெரியலையா. பாத்திருக்கியா நீ. பாலையா டயலாக் எல்லாம் பாத்திருக்கியா நீ. எப்படி தெலுங்கு அழிஞ்சு போவோம் அங்க சொல்லு. கேரளால மலையாளத்துல எப்படி மலையாளம் எப்படி அழிஞ்சு போகும் கேரளால. ஓகே இன்னொன்னு அப்படியே அழியுதுன்னா கூட நீ யார் ரெசிஸ்ட் பண்ணும். கம்ப்ளீட் தமிழ்நாடு பண்ணு. கம்ப்ளீட் தமிழ்நாடு தடுத்து நிறுத்து. அதை விட்டு சும்மா நீ வந்து 57 லட்சம் பேர் நீங்க படிப்பீங்க. 52 லட்சம் பேர் வந்து படிக்க கூடாது அப்படின்னா என்னது. என்னோட பாதி இருக்கவங்க கேனையனா. இந்த உருட்டு எத்தனை நாளைக்கே உருட்டுவீங்க நீங்க. உன் பையன் நீ கொடி படிக்க வைப்ப. நீ அதை சொல்லு. இந்த கேள்வி எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா நீ உன் பையனை நாளைக்கு இப்படிதான் படிக்க வைப்பியா. மனசாட்சி இருந்தா மனசாட்சி சொல்லு.
இந்த காசு இருக்கு காசு இல்லை இந்த கதையெல்லாம் பேசாத. உன் பையனை எங்க படிக்க வைப்ப அது சொல்லு. ப்ரோ நீங்க மறுபடியும் வந்து நீங்க வந்து இன்பநிதிக்கும் அப்புறம் அந்த விஜய் பையன் சஞ்சய் உன்னை கேக்குறேன் தம்பி அவங்க தம்பி படிக்கிறாங்க உன்னை ப்ரோ. நான் கேக்குறேன் என்ன மறுபடியும் சொல்றேன்னா உன்னை கேக்குறேன் அவங்களுக்கு உன்னை கேக்குறேன் தேவைப்படுது லெஜண்ட். படிக்கிறாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா படிச்சுக்கிட்டும் தான் சொல்றேன், நான் வேண்டானே சொல்ல. ஆனா நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இங்க கொண்டு வந்து உன்னை நீங்க கொண்டு கேக்குறேன்டா வரணும் பிசினஸ் சொல்றேன். இல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உன்னை தேவைப்படுது. உன்னை 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 கேக்குறேன்டா நான் உன்னை என்ன கேக்குறேன் சொல்றேன், அவனுக்கு ஸ்கில்ஸ் உன்னை நீங்க வந்து டெவலப் கேக்குறேன்டா பண்ணுங்க, ஸ்கில்ஸ் நீங்க லெஜண்ட் டெவலப் டேய் கவர்மெண்ட் உன்னை ஸ்கூல்ல படிக்கிற கேக்குறேன் ஒரு பையன் டேய் எப்படிங்க உன்னை கேக்க படிப்பான் உன்னை ஒரு லாங்குவேஜ்? கேக்குறேன்டா லெஜண்ட் உன்னை கேக்குறேன்டா லெஜண்ட். உன் பையனை எங்க படிக்க வைப்ப சொல்லு. நான் சுகுணா பிப் ஸ்கூல்ல தான் ப்ரோ, சிபிஎஸ்சி சுகுணா சுகுணா பிப், இது சிபிஎஸ்சி தான். சிபிஎஸ்சியில படிக்க வைக்கிற உன் பையனை ஏன் படிக்க வைக்கிற? காசு இருக்கு, காசு திமிருல கொழுப்புல அதெல்லாம் படிக்க வைக்கிறியா? தமிழ் அழிக்கிறதுக்கு படிக்க வைக்கிறியா? எஜுகேஷன் நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அந்த அதுக்கு ஒரு இதுக்கு வேண்டிதான். உன் பிள்ளைக்கு ஃபியூச்சர் இருக்கலாம், ஆனா எங்க பிள்ளைக்கு இருக்க கூடாதுல்ல. எங்க பிள்ளைங்கள தெருவுலயே இருக்கணும் அதானே ப்ரோ. நீங்க மறுபடியும் அதை புரிஞ்சுக்கல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் இங்க கொண்டு வராதீங்க, அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் நீங்க கொண்டு கொடுங்க. ஒரு பைத்தானோ இல்ல வந்து ஜாவாவோ பிள்ளைக்கு மட்டும் அவனோட பிள்ளைக்கு மட்டும் எல்லாம் தேவை. உன் பிள்ளைக்கு எல்லாம் தேவை. அவன் என்ன ஆக போறான்? லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா கத்து என்ன பண்ண போறான்? உன் பிள்ளைய படிக்க வைக்கிற அதுக்கு சொல்லு. பூனே போனா படிக்க வைக்கிற போறான், கர்நாடகா போனா உன் பையனை தமிழ்நாட்டுல படிக்க வைக்கிற சொல்லு. அது சொல்லு. உன் பிள்ளைய தமிழ்நாட்டை படிக்க வைக்கிற ப்ரோ. நீங்க மறுபடியும் பர்சனலா கேக்குறீங்க ப்ரோ, அதான் எனக்கு புரியல. நீங்க பர்சனலா கேக்குறேன். இப்ப எல்லாத்தையுமே இந்த கேள்வி பர்சனலா கேட்கணும் தான் நினைக்கிறேன். சொல்லு. உன் பையனை ஏன் 3 லாங்குவேஜ் படிக்க வைக்கிற தமிழ்நாட்டை உட்காந்துட்டு சொல்லு ப்ரோ. அதான் சொல்லிட்டேன்ல ப்ரோ. இப்போ நான் படிச்சிருக்கேன், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் வந்து இது வந்து ஒரு நல்ல எஜுகேஷனல் கிடைக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல எனக்கு அந்த ட்ரஸ்ட் இல்லை. ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த ட்ரஸ்ட் வந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்து படிக்க வைப்பேன். ஆனா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ட்ரஸ்ட் இல்லாதனால நான் வந்து இவ்வளவு காசு பண்ணி நான் வந்து அதான் உனக்கு உன் பையனை காப்பாற்றணும்னு தோணுது, ஓகேவா? ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க ஏழை பசங்க நாசமா போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா அரசியலுக்காக? இதுவே கேவலமான புத்தி இல்ல. இருக்கிறதும் நாசமா போயிட வேண்டாம் எப்படியா நாசமா போகும்? உன் பையன் வெளியில உன் பையன் இல்ல சிபிஎஸ்சி நேஷனல் பாலிசி தான் இருக்கு. உன் பையனை வந்து காப்பாத்துறா முதல்ல, அப்புறம் உன் பையனை காப்பாத்துறா. என்னடா புரியல எனக்கு. இது ஹிப்போக்ரஸியா இருக்கு, எனக்கு புரியல. எனக்கு நீ யாரா சொல்றது உன் பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைடா? அப்புறம் இது என்ன புரியல எனக்கு. நீ வந்து உன் பையனை படிக்க வைப்ப, ஆனா அடுத்தவன் பையனுக்கு இது ஆனா நீ எதுக்கு சொல்ற? நான் எனக்கு புரியல. இது எப்படி நீ சொல்லலாம் முதல்ல? இன்னொன்னு நீ அதை பண்ணிட்டு நீ அதை பண்ணிட்டு ஒண்ணுதான் ப்ரோ. கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். ஆமா ஆமா ஆமா. ஓபன் இல்ல இல்ல பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்சி ஓபன் ஸ்கூல் இருக்கு, ஐசிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. அத பத்தி நான் உன் பையனுக்கு ஒரு விஷயம் நான் கிடைக்குது. வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது, அவனுக்கு என்ன தேவைப்படுது? உன் பையனுக்கு இல்ல உன் பையனுக்கு 10 வயசுனா அவனுக்கு 10 வயசு இல்லையா? உன் பையனுக்கு தேவையான விஷயம் தான் அவனுக்கு தேவைப்படும். உன் பையனுக்கு கல்யாணம் ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகணும். உன் பையனுக்கு சோறு வேணும்னா அவனுக்கு சோறு வேணும். உன் பையனுக்கு ஆய் வருதுன்னா அவனுக்கு ஆய் வரும். எல்லாரும் மனுஷன் தானே. எனக்கு புரியல. எனக்கு உன் பையன் ஒஸ்தியா அவன் வந்து மட்டமா? எனக்கு புரியல. என்ன வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை அது? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ப்ரோ ப்ரோ எகைன் நீங்க புரிஞ்சுக்கல ப்ரோ நான் சொல்றது. அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவன் ஸ்கில் லெவல் அவன் வந்து மேம்பட்டு அதுக்கு எல்லாமே எஜுகேஷன் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். யோ அது எல்லாமே தான் பண்றோம். லாங்குவேஜ் வந்து திணிக்கிறீங்க. யோ அது எல்லாமே அது எல்லாமே தான் பண்றோம். அது எல்லாமே ஆல்ரெடி நீங்க வாயில எடுத்து வச்சுக்குவீங்க. அடுத்தவனுக்கு திணிக்கிறதா? நீங்க வாயில வச்சுக்கலாம், ஆனா அடுத்தவனுக்கு வைக்கிறது தெரியறதா? எனக்கு புரியல. எனக்கு இன்னும் அது 450 பேஜ்ல வந்து ப்ரோ அது அவன் இஷ்டம் ப்ரோ, அவன் இஷ்டம் ப்ரோ. தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிறதும் படிக்காத அவன் இஷ்டம். நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். உன் பையன் கேட்டானா? உன்கிட்ட கேட்டானா? உன் பையன் உன்கிட்ட கேட்டானா சொல்லு. என் பையன் கேட்டானா? அவன் இஷ்டப்பட்டு உன்கிட்ட கேட்டானா? ப்ரோ நான் கேக்குறது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களே சொல்றேன். உன் பையன் நீ சொல்லு. உன் பையன் இஷ்டப்பட்டு உன்கிட்ட வந்து
உன் பையன் உன்கிட்ட இஷ்டப்பட்டு உன்கிட்ட கேட்டானா? உன் பையன் அது வேணும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் கேள்வி அதுக்கு வருவோம். உன் பையன் உன்கிட்ட வந்து இஷ்டப்பட்டு அப்பா என்ன ஸ்கூல்ல சேர்த்து பண்ண உன்கிட்ட கேட்டானா? எந்த குழந்தை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இஷ்டப்பட்டு கேட்கும் சொல்லுங்க. எந்த குழந்தை பேரண்ட்ஸ் கிட்ட இஷ்டப்பட்டு கேட்காதல்ல. நான் என்ன அப்போ சொல்றேன்னா நீ என்ன கொடுக்கணும்ன்றது நம்ம தான் தெரியணும். இல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து லாங்குவேஜ் மட்டும் தான் சொல்லி தரானா? அவன் எத்தனையோ சொல்லி தராங்க. ஸ்கிரிப்ட் சொல்லி தரான், டான்ஸ் சொல்லி தரான், அதுதான் நாங்க பண்றோம். அதுதான் நாங்க பண்றோம். அதுதாங்க நாங்க பண்றோம். இது மட்டும் கிடையாது. 484 பேஜ் இருக்கு நியூ எஜுகேஷன் பாலிசில. உங்கள மாதிரி தற்கூரி கூட்டம்னா மூணாவது சீமான் போராடுறாரு, விஜய் போராடுறாரு, சீமானுக்கு என்ன உதயநிதி அறிவு இருக்கு அவங்களுக்கு அறிவு இருக்குன்னு யார் சொன்னா? நீ கண்டுபிடிச்சியா? அவங்களுக்கு அறிவு இருக்குன்னா அவங்க அறிவு மேதாவியா? ஏங்க எல்லா கட்சிகளும் அதுக்கு எதிர்த்தாப்படி இருக்குங்க. எல்லாருமே புரியல இருக்கு. அவங்க எல்லாம் வந்து ஏத்து நின்னாங்கன்னா இப்போ ஒருத்தனுக்கு நல்லது கிடைக்கும்னா எவ்வளவு தடுக்க முடியுமா? அதுல ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இத்தனை பேர் எதுக்குறாங்க, இத்தனை கட்சி எதுக்குற. விஜய் போட்டிருக்காருங்க. விஜய் இந்தியா ஃபுல்லா இல்ல சோ இரியா ஓகே. தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சியும் எதுக்குங்க? இந்தியாவில இருக்க எல்லா கட்சியும் ஆதரிக்குது. அப்போ வச்சுக்கோமா? அப்ப ஏன் இருக்கிறாங்க? அப்ப ஏன் ஆதரிச்சாங்க? அவங்களாம் முட்டாளா? நீங்க மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வர வேண்டாம் தான் பேசுறேன். இந்தியாக்குள்ள ஐ டோன்ட் கேர். ஏன்னா தமிழ்நாடோட தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே அப்பாவா இருக்கனால இந்த மாதிரி பேசுறாரு ப்ரோ. அப்பாவா? இங்க பாரு, அப்பா எல்லாம் பேசணும்னா அசிங்கமா பேசிடுவேன் நானு தேவையில்லாம. இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. அப்பாவுக்கு பான்லாம் வந்து இல்ல நான் அந்த அக்கறையில தான் வந்து அவங்க பேசுறாங்க ப்ரோ. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து டெஃபினட்டா நீங்க சொல்ற மாதிரி கூலி தொழிலாளி பசங்களும் இருப்பான், டிரைவர் பசங்களும் இருப்பான், கண்டிப்பா எஜுகேட்டட் இல்லாத பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு மொழியை திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். அவனுக்கு இஷ்டம் தான் படிச்சுக்க போறான். பையனுக்கு மட்டும் வாயில வாழைப்பழத்தை ஊட்டுறியே, என் பையனுக்கு என்ன பிரச்சனை? நிறைய இருக்கு. அது ஆல்ரெடி அன்பில் மகேஷ் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு நடுவுல வரீங்க? சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பையனை வந்து பிரெஞ்சு படிச்சுட்டு இருக்காரு. அதானே சூப்பரா ப்ரோ. எகைன் நீங்க தனியா வந்து பர்சனலா பாக்குறீங்க ப்ரோ. இதைய நீங்க வந்து ஓவரால் பிக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ப்ரோ. எனக்கு தெரியல. எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது அவங்களுக்கு. எனக்கு புரியல. எனக்கு உங்க பையன் பிரெஞ்சு படிப்பான், அது கேட்டா பர்சனலா பாக்காதீங்க. என்ன பர்சனலா பாக்காதீங்க? உன் பையனே பிரெஞ்சு படிக்க வைச்சேன்னு கேட்டா அது பர்சனலா பாக்காதீங்க. அப்ப என் பையனை வந்து படிக்க வைக்க கூடாதா எதுவுமே? அப்ப உன் பையன் புத்தாலி, என் பையன் முட்டாளுன்னு எனக்கு புரியல. எனக்கு உன் பையன் புத்தாலி அறிவாளி, அவன் 4 லாங்குவேஜ் படிப்பான், 5 லாங்குவேஜ் படிப்பான். என் பையன் முட்டா பையனா? எங்களை பார்த்தா அசிங்கமா தெரியுதா உங்களுக்கு? கேவலமா தெரியுதா? நீங்க புரிஞ்சுக்கல ப்ரோ. நீங்க புரிஞ்சுக்கல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு சர்வே எடுத்து பாருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் 50 லட்சம் பேர் படிக்கிறானா? சர்வே எடுத்து பாருங்க. எத்தனை பேருக்கு அவன் தேர்ட் லாங்குவேஜ் அவனுக்கு வேணும் கேக்குறான். நீ எடுக்க வேண்டியதானே? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் விட்டு பிரைவேட் ஸ்கூலுக்கு அதிகமா வந்து மக்கள் பசங்க சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு சர்வே எடு முதல்ல. அதுல தெரிஞ்சுன்னு உங்க லட்சணம். எதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலோட பிரைவேட் ஸ்கூல்ல காசு, அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாம், காசு கட்டினாலும் பிரைவேட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பசங்களை கூலி தொழில சேர்த்துறதுக்கு என்ன காரணம் சொல்லு? அவன் என்ன பைத்தியமா? இல்ல அங்க ஃப்ரீயா வந்தாலும் பரவாயில்ல, நான் 20,000 30,000 கட்டி கூட இங்க படிக்க வச்சிடறான்னு ஏன் வரான் சொல்லு? எவனோ ஒருத்தன் அப்படி பண்ணுவானா? ஃப்ரீயா கிடைக்கிற விஷயத்த காசு கொடுத்து பண்ணுவானா? ஏன் பண்றான் சொல்லு? அதோட இங்க ஏன் அதிகமா இருக்கு என்ரோல்மெண்ட்? ஏன் அதிகமா இருக்கு சொல்லு? நீ சொல்லு. நான் ஒன்னு சொல்றேன் ப்ரோ. இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எஜுகேஷனல் மினிஸ்டர் அந்த தர்மேந்திர பிரதான் தான். ஏன்னா அவர்கிட்ட வந்து நிதி கேட்டா 2152 கோடி நிதி கேட்டதுக்கு அதெல்லாம் சொல்லியாச்சு. 1.5 லட்சம் கோடி எஜுகேஷன் பட்ஜெட்டே 1.5 லட்சம் கோடி போட்டிருக்கீங்க 4 வருஷத்துக்கு. ஓகேவா? இந்த 2000 கோடி வந்துதான் கிளிக்க போறது இல்லை ஒன்னும். இங்க அது 2000 கோடி வரலாம். நீங்க ஒன்னும் 2000 கோடி வந்துச்சுனாலும் ஒன்னும் அப்படியே நல்லாட்டி மாணவர்களுக்கான நிதியே உங்களால கொடுக்க முடியல. நீங்க வந்து திரும்ப சொல்லிட்டேனே, வருஷம் எஜுகேஷன் பாலிசிக்கு இங்க தமிழ்நாடு பட்ஜெட்ல 40,000 கோடி 50,000 கோடி நீங்க வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? 30,000-40,000 கோடி 1.5 லட்சம் கோடி பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் 4 வருஷத்துல. இந்த 2000 கோடி வந்தா நீங்க ஒன்னும் கிளிக்க போறது இல்லை. ஓகே, அப்படி வந்தாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? நாங்களே பெஸ்டா தானே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நாங்களே பெஸ்டா தானே பண்ணலையே. எப்படி பெஸ்டா பண்றீங்கன்னா இல்ல பெஸ்டா இல்ல. அந்த 2000 கோடி தான் உன் பிரச்சனை. அப்படின்னா நீ வந்து 30,000 கோடி திருடி வச்சிருக்கல, அதை கொடு. வாரம் படம் ரிலீஸ் பண்றல, அதுல எடுத்து கொடு.
ரெண்டாயிரம் கோடி தான் உன் பிரச்சனையா? என்ன ப்ரோ முழங்காலுக்கும் முட்டிக்கும் நீங்க இது வந்து எனக்கு முடிச்சு புரியல எனக்கு. போட்டீங்கன்னா அப்ப எப்படி அப்ப பேசுறது? அதான் நான் நீங்க கேட்கறேன். ஏதாவது 1.5 ஒரு லட்சம் இல்ல, லாஜிக்கா 1.5 சம்பந்தமா லட்சம் கோடி பட்ஜெட் எஜுகேஷனுக்கு 4 வருஷத்துல போட்டிருக்கீங்க. அதை பத்தி பேசுற அப்படின்னா 2000 கோடி பேசிட்டு இருக்க நீ. ஓகே, அப்படியே 2000 கோடி வந்தாலும் பிஎம் ஸ்கூலுக்கு தான் வரப்போகுது. அது ஓகேவா? அது தனி. இப்ப நீ என்ன கிழிச்சிட்ட 4 வருஷத்துல அது சொல்லுன்ற. உன் பையனை எல்லாத்தையுமே நீங்க படிக்க வச்சுட்டு இஷ்டத்துக்கு நீங்க உங்க பையனை எல்லாத்தையும் வந்து சிபிஎஸ்சியில இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைப்பீங்க. ஆனா இங்க இருக்கவனெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன இலக்காரமா தெரியுதா? எனக்கு புரியல. எனக்கு இந்த பொய்யை வேற திரும்ப திரும்ப பேசுவீங்க நீங்க. ப்ரோ இல்ல ப்ரோ, நீங்க 2 விஷயம். ஒண்ணு அவனுக்கு தேவைப்படல, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ் வந்து அவனுக்கு இந்தியன் லாங்குவேஜ். அவன் தேர்ட் லாங்குவேஜ் அவனுக்கு தேவைப்படுதா இல்ல? அவனுக்கு தேவைப்படல. தேர்ட் அவனுக்கு லாங்குவேஜ் வந்து தேவைப்படலையா? இந்தி திணிக்கிற மாதிரி இருக்கு. தமிழ் அவனுக்கு வந்து அழிஞ்சிரும் ப்ரோ. அவன் கவர்மெண்ட் நீ ஸ்கூல் படிக்கிற பையன் தான் தமிழ் உன் படிக்கிறான். பையன் அவனையும் படிச்சிடல. தமிழ் எனக்கு படிக்க புரியல. வேணாம், நீங்க உன் தேர்ட் லாங்குவேஜ் படிக்க பையனை வச்சீங்கன்னா வச்சு அவனுக்கு தேவையான பின்னாடி உன் படிச்சுட்டு பையனை போறான். வச்சு தமிழை காப்பாத்துறா. ஏன்டா என் பையன் வச்சு காப்பாத்தணும்? உன் பையனை படிக்க வை. உன் பையன் மட்டும் தமிழை காப்பாத்தாம போயிருவானா 3 லாங்குவேஜ் படிச்சுட்டு? என் பையன் எது காப்பாத்துற? எனக்கு புரியல. எனக்கு அது எப்படி தமிழ் அழியும்? முதல்ல அது அப்படியே அழிஞ்சா கூட உன் பையனை வச்சு காப்பாற்ற வேண்டியதானே? நீங்க எல்லாம் தமிழை காப்பாத்துற தமிழ் போராளி எல்லாருமே உங்க பையனை வந்து சிபிஎஸ்சியில படிக்க வச்சிருவீங்க 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ். ஆனா நாங்க மட்டும் தமிழை காப்பாத்துறோம் இங்க உட்காந்துக்கிட்டு. நாங்கெல்லாம் முட்டா பயலுகள்ல. எத்தனை நாளைக்கு இந்த உருட்டு விட்டுருவீங்க? நீங்க வந்து தனி மனித தாக்கல் தான் வரீங்க. விஜய் எந்த ஸ்கூல் நடத்தினா நான் என் பையனை எங்க படிக்க வச்சு உங்களுக்கு இல்ல. நான் வந்து நாட்டு நீ சார்ந்த ஒரு விஷயம் பேசக்கூடாதுல்ல. அப்ப பேசுறோம். நீங்க பேசக்கூடாதுல்ல. வந்து இண்டிவிஜுவல் நாட்டு நீங்க ஏன் சார்ந்தா பண்ண நாங்க நீங்க ஏன் பேசுறோம். பண்ணன்னு கேட்டா நாட்டு நான் என்ன சார்ந்த பதில் உன் சொல்றது? பையன் படிக்கிற மாதிரி தான் அடுத்தவன் பையனும் படிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அவ்வளவுதான். உங்க பையனுக்கு தெரியாது. நீங்க அவர்கிட்ட கேட்க மாட்டீங்க எந்த ஸ்கூல்ல சேர்க்கலான்னு. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்ட்ட மட்டும் கேட்கணும். இல்ல லெஜெண்ட்? சொல்றேன். இல்ல இவனுங்க எப்படிப்பட்ட ப்ரோ சுயநலவாதின்னு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இல்ல. வேற ஆப்ஷன் இல்ல ப்ரோ. ஆக்சுவலா ஆல்ரெடி நல்லா தான் போய் போட்டுருக்கு. இவங்க வந்து நேஷனல் ஐயோ, எஜுகேஷன் பாலிசி வந்து சும்மா ஒரு எல்லாம் வருஷம் வளராதுயா, நல்லா கவர்மெண்ட் அதுக்கு தான் ஸ்கூல் எல்லாரும் நல்லா சண்டை இருக்குன்னா போட்டுட்டு அப்புறம் இருக்காங்க எதுக்கே ப்ரோ. இல்ல சிபிஎஸ்சில விஜய் சேர்க்கறான்? எல்லாம் அதுக்கு தான் ப்ரோ. என்னையா இவங்களுக்கு பேசுற? அப்புறம் புரியல எதுக்கே ப்ரோ. சிபிஎஸ்சில இவனுங்க சேர்க்கறான்? கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவனுங்க சிபிஎஸ்சில எதுக்கே இவனுங்க சேர்க்கறான்? எல்லாத்தையும் ஓரமா பேச தம்பி. இங்க பாரு, எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்கூல் படிக்க வைக்கிறது தானே. கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குல்ல எஜுகேஷன். ஓகே, ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல எஜுகேஷன் வந்து குறைச்சிட்டே போகுது? நீ ஃப்ரீயா வந்து எஜுகேஷன் கொடுக்குற. ஆனா ஃப்ரீலாம் எனக்கு வேணாம், காசு கட்டினாலும் நான் வந்து பிரைவேட்டா தான் படிக்க வைப்பேன்னு ஏன் போறான் சொல்லு? ஒரு வேலை பார்க்குறவன் நார்மலா 20,000 30,000 சம்பாதிக்கிறவன் இல்ல எனக்கு ஃப்ரீ வேணாம் எனக்கு காசு தான் வேணும்னு போறானா? ஏன் போறான் சொல்லு? லெஜெண்ட் ஒரு நிமிஷம். லெஜெண்ட் இப்போ உங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் லெஜெண்ட் அப்ப தான் அதுதான் பேசிக்கிறேன். சொல்றேன். உன் பையனுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வேணும், ஆனா அடுத்தவன் பையனுக்கு வேணாம். உன் பையனுக்கு 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் வேணும், ஆனா அடுத்தவன் பையனுக்கு வேணாம். ஏன்னா இவங்கெல்லாம் ஏழைகள், இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறானுங்க. அந்த நாய்களுக்கு இது தெரிஞ்சா போதும். இந்த எண்ணம் தானே ரொம்ப சீப்பான எண்ணம். இதெல்லாம் ரொம்ப கேவலமான எண்ணம். ப்ரோ இந்த அப்படி இந்த இல்ல இந்த ப்ரோ. இந்த ஏன் ப்ரோ எண்ணெல்லாம் வந்து அந்த எடுத்துட்டு போய் அதுல யாரோ திங்க் பண்ணா மக்களே செருப்பு கழட்டி அடிச்சிருவாங்க ப்ரோ. இவங்கள நீங்க அந்த அடிக்கதான் அந்த போறாங்க. கண்ணோடு திங்க் பண்ணா இவங்களே செருப்பு கழட்டி அடிப்பாங்க. மக்கள் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அடிக்கதான் போறாங்கல்ல. ரோட்ல அது மக்கள் கோலம் போடுறாங்க. மகளிர் அணி வேண்டாம்னு சொல்லி மக்கள் மகளிர் கோலம் கோலம் போட்டு போட்டதெல்லாம் எடுத்து போட்டாச்சு தம்பி. தமிழ் ஜனத்துல இருக்கு, தம்பி எடுத்து பாரு. மக்கள் கோலம் போட்டதெல்லாம் எடுத்து போச்சாச்சு தம்பி. முதல்ல இந்த காலத்துல கோலம் போடுறன்ற ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சதே வந்து நீங்க பண்ற முட்டாள்தனம். எந்த பொம்பளை வந்து வெளில வாசல்ல கோலப்படுது? எல்லாம் அதெல்லாம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டெக்னிக்கு. சரியா? எவ்வளவு கோலம் போடுறாளா வீட்டு வாசல்ல வந்து? என்னையா நீ இன்னும் பழைய காலத்துல வந்து விக்ரமன் படுற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க. வாசல் வந்து கோலப்பட்டாங்க. அதுதான் சொல்றேன். பொங்கலுக்கு அதான் சொல்றேன். பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஏதோ சும்மா டைம் பாஸுக்கு சரி பொங்கலுக்கு தீபாவளிக்கு என்ன பண்ணலாம், சரி ஓகே கோலம் போடுவோமா அப்படின்னு வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்களே தவிர, ஆனா நீ இன்னைக்கு காலம் வந்து கோலம் போடாங்கன்னு நீ பேசுறிய பாத்தியா? எந்த பொம்பளைக்காவது கோலம் போடுறது தெரியுதா இன்னைக்கு இந்த காலத்துல? ஆனா இந்த காலத்துல நீங்க பழைய டெக்னிக் எடுத்து வந்து அப்பான்னு சொல்லு அண்ணான்னு சொல்லு கோலம் போடுற காட்டுறோம், கோலம் போட்டு எதிர்ப்பு காட்டுறோம் அப்படின்னு வந்து உருட்டுற பாத்தியா? முதல்ல கோலம் போடுறதுக்கு இடம் இருக்கா? எந்த வீட்டுல இருக்கு? ஜெயலலிதா அம்மாவை வந்து அம்மான்னு சொல்லும் போது ஸ்டாலின் ஐயா அப்பான்னு சரி எனக்கு தெரியல. நீ யார் ஜெயலலிதா அம்மா வந்து அம்மான்னு சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்ல முடியாது. யார் வேணாலும் அம்மா சொல்லலாம். யாரையுமே அப்பான்னு சொல்ல முடியாது. யார வேணாலும் அப்பான்னு சொல்லிக்கலாம் தம்பி. யார வேணாலும் அம்மான்னு சொல்லலாம். நான் சொல்றேன் ஜெயலலிதா லெஜெண்ட். நான் சொல்றேன் ஜெயலலிதா அம்மாவை ஒண்ணு புரிஞ்சுக்க. யார வேணாலும் அம்மான்னு சொல்லலாம், ஆனா யாரையும் அப்பன்னு சொல்ல முடியாது. அது உனக்கு புரியல. அதுவே உங்களுக்கு தெரியல இந்த முட்டா பயல்களுக்கு.
அப்பான்னு எல்லாத்தையும் கூப்பிட முடியாது தம்பி, அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு. லெஜெண்டு ப்ரோ லெஜெண்ட் ப்ரோ, நான் பேசுறது லெஜெண்டு கேக்குதா ப்ரோ? ஒரு லெஜெண்டு இப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்கள் பையன் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறான்னு நீங்கள். இப்போ வந்து இது என்ன வேணாம், நீங்கள் தமிழை வளர்க்க மாட்டீங்க, தமிழ் அழிஞ்சு போயிடுங்கிறீங்க. சரி ஓகே, நீங்கள் இத்தனை வருஷம் திராவிட கட்சி தானே இருந்தது. இப்போ இத்தனை வருஷம் திராவிட கட்சின்னு இருந்தது, எந்த விதத்தில் நீங்கள் தமிழை வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணுறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பேர் பலகை இருக்கா? அழிக்கிறது ஃபுல்லாக நீங்கள் அழிக்கிறீங்க, ஓகேவா? தமிழெல்லாம் நீங்கள் வந்து வளர்க்கலாம் இல்லை. இன்னொன்று, என் பையன் வந்து ஒருத்தன் 3ஆவது படிக்கிறான் எங்கள் ஊரில், இன்னொருத்தன் 5ஆவது படிக்கிறான். அவனுக்கு தேர்ட் லாங்குவேஜ் தேவை, செட்டில் மட்டும் கொண்டு வர நேஷனல் பாலிசி எஜுகேஷன் தேவை, ஓகேவா? அதை தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன உரிமை இருக்குது? உனக்கு பேசுறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கிறதுல எங்களை இல்லை தான் இல்லை இந்த மக்கள் ஓட்டு போட்டு என் பையன் தமிழ் தேர்ந்தெடுத்திருக்காங்க ப்ரோ. மீடியம் படிக்கிறான். எங்களுக்கு அந்த கண்டிப்பா அந்த கடமை இருக்கு. என் பையன் கடமை எங்களுக்கு இருக்கு. என் பையன் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், அரசாங்க பள்ளியில். அதை சரி, கேட்கறதுக்கு எனக்கு இப்ப உரிமை உண்டு. எங்கள் உனக்கு மோடிக்கு தான் தகுதி இருக்கா? மோடிக்கு தான் மக்கள் இல்ல, மோடிக்கு தான் மக்கள் இப்போ ஓட்டு போட்டு பிஎம் ஆக்கியிருக்காங்க 3 டைம். உங்களை ஒரு டைம் தான் ஆக்கியிருக்காங்க 2021. அதுக்கப்புறம் 2026 வெளில போக போறீங்க. மோடி தான் 3 டைம் ஆக்கியிருக்காங்க. அவர் அதுக்கு முன்னாடி 3 டைம் சிஎம் இருக்காரு. அப்ப அவர் சொல்றது நீங்க கேட்க வேண்டியதானே? உங்களுக்கு என்ன நாங்க பிரச்சனை? தமிழ்நாட்டுல தான் பேசுறோம். நாங்க தமிழ்நாட்டுல அதுதான் இருக்கிற சொல்றேன். வரைக்கும் இந்த உங்களுக்கு இதை போன வந்து ஒரு உள்ள வர எலெக்ஷன் விட தான் ஓட்டு மாட்டோம். போட்டாங்க, அடுத்த எலெக்ஷன்ல வந்து வெளில அனுப்பிச்சுட்டாங்க. லெஜெண்ட் அப்ப நீங்க ஒன்னே தமிழ்நாட்டுக்கு வெளில யோ விட மாட்டாங்க. யோ ஒன்னேவே அண்ணா காலத்துல ஒன்னையவே அண்ணா விரட்டி காலத்திலே விட்டுருவாங்க. கொண்டு வந்தாச்சியா, ஒன்னையே அண்ணா விரட்டி விட்டுருவாங்க. காலத்திலே கொண்டு வந்தாச்சு. ஒன்னையே விரட்டி விட போறாங்க 26ல. சரி லெஜெண்ட், அப்புறம் சரி நீ என் பேசிட்டு பையனுக்கு இருக்க. படிக்க வைக்கிறதுக்கு விருப்பம்ப்பா, தேர்ட் லாங்குவேஜ். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ சம்பாரித்து ஏன் 2 பசங்களுக்கும் அரேஞ்ச் பண்ணு, தேர்ட் லாங்குவேஜ், இந்தியன் நேஷனல் லாங்குவேஜோ இல்லை ஃபாரின் லாங்குவேஜோ, அதுக்கு ஸ்டைஃபண்டை கொடுத்துட்டு மறு வேலை பாரு, சரியா? நீ என்ன சொல்கிற, இந்தியை திணிக்கக்கூடாது. முதல்ல வந்து இங்கே இப்போ இருக்கிற பன்னாடைங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இது நேஷ்னல் இது என்எஃப்இயா, அது நேஷ்னல் இது பாலிசி சிஸ்டம்னாவே தேர்ட் லாங்குவேஜ் மட்டும்தான் வந்து ஒரு பொய்யை பரப்பிட்டுறீங்க. அது லாங்குவேஜ் மட்டும் கிடையாது. அதில் இருக்க வந்து ஸ்ட்ரக்சரு, எஜுகேஷனு, டீச்சிங்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஒன்லி லாங்குவேஜ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணல. நீங்க நான் சொல்றீங்கல்ல சொல்லி அவர் இதுதான் பேசட்டும் முடிச்சிடறேன். யா, இதுதான் இருங்கயா, பிரச்சனையா, அவர் கரெக்டான பேசட்டும், பாயிண்ட் புடிச்சிட்டீங்க. அவர் என்டையர் பேசட்டும் யா, எஜுகேஷன் இருங்கயா. சிஸ்டம் வில் கொலாப்ஸுங்க. பேசி முடிச்சிடறப்பா. யோ லெஜெண்ட் ஓகே நீங்கள் பேசுங்க வந்து இங்கே பேசுங்க. ஃபுல்லாக ஏதோ பரப்புறது ஃபுல்லாக லாஜிக்கா என்னன்னா, பேசுங்க, பேசுறோம் ஏதோ கேக்குது. தேர்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ்னு வந்து கம்பி சுற்றிட்டுருக்கீங்க. தேர்ட் லாங்குவேஜ் மட்டும் கிடையாது, சரிங்களா? அதில் இருக்க ஏகப்பட்ட வந்து கல்வி எப்படி இது முன்னேற்றலாம், இப்போதைக்கு காலகட்டத்துக்கு எப்படி வந்து ஃப்யூச்சருக்கு போகலாம், டெக்னாலஜி லெவலில் எந்த அளவுக்கு படிக்க வைக்கலாம், டீச்சர்ஸுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, டீச்சர்ஸுக்கு வந்து ஒழுங்காக பாடம் சொல்லித் தராங்களா இல்லையா, அங்கே சொல்லித்தரலன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறது, ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறது, எல்லா இதுவுமே இருக்குது, சரியா? இதில் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு ஃபுல் உரிமை உண்டு. உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஏன்னா என் பையன் வந்து அரசாங்க பள்ளியில் 3ஆவது ஒருத்தன் படிக்கிறான், 5ஆவது படிக்கிறான், சரியா? எனக்கு தேவை. அதை வேணான்னு முடிவு சொல்கிறதுக்கு எந்த நாதாரிக்கும் எவனுக்கும் இது கிடையாது, சரியா? நீங்கள் அவன் வந்து போயிட்டு மெட்ரிகுலேஷன் படிக்க வைப்பீங்க, சிபிஎஸ்சியில் படிக்க வைப்பீங்க, அவன் அரசியல்வாதி பிள்ளைய வந்து போயிட்டு வந்து எல்லாம் வந்து ஸ்கூலை ஓப்பன் பண்ணி வச்சுப்பீங்க. அதை கேட்குறது துப்பு கிடையாது. நீ வேணா தமிழை வந்து வளர்க்கணும், நீ உன் பிள்ளைய படிக்க வைக்கணும். அதை விட்டுட்டு இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவனுக்கு தேவையில்ல, அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன அறிவு இருக்கா, தேர்ட் லாங்குவேஜ் தேவையா, இதே கஷ்டப்படுறாங்களா? அப்படின்னா வந்து அரசாங்க பிள்ளை இம்ப்ரூவ் பண்ணு, டீச்சிங் இல்லைங்க, இது அப்படி பண்ணு, ரைஸ் இல்லைங்க. பண்ணு. நான் லெஜெண்டை வந்து ஒரு பிஜேபி காரனா நான் பாக்குறேன். இவங்க பேசும்போது தான் நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து யோசிச்சு திரும்ப ஆன்சர் பண்ண முடியுது. இதனால பல பேர் கேக்குறாங்க. அதே அதனால மாதிரிதான் கார்த்திக் ப்ரோ, இவங்க பாதி பேருக்கு இப்ப தெரியல, ரொம்ப சரிங்களா? ரொம்ப 8வது ரொம்ப வரைக்கும் இல்ல தான் ரொம்ப கொத்தடிமை கூட என்ன பண்ணுவான்னா கோச்சிட்டு போயிருவான் ராமச்சந்திரன் மாதிரி. லெஜெண்ட் மட்டும் தான் கூட டஃப் கொடுத்து திரும்ப திரும்ப அடி வாங்குறது கேள்வி கிட்டே இருப்பான். இவங்களுக்கு பாதி பேருக்கு இல்ல புரிய நான் அடி மாட்டேங்குது ப்ரோ. வாங்குறதுக்கு லெஜெண்ட் ப்ரோ, பேசல. இத்தனை பேருக்கு தம்பி உங்களுக்கு இங்க புரியாம பாருங்க, இருக்கே, இப்ப அதுதான் எனக்கு எஜுகேஷன் ரொம்ப இல்ல ஆச்சரியமா தம்பி, இருக்கு. எஜுகேஷன்லாம் எந்த எஜுகேஷன்ல எஜுகேஷன் சிஸ்டம் இங்க பாரு கொலாப்ஸ் ஆயிருங்க. உனக்கு சமச்சீர் கல்வி போயிட்டு ஓ இருக்கேன் தமிழ்நாட்டுல. எல்லாருக்கும் அவன் ஒண்ணும் புதுசா ஒரு கிடையாது. எஜுகேஷன் இவர் சிஸ்டம் கொண்டு வராங்க. எல்லாருக்கும் ஒண்ணும் கிடையாதுயா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் ஒண்ணும் கிடையாது. உனக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கும், இன்னொருத்தனுக்கு கிடைக்காது, சுரேஷ் கிடைக்காது, சுகிலி கிடைக்காது, கோபிநாத் கிடைக்கும். இப்படி மாறி மாறி தான் கிடைக்கும். ஒருத்தருக்கு வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிடைக்கும், அதே டைம்ல பிறந்த ஒருத்தனுக்கு, அதே ஹாஸ்பிட்டல்ல பிறந்த ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு படிக்க வைக்கவே முடியாம போயிடும் அந்த ஃபேமிலியில. இதெல்லாம் எல்லாருக்கும் ஒன்றும் கிடைக்கும்யா. ஆனா நீங்க பொதுவா வந்து இதுதான் வேணும் இதுதான் வேணும் நீங்க எப்படி சொல்ல முடியும்? முதல்ல யோசிச்சு பாரு. அதுவே தப்பு இல்லையா? நீங்க என்ன ரேண்டமா கணக்கு எடுத்துட்டு சும்மா ரெண்டு மொழி தான் வேணும், 2 மொழி தான். நான் கேக்குறது என்னன்னா எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு இல்லையா?
கேரளால இருக்கவன் படிக்கிறான், ஆந்திராவில் இருக்கவன் படிக்கிறான், கர்நாடகாவில் படிக்கிறான், தமிழ்நாட்டிலையும் பாதிக்கு மேல படிக்கிறான். 60% கிட்ட படிக்கிறானுங்க. மிச்சம் 40% பேருக்கு மட்டும் ஏன் குறை வைக்கிறீங்கன்னு கேட்குறோம். அவ்வளவுதான். ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா அவனுக்கு தேவைப்படும் போது அவன் படிச்சுட்டு போறான் தேவை ப்ரோ. நீ புதுசா ஒரு இல்ல எஜுகேஷன் சிஸ்டம் தம்பி உள்ள கொண்டு நீ வராதீங்க யாரு அவன் ப்ரோ சொல்றேன். தேவை நீ தேவை அவன் தேவை இப்ப அவன் நான் தேவை இப்போ இல்ல இருக்கிற இல்ல தம்பி சமச்சீர் அவன் கல்வி அவன் கொலாப்ஸ் தேவையை நீ ஆயிடும் முடிவு ப்ரோ. பண்ணக்கூடாதுல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த ஒரு அதான ஒரு ஒரு ஆரம்பத்திலே சிலபஸ் சொன்னதுதான் போட்டிருக்கு, இங்க ஒரு பாரு நம்ம தம்பி. ஸ்ட்ரக்சர் அவன் இருக்கு. தேவையை அந்த ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் தம்பி பண்ணிட்டோம். அவன் தேவை அவன் தேவையை நீ முடிவு பண்ணக்கூடாது இல்லையா? எப்படியே படிப்பாங்க? ப்ரோ அவங்களுக்கு ஒண்ணு வேற நீ வேலையே எனக்கு இல்லையா? கூட அப்போ போய் பிரெஞ்சு படிச்சுட்டே இருக்க ஸ்பானிஷ் முடியுமா? ஜெர்மன்லாம் பிரெஞ்சு ஸ்பானிஷ்லாம் நீ எனக்கு கூட இல்ல 9th 10th 11th தம்பி அப்படி அவன் இல்ல தேவையை கூட நீ ஃப்ரெண்ட்ஸ் முடிவு பண்ணக்கூடாது கொடுக்குறது. தம்பி. அவன் தேவையை நீ முடிவு 9th பண்ணக்கூடாதுல்ல. 10th 11th வந்து ஃபாரின் லாங்குவேஜ் ஒன்னு படிச்சுக்கலாம்னு ஆமா சொல்றாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஆமா நீங்க லாங்குவேஜ். கொடுக்குறீங்களா அத? நான் கொடுக்கல, நான் சொல்றேன். அப்புறம் அந்த கொடுக்கறது இதுல நீங்க வேணான்றீங்க, படிச்சு பாருங்க. அந்த கொடுக்கறவன இதுல வேணான்றீங்க. நான் கேக்குறேன் லெஜெண்ட் ஒண்ணு நீங்க ப்ரோ கொடுக்கணும். குடுக்கறது வேண்டாம்னு சொல்ல ப்ரோ. எகைன் நீங்க ஓ மாத்தி அவன் என்ன புரிஞ்சுக்கிறீங்க ப்ரோ. சொல்றான் என்டையர் சிஸ்டம் வில் ப்ரோ கொலாப்ஸ் இருங்க ப்ரோ. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ என்ன பண்ணிட்டு ஃபாலோ இருக்கோம் பண்றீங்க இல்ல கவர்மெண்ட் எங்க ஸ்கூல்ல. இல்ல இல்ல சமச்சீர் கல்வின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ சமச்சீர் பண்ணிட்டு கல்வியில இருக்கோம். முதல்ல நீங்க பாத்துருக்கீங்க எப்படி இப்போ இருக்குன்னு. வந்து பாத்தீங்கன்னா 10th 12th இது வந்து பாத்தீங்கன்னா யோ 8+3 அத பத்தி நீ 8+3. கவலைப்படாதயா. பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க நீ ஏன் கவலைப்படுற? அது தம்பி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்ல இருக்க இல்ல அப்பா இல்ல அம்மா இல்ல கவலைப்படுறாங்க. உன் நாங்க பிள்ளைய சும்மா கவலைப்படல, எதாவது கவர்மெண்ட் பேசாதயா. உன் கவலைப்பட்டு வேலையை நீ இருக்கீங்க. பாரியா. கவர்மெண்ட் முதல்ல கவலைப்பட்டு இந்த இருக்கீங்க. பிரைவேட் ஸ்டாலின் ஸ்கூல்ல இருக்க அரசாங்கம் இந்த கவலைப்பட்டு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கீங்க. நான் இருக்கிறவங்க மாதிரி இல்ல கவலைப்படல. இல்ல தற்கூரிங்களா தம்பி முதல்ல பேச தம்பி நிறுத்துங்கயா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ளவங்க தம்பி பேசட்டும்யா. உன் பிள்ளைய சேஃபா வச்சிருக்க, பிரைவேட் ஸ்கூல்ல சேஃபா படிக்க வைக்கிற, நீ ஏன் கதற வந்து நீ வந்து இதெல்லாம் வந்து என்ன அடுத்தவனை பத்தி நீ கதற மாதிரியே பேசிட்டு இருக்க நீ. எனக்கு புரியல. எனக்கு உனக்கு என்ன ப்ரோ தேவை நான் இருக்கு? ப்ரோ நான் ப்ரோ நான் கதறல ப்ரோ. சமச்சீர் கல்வியில இத்தனை நான் பேர் படிச்சுக்கிறேன் ப்ரோ. கதறாங்க ப்ரோ. ப்ரோ இத்தனை பேர் சமச்சீர் கல்வியில நான் இத்தனை பேர் படிச்சுக்கிறேன் ப்ரோ. யார் எத்தனை நீ கட்சி வந்து யோ பாத்திருக்கேன் கூட இருக்குன்னு எத்தனை பாருங்க. சீமானன் கூட இருக்காரு, விஜய் கூட இருக்காரு. எத்தனை கட்சி எங்க கூட இருக்கு. நாங்க வந்து சீமான் அண்ணா இப்ப எதுக்கு கதறாருங்கிறியா? இத்தனை பேர்லாம் கூட சீமான் ப்ரோ எந்த நிக்கணும்? பையன் மொத்த எந்த ஸ்கூல்ல மூட்டும் ஒண்ணா படிக்கிறாரு? சீமான் விஜய் எங்க ட்விட்டு போடணும். விஜய்க்கு பின்னாடி எத்தனை பேருங்க மொத்த இருக்காங்க? முட்டாளும் சரி ஒண்ணு விஜய் சேர்ந்துருக்கீங்க. விஜய் விஜய் வந்து இல்ல 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 அதே விஜய் வந்து ஸ்டாலின் ரிசைன் பண்ண சொல்லுன்றாரு. இது ஒரு ஆட்சியே இல்ல ஊழல் ஆட்சின்றாரு. ரிசைன் பண்ணிடுறீங்களா? சொல்லு சொல்லு. விஜய் பேசிட்டாரு. இல்ல ஓகே விஜய் இதுல இல்ல நான் தான் சொல்றேன். இல்ல விஜய் இல்ல எல்லாரும் ஒரு விஜய் பக்கம் பேசின இருக்கும், மாதிரி அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்காரு. அது ஓகே. விஜய் இல்ல எல்லாரும் ஒரு பக்கம் அப்ப இருக்கும், நீ விஜய் அண்ணாமலை இல்ல ஒரு இல்ல பக்கம் விஜய் இருக்காருங்க. சொல்றதுல நீ ஏத்துக்கிறிய அப்படின்னா விஜய் வந்து ஊழல் ஆட்சி நடக்குது, இது ஒரு குடும்பமே சேர்ந்து கொள்ளடிக்குதுன்றாரு. ரிசைன் பண்ணிட்டு போங்க. அதை பண்ணுவீங்களா நீங்க? ஸ்டாலின் இல்ல இல்ல சீமான் வந்து உங்களை அசிங்கமா திட்டுறாரு, ரிசைன் பண்ணிட்டு போயிருவீங்களா? நீங்க ஏத்துக்க போறீங்களா? அப்புறம் என்ன? அப்படியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க சம்மந்தம் இல்லாம அதை. லெஜெண்ட் அண்ணா ஏதோ வந்து இப்ப வந்து ப்ரோ நான் பாத்தீங்கன்னா அது சொல்ல ப்ரோ. எதிர்கட்சியில இருக்கிறவங்க கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கும், அண்ணாமலை ஒரு பக்கம் அண்ணாமலை இருக்காருன்னு இல்லையா? சொல்றேன். மக்களே ஒரு பக்கம் நிக்கிறாங்கல்ல. எல்லாருமே ஐயோ ஒரு பக்கம் இல்ல இருக்காங்க. இல்ல அண்ணாமலை எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்கய்யா. சரியா? எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. நீ ஒரு ட்வீட் போடு. என்னமோ மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்றீங்க. அது அண்ணாமலை அது நீ மக்கள் கண்டுபிடிச்சுக்கன்ற. மக்கள் அவங்க அது நீ பக்கல ப்ரோ. கண்டுபிடிச்சுக்க. அது நீ இவரு இல்ல இவரு அது சொல்றாருல அது நீ கேள்வி. இல்ல இல்ல இவர மாதிரி எத்தனை பேர் அதை நீ சொல்றாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். கண்டுபிடிச்சுக்கயா. நான் சொல்றேன் மக்கள் எந்த பக்கம் நிக்கிறாங்கன்ற நீ கண்டுபிடிச்சுக்க. நீ வந்து ஒரு ட்வீட் போடு, இந்த மாதிரி இது வந்து வேணாம் அப்படின்னு ஒரு ட்வீட் போடு. கீழே கமெண்ட்ஸ்ல பாத்துக்க, மக்கள் எந்த பக்கம் நிக்கிறாங்கன்னு பாத்துக்க. விஜயோட கமெண்ட்ல போய் பாத்துக்க, சீமானோட கமெண்ட்ல போய் பாத்துக்க. சீமான் ட்வீட் போட்டிருக்காருல, விஜயோட இங்க கமெண்ட்ல பாருங்க, பாத்துக்க. சோசியல் மீடியால வந்து சோசியல் மீடியால இருக்கவன் ஓட் மனுஷன் இல்லையா? போடுறவன்லாம் அவன் வந்து மிருகமா? அதெல்லாம் அவன் வந்து இது ஜந்துவா ரியாலிட்டியே ஜந்துவா? இல்ல ப்ரோ. ரியாலிட்டி அது ஓகே இல்ல ப்ரோ. அப்ப சோசியல் சரி மீடியா ஓகே. நாட் வேற என்ன ரியாலிட்டி பண்ணுவோம்? ப்ரோ. ரோட்டுக்கு வருவோமா? புரிஞ்சுக்கணும். ரோட்டுக்கு வருவோமா? சொல்லு. ரோட்டுக்கு வருவோமா? வீடியோ எடுத்து போடுவோமா? அதுதான் நம்மள மக்கள் அதுதான் குரல் அதுதான் கொடுத்திருக்கணும்ல. அதுதான் மக்கள் நம்மள ஏதாவது அது போராடினாங்களா அதுக்காண்டி? மக்கள் போராடினாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல மக்கள் படிக்கிற போராடினாங்களா? பேரண்ட்ஸ் எல்லாம் மக்கள் அது போராடினாங்களா? மக்கள் லெஜெண்ட் இந்த லெஜெண்ட் மாதிரி வந்து எங்களுக்கு லெஜெண்ட் வந்து இது மக்கள் வேணும் போராடினாங்களா? லெஜெண்ட் அப்படின்னா நான் இல்ல இல்ல கேக்குறேன். போராட்டம் என்னங்க எங்கேயாவது போராடுறான் போராட்டங்க மக்கள் வந்து பண்ணுங்க. 3 லாங்குவேஜ் ஹிந்தி கொடுக்காதீங்கன்னு வேணாம்னு மக்கள் போராடினாங்களா? லெஜெண்ட் போராடினாங்களா? லெஜெண்ட் நான் இருக்கேன், என் பையன் இல்ல கவர்மெண்ட் அண்ணாமலை ஸ்கூல்ல படிக்கிறான். சொல்லியிருக்காருல்ல, ஓகேவா? அண்ணாமலை வேணா என்ன ரிஜிஸ்டர் சொல்லியிருக்காரு? பண்ணட்டுமா? நான் போறேன், சரியா? மார்ச் போடுறாங்களா 1 இல்லையா? 1 போறோம், எல்லாத்தையும் போய் கையெழுத்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீங்க நடத்துங்க அதே மாதிரி. நீட்டுக்கு நடத்துனீங்க இல்லையா? நீட்டுக்கு நடத்துறேன்னு சொல்லி ஒரு உருட்டுனீங்கல்ல. இவெல்லாம் கையெழுத்து போட்டாங்க, 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம் அப்படின்னு. நீங்க உருட்டுங்க பார்ப்போம். அப்ப அவனுக்கு என்ன தேவைன்றது நீங்க கண்டுபிடிங்க. அது ஒரு சும்மா நீங்க வந்து பொய்யா பேசிக்கிட்டு எவ்வளவு பேர்த்த ஏமாத்துவீங்க? லெஜெண்ட் மக்களே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற இலவச பஸ், நகைக்கடன் தள்ளி, கல்வி கடன் தள்ளி, இதெல்லாம் எதுக்கு சொன்னீங்க ப்ரோ? ஏங்க மக்கள் வந்து மக்கள் மாத்தி தாங்க ஓட்டு போடுவான். சரியா? அவன் 1008 காரணத்துக்கு ஓட்டு போடுவான். அதெல்லாம் பேச்சா? இப்ப இவங்களுக்கும் இல்லைங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன 10 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் மொத்தத்துக்கு. அந்த 10 லட்சம் பேர் மாத்தி போட்டுருந்தா மாறிடுமா? இல்ல கார்த்தி அவங்க ப்ரோ, தான் இவங்க சரிங்க. தமிழை காப்பாத்தணும்ன்றாங்கல்ல ப்ரோ. ப்ரோ கார்த்தி ப்ரோ, இவங்க தமிழை காப்பாத்தணும்ன்றாங்கல்ல. இப்ப இந்த உதயநாவை சொல்லிக்கிறது படிக்க சொல்லிடு, நான் தமிழை காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி நான் திமுக ஓட்டு போட்டுறேன்றேன். நாளைக்கு உதயனா ஒரு இவன் தமிழ் பக்கத்தை மீடியம் ஃப்ளோ இல்லாம படிக்க சொல்லிடு, நான் தமிழை காப்பாத்துறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி
நான் திமுக ஓட்டு இப்பயே சொல்லிடுறேன், என் ஓட்டு திமுகக்கு. ப்ரோ யாருனாலையும் தமிழ வந்து அது யாரையும் ப்ரோ அப்ப புலவர் நீங்க கிடையாது ப்ரோ. அப்புறம் இங்க எல்லாருமே அப்புறம் நல்லா எதுக்கு தமிழ் ப்ரோ தான் பார்த்து படிக்க படிக்க படிங்கன்னு முடியும். போறீங்க? சொல்றேன். பார்த்து படிக்க ஆனா தான் சொல்றேன். தமிழ் வந்து நம்ம இல்ல தாய்மொழியா இருக்கு. அது லெஜண்ட் மேல ஒரு லெஜண்ட் பற்று அப்ப இந்த இருக்குல்ல நம்மளுக்கு. லட்சணத்துல உங்களுக்கு ஒரு சொல்லிட்டு பற்று பார்த்து நீ இருக்கும்ல. தான் ஏன் படிக்க தமிழன் மாதிரி சொல்றேன். தெரியல ப்ரோ. பார்த்து தான் படிக்க சொல்றேன். உங்களை பார்த்து தான் படிக்க சொல்றேன். பார்த்து படிச்சாவே இல்ல தடுமாறும் இல்ல அது எப்படி எல்லாத்துக்கும். தடுமாறும்? எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தாய்மொழி எல்லாருக்கும் எப்படி எல்லாருக்கும் தடுமாறும்? ஆகாதுயா. அப்பனா உனக்கு படிக்க உங்களை மாதிரி தெரியலன்னு அர்த்தம். உங்களை படிக்க மாதிரி தெரியலன்னு உருட்டு அர்த்தம். உருட்டுன்னு சரியா? உருட்டிக்கிட்டு 3 படிக்க லாங்குவேஜ் 4 தெரியல. லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டு எழுத படிக்க தெரியாம சிபிஎஸ்சி ஸ்கூல்ல பசங்களை சேஃபா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்தி பொழப்பம் நடத்துறவங்களுக்கு தான் அது வரும். லெஜண்ட் இன்னொன்னு இப்ப திணிக்கிறாங்க ப்ரோ திணிக்கிறாங்கறீங்கல்ல. சிம்பிள் நான் என்ன உதாரணம் சொல்றேன்னா சொல்றேன் ப்ரோ. இப்ப வந்து ட்விட்டர்ல வந்து நீங்க 900 ரூபாய் கட்டி சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ப்ளூடிக் வாங்குறீங்க, நான் வாங்குறேன், என்கிட்ட காசு இருக்கு வாங்குறேன். நான் என்ன சொல்றேன், தேவைப்பட்டு வாங்கிக்க போறேன். அவனை அதுதாங்க படிக்க நானும் வேண்டாம்னு சொல்றேன். சொல்லவே அதுதாங்க கிடையாது. நாங்க என்ன தேவைப்பட்ட சொல்றேன்னா இல்லைங்க அந்த ஆப்ஷன். அவனுக்கு இதை விட ஒரு அப்படிதான் பெஸ்ட் வேற தம்பி. நிறைய இருக்கு. லெஜண்ட் அதை அதுதான் நாங்க கொடுத்துக்கிறோம். லெஜண்ட் நீங்க லெஜண்ட் அதுக்கு எஜுகேஷன் தான் நான் சிஸ்டம் வரேன். கொலாப்ஸ் பண்ணாதீங்கன்னு லெஜண்ட் சொல்றேன். அதுக்கு தான் நான் வரேன். ஓகேவா? இப்போ லெஜண்ட் எலன் ஆல்ரெடி மஸ்க்கு சமைச்சு முன்னாடி வச்சிருக்க ட்விட்டர்ல வந்து எல்லாத்தையும் ப்ளூடிக் சமைச்சு எலன் வச்சிருக்கீங்க. மஸ்க்கு முன்னாடி ப்ளூடிக் தெரியுமா உனக்கு? ப்ளூடிக் வாங்கணும்னா நீ வந்து ஜேர்னலிஸ்டா இருக்கணும், நீ வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கணும், கவர்மெண்ட் வந்து பெரிய அபிஷியலா இருக்கணும், அவங்களுக்கு தான் கிடைக்கும். பிரசாந்த் அண்ணனுக்கே ஆமா, தரல. அவருக்கே தரல இல்லையா? நான் என்ன சொல்றேன், 600 கட்டினாவது கிடைக்கணுன்ற மாதிரி நீ கொண்டு வந்துட்டீ இல்லையா? அதுவே வந்து சமூக நீதி தான். அதை நீ செஞ்சிருன்றேன், அவ்வளவுதான். ஏன் அவன் படிக்கிறான், படிக்காம போறான், அவன் நாசமா போறான், அது அவன் பிரச்சனை. நீ யாரையா தடுக்கிறதுக்கு முதல்ல? கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டுங்கிற நாங்க மக்கள் கெட்டவங்க, முடிவு பண்றாங்களா விஜய் இல்லையா? கெட்டவங்க, நான் மக்கள் தானே முடிவு கெட்டவன், பண்றாங்க எல்லாருமே லெஜண்ட் மக்கள் தம்பி. முடிவு மக்கள் தானே முடிவு பண்ணிக்கிட்டுங்கிற. பண்றாங்க தம்பி. அவர் போற மக்கள் இந்த தானே அண்ணாமலை போறல மக்கள் எத்தனை தான் பேர் பண்றா. சப்போர்ட் பண்றாங்கன்னு பாருங்க நீ நீங்களே. பக்கம் தானே போற, நீ பக்கம் தானே போற. மக்கள் சப்போர்ட் பண்றாங்களா, நீ பக்கம் தான் போற பாரு. விஜய்க்கு சப்போர்ட் லெஜண்ட் ப்ரோ பண்ணாங்களா அவன் இல்லையா? என்ன நீ சொல்லு அதை விட்டுரு. நீ திமுக அதை பேசுவ, ஓகே. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையா? நீ சொன்னீல ஃபர்ஸ்ட் வார்த்தை, ஏன் விஜய்க்கு இவ்வளவு நெகட்டிவா இருக்குன்னு. இது பிடிக்கல, அதுதான் உண்மை. விஜய்க்கு சப்போர்ட் வரல, சீமானுக்கு சப்போர்ட் வரல, உதயநிதிக்கு வரல, ஸ்டாலினுக்கு வரல, யாருக்கும் வரல. அதுதான் உண்மை. அண்ணாமலை நீ சொல்றது அயோக்கியத்தனம். ஐயா அண்ணாமலை போய் பேசுறாருன்னு நீ சொல்றல, ஏன் அப்படி பேசினா கூட அவருக்கு சப்போர்ட் வருது? அதுதான் உண்மை. ப்ரோ மக்கள் இந்த எந்த பக்கம் 1000 நிக்கிறாங்க? பேர் கோட்டு போட்டு திட்டுறான், அவன்லாம் பிஜேபி ஐடி செல் இல்ல நீங்க சொல்றீங்களா? இந்த 1000 பேர் கோட்டு போட்டு திட்டுறான்ல, அதான் அவன் நான் நீட்ட பத்தி சொல்றேன். பேசினா அவன் வந்து அவன்லாம் பிஜேபி, அவன்லாம் உண்மையா ஓகே பிஜேபி ட்விட்டர் அக்கௌண்ட் பிஜேபி வச்சிருக்கான்னு ஐடி செல்னு சொல்றீங்களா? வச்சுக்க, என்னவெல்லாம் வச்சுக்க. நீ ரோட்டுக்கு போவேன், நீ போவேன், நீ டீ கடைக்கு போற, மளிகை கடைக்கு போறல, அங்க போய் கேளு, கேட்டு தெரிஞ்சுக்க. இது இப்படி இருக்குண்ணே, இது எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு கேளு. எதார்த்தத்தை புரிஞ்சுக்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத நீ கண்டுபிடி. விஜயால கண்டுபிடிக்க முடியாதுப்பா, அவர் வீட்டை விட்டு வெளில வர முடியாது. ஓகேவா? அவர் வந்து பெரிய ஒரு மாளிகையில் இருப்பாரு. சீமானால கண்டுபிடிக்க முடியாது, அவர் திரள் நிதி வாங்குறதுல பிஸியா இருப்பாரு. ஸ்டாலினுக்கு அவரு போட்டோ ஷூட் பண்றதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் மேக்கப் போடுறதுக்கும் டைம் போயிடும். எங்க உதயன்னா ஒரு 12 மணிக்கு எந்திரிப்பாரு, எந்திரிச்சு வந்து ஏதோ படம் கடை பார்த்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அவருக்கு அதுல பிஸி இருப்பாரு. நீ போலாம் இல்லையா? நீ மளிகை கடைக்கு போ, டீ கடைக்கு போ, அங்கெல்லாம் கேளு, பேசு. அங்கெல்லாம் பேசி இந்த மாதிரி இருக்கு, இந்த நான் என்ன மாதிரி இருக்கு, அந்த சொல்றேன், மாதிரி இவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி பேசுறீங்களா? இருக்கு. அது ஏதோ ஒரு ஆமாவா சேனல்ல, கேட்டு யூடியூப் ஆமா சேனல்ல ஆளுங்களே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள இந்த அனுப்பி உணர்வெல்லாம் அவனுக்கு அவனுக்கு இது வேணுமா வேண்டாமா நீங்க தம்பி. கேட்டு நீ பாருங்க. போய் கேளுடா, நீ போய் கேட்டுட்டு வாடா. நீ போய் முதல்ல கேளுடா, அவனுக்கிட்டலாம் கேளு. அந்த மாதிரி நீ 10 பேர்த்துட்டு கேளு, 10 பேர்த்துல 6 பேர் சொல்லட்டும் இல்ல இது வேணாம் அப்படின்னு சொல்லட்டும். சொன்னதுக்கு அப்புறம் நீ பேசு வந்து. ப்ரோ 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மேண்டேட்டரின்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. தமிழ்ல தான் பயிற்று மொழியே இருக்கணும்ட்டாங்க. நீ இப்போ தமிழ் எதிர்க்கிறியா ப்ரோ? நீ சொல்லு ப்ரோ. லெஜெண்ட் ப்ரோ, தமிழ நீ எதிர்க்கிறியான்னு சொல்லு ப்ரோ. நான் தமிழ் எதுக்குல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா தேர்ட் லாங்குவேஜ் இல்ல அவனுக்கு பயிற்று தேவைப்படல. மொழி ஆல்ரெடி தமிழ் படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறான் சிபிஎஸ்சி ப்ரோ. இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன்ல அண்ட் தமிழ் படிக்கிறான் ப்ரோ. தட் இஸ் மோர் தென் பிரதர் எனஃப். இருங்க. அவன் மோர் ஃபியூச்சர்ல தென் அவனுக்கு ஏதாவது தேவைப்பட்டனா அப்ப படிச்சுக்க இருங்க போறான். இப்ப நீங்க எஜுகேஷன் பிரதர், சிஸ்டம் கொலாப்ஸ் மோர் தென் பண்ணாதீங்க. இட் இஸ் இனஃப், கோயிங் இன் த மோர் தென் ரைட் இனஃப் டைரக்ஷன். படி அதை தயவு செஞ்சு நீங்க மாத்தாதீங்கன்னு நான் ப்ரோ. சொல்றேன். மோர் தென் இனஃப் வந்து அந்த பையன் சொல்லணும். ஓகேவா? உன்னோட இல்ல பையன் மோர் தென் மட்டும் இனஃப் வந்து அந்த 3 பையன் சொல்லணும். லாங்குவேஜ் நீங்க படிக்கணும். சொல்லக்கூடாது பிரதர். நீ ஒரே உன் நிமிஷம் பையன் 3 நான் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்ற. இதுக்கு சொல்ற நீ பைத்தியமா நாங்க பைத்தியமா கேக்குறவங்க ப்ரோ நல்லா கேட்டுக்கங்க. சிபிஎஸ்சி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல ப்ரோ போயிட்டு இருக்கு ப்ரோ. ஒரே ஆல்ரெடி நிமிஷம் நான் கவர்மெண்ட் சொல்றதை ஸ்கூல் வந்து கேளு. சமச்சீர் போயிட்டு இருக்கு. அதை கொலாப்ஸ் ப்ரோ பண்ணிடாதீங்க. சமச்சீர் புக் நீ இவன் முதல்ல வந்து பாத்திருக்கியா? நேஷனல் எஜுகேஷனல் சமச்சீர் பாலிசி புக் வந்து உள்ள முதல்ல கொண்டு பாத்திருக்கியா வந்தா நீ? அதுல 1008 ப்ரோ ரூல்ஸ் நீங்க இருக்கு முதல்ல ப்ரோ. சமச்சீர் டீச்சர் ப்ரோ வந்து நான் இது பேசுறது இருக்கும், கேக்குதா நிறைய ப்ரோ இருக்கு உனக்கு? ப்ரோ. அதெல்லாம் வந்து சம இங்க இம்ப்ளிமெண்ட் இல்ல பண்றது இட் இஸ் நாட் ஈஸி ப்ரோ டாஸ்க். லெஜெண்ட் அதை கொலாப்ஸ் பண்ணாதீங்க. தமிழ் இன்னொன்னு ப்ரோ தமிழ் இல்லையா வந்து நீ இட்ஸ் கோன் லெஜெண்ட் அவே. ப்ரோ கவர்மெண்ட் சொல்றதை ஸ்கூல்ல கேளு ப்ரோ. தமிழ் லெஜெண்ட் படிக்கலாம். அது கட்டாத ப்ரோ. போய் நிறைய விஷயம் இருக்கு. நாங்க லெஜெண்ட் சண்டை போடுறோம். சமச்சீர் தப்பு இல்ல கிடையாது. கல்வியே புக்க வந்து முதல்ல அது பாத்திருக்கியா? இங்க பாரியா. இல்ல ஒரு நிமிஷம். லெஜெண்ட் தமிழ்ல வந்து எங்க போவோம்? தமிழ்ல வந்து கம்பல்சரி லாங்குவேஜ். ஓகேவா? தாய்மொழி தமிழ் கிடையாதுயா. இந்தியா ஃபுல்லாவே தாய்மொழி கம்பல்சரி. அதுல எப்படி மாறும்?
எனக்கு புரியல எனக்கு. இன்னொன்னு இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து இல்ல நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி சொல்லு கேக்குறேன். சொல்லு. 3வது லாங்குவேஜ் வந்து எத்தனை பேர் வந்து தெலுங்கு எடுப்பான்? யோ மோஸ்ட்லி தமிழை வந்து பத்தி ஹிந்தி தானே பேசியா? நீ எடுப்பான். தமிழ் எனக்கு தானே புரியல பேசின எனக்கு. இப்போ. கேக்குறீங்களா? தமிழ் அழகின்னு தானே இல்ல சொன்ன. எனக்கு தமிழ் நான் எப்படி தமிழ் அழகு? பேசுறேங்க, இல்ல இல்ல ஒண்ணு ஒத்துக்கிறேங்க. ஒண்ணா போலாம். தமிழ் வந்து ஆ, கட்டாய கல்வி தான். இல்ல இல்ல கட்டாய அதான் தேர்ட் சொல்றேன். நீ லாங்குவேஜ் தமிழ் அழியுன்னு தேர்ட் சொன்னியா இல்லையா? லாங்குவேஜ் என்ன எடுப்பான்? சரி ஓகே ஓகே. ஆமாங்க. எப்படி ஏங்க அழியும்? நீங்க 3வது லாங்குவேஜ் என்னங்க இல்ல எடுப்பான்? அது ஹிந்தி இல்ல தானே இல்ல எடுப்பான். அப்படி உனக்கு என்ன எடுத்தா பிரச்சனை? 3வது லாங்குவேஜ் ஹிந்தி தெலுங்கு தானே எடுப்பான். தெலுங்கு லெஜெண்ட் இல்ல தெலுங்கு நீங்க தெலுங்கு எடுத்து தமிழ் இல்லையாதா சொல்லு. தமிழ் எடுத்துட்டான், தமிழ்நாட்டில் இருக்கவனா தமிழ் எடுத்துட்டான். நாளைக்கு வந்து உங்க அப்பா வந்து சட்டம் போட்டாரு, தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் 3வது லாங்குவேஜ் தெலுங்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. அவரு ஒரு மதத்தை போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் அழிஞ்சிருமா? இல்ல இது இன்டைரக்டா வந்து இந்திய வந்து உள்ள கொண்டு வந்து திணிக்கிற மாதிரி இல்ல இருக்கு. ஏன்னா நீங்க வந்து போட்டுங்க. கண்டிப்பா இல்ல தேர்ட் நான் இல்ல லாங்குவேஜ் வந்து அது எப்படி தமிழ் பசங்க வந்து ஹிந்தி தான் எடுப்பாங்க. ஏன் தம்பி? உருது எடுக்க அவன் வந்து மாட்டாங்களா? தெலுங்கு ஏன் எடுக்க உருது எடுக்க மாட்டான், மலையாளம் எடுக்க மாட்டாங்களா? ஏன் ஏன் உருது மாட்டான். எடுக்க இல்ல மாட்டாங்களா? தம்பி உருது வந்து ஒரு யா- ஸ்ட்ரக்சர் ஆஃப் யார் தான் ப்ரோ எடுப்பா? இல்ல எடுப்பாங்க. எல்லாரும் நீங்க தான் உருது ஏன் எடுக்க முடிவு இல்ல மாட்டாங்க. பண்றீங்க? இல்ல நீங்க முடிவு இல்ல பண்றதுக்கு நீங்க யாரு? உருதுக்கும் இல்லைங்க, உருதுக்கும் தமிழுக்கும் இது உருதுக்கு ஹிந்திக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் தாங்க. ஆல்ரெடி வந்து தேர்ட் லாங்குவேஜ் இருக்கு, உருது ஸ்கூல்லாம் இருக்கு, முஸ்லீம் ஸ்கூல்லாம் இருக்கு. அதெல்லாம் பேச மாட்டானுங்க. அதை பேசினோம்னா உடனே வந்துருவானுங்க, மதவாதம் அதுக்கு வந்துருவானுங்க. அதை விட்டுருங்க. சரி ஓகே, இல்ல உருது சொல்லி காசு கொடுங்க. இருக்கிறவன் பையன் ஒரு மட்டும் சொல்லி டைப்பிங் கொடுங்க ஏங்க, ஸ்பானிஷ் ஒரு ஜெர்மன் சொல்லி கொடுங்க, படிக்கிறீங்க. ஒரு சொல்லி கொடுங்க எல்லாருக்கும். என்னப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஏன் கார்த்திக் உருது இப்போ சொல்லி கொடு, உங்களுக்கு மலையாளம் வந்து சொல்லி கொடு. கவலை என்ன நான் அப்படின்னா என்ன ஹிந்தி உள்ள கேக்குறேன்ல, வந்தா பணம் இருக்கிற உன்கிட்ட பணம் இருக்க நீ போய் ஜெர்மன் ஸ்பானிஷ் படிக்கிற ஹிந்தி பசங்க யாரும் கூட்டு எனக்கு ஃப்ரீயா சொல்லி தரான். அவன் என்னதுக்கு நீ பண்ணி நிறுத்துற? எனக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எதுக்கு நீ ஸ்டாப் பண்ற? நீ சொல்றீங்க, நீயே சரியா? சொல்றல எனக்கு 10வது அப்புறம் ஒரு ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் சொல்லி தராங்கன்றல, நீ சொல்லி கொடுறா. என்ன சமஸ்கிருத கல்வி வச்சிருக்கல, 9th நீ சொல்லி கொடு. 10thல இருந்து யார் கேட்க ஃபாரின் போறா? லாங்குவேஜ் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஆமா ஃப்ரீ. ஓகே, அது நீ சொல்லி கொடு. அதுக்கப்புறம் நான் எங்க போறேன்? நீ சொல்லி கொடு. நீ அது எதையுமே சொல்லி தர மாட்டேன். நான் சும்மா ப்ரோ அதுக்கு நான் வந்து ப்ரோ உங்களுக்கு ஒரு அது பிடிச்சது நாங்க தெரியணுமா? பாத்துக்கிறோம் ப்ரோ. நான் அந்த எங்க எங்க ப்ரோ பசங்களுக்கு லெஜெண்ட் வந்து நீங்க என்ன என்னடா சொல்லணும் எங்களுக்கு பாத்துக்கிறது? தெரியாதா? தெரியல. 2026ல தமிழ்நாடு மக்கள் சொத்துன்னு பாத்துக்குவாங்க நாங்க என்ன தம்பி. சொல்றோம்னா நீங்க ஒரு எஜுகேஷன் 2020 பாலிசியா மாத்துறீங்கன்னு சொல்றேன். 2026 தமிழ்நாடு சொத்துன்னு நினைச்சிட்டியா? நாங்க பாத்துக்கிறோம் 2026 அப்புறம் 2026 அப்புறம் உங்களையே மாத்தலாம்னு தான் இருக்கோம் நாங்க. சரியா? திரும்பலாம் உங்க முகரைக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. கார்த்தி ப்ரோ அதனால இவங்களே நம்ம நீ சொந்த இந்த பேச்சு தமிழ்நாட்டை அவங்களோட சொத்தா அதான் தான் இவனுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இவனுங்களும் நினைச்சு பேசிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு சினிமா இவனுங்களுக்கு தான், தமிழ்நாடு இல்லைங்க இவனுங்களுக்கு தான், நாங்க பாத்துக்கிறோம் இவனுக்கு நாங்க லேண்ட் பாத்துக்கிறோம். இவனுங்களுக்கு தான். இல்லங்க அன்பில் மகேஷ் வந்து எஜுகேஷன் மினிஸ்டருங்க. ஒரு நிமிஷம். ப்ரோ உன்னால தமிழ்நாட்டுக்கு ஒரு எஜுகேஷன் கக்கூஸ் அன்பில் கூட கட்ட ப்ரோ முடியுதா மகேஷ் ப்ரோ? இருக்காங்க. லெஜெண்ட் ஃபேனே அவரு உங்களுக்கு 35% இல்லங்க தானே அவரு ஓட்டு வந்து போடுறாங்க. கிளியரா அவர் பையனை சொல்றாரு. போய் படிக்க பையனுக்கு சொல்லுப்பா சொல்லிக்கிறோம். தம்பி. அவர் பையனுக்கு ஏன் பிரெஞ்சு படிக்க வைக்கிறாரு? எனக்கு சொல்லு, அது சொல்லு. எஜுகேஷன் பிடிச்சது தானே அவரு. அவர் பையனையா வந்து பிரெஞ்சு படிக்க வைக்கிறாரு? சொல்லு. அவன் மாமா பிரெஞ்சு படிப்பான். நீ என்கிட்ட வந்து உனக்கு தேவையில்லடா, உனக்கு எதுக்கு தேவை? இல்ல அப்படி தமிழ் வந்து போதுன்ற எப்படி எல்லா இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இழுத்து மூடிடலாமா? இழுத்து ஐசிஎஸ்சி யோ ஸ்கூல்ல மூடு, இழுத்து இழுத்து என்னைய மூடிடலாமா? மூடு. எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆக்கலாமா? என்னங்க இது ஆமா லாஜிக்கே நீ இல்லாம தானே ப்ரோ பேசுறீங்க. லாஜிக் நான் இல்லாம வந்து பேசுற. ஒரு நீ ஒரு வந்து பணம் 11th இல்லாதவன் சிஸ்டமா நீ மாத்துறாங்க. ஏய் 11th என்னடா என்ன உங்களுக்கு பண்ணீங்க? என்ன புரியல பணக்காரன் எனக்கு. திமுகவுக்கு என்ன தமிழ்நாடு எழுதி கொடுத்துட்டாங்களா? தமிழ்நாடே திமுக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்களா? அது என்ன தெரியாதனமா உங்களுக்கு ஒரு வந்தால் டைம் நாங்க ஓட்டு பாத்துக்கிறோம் போட்டதுக்கு நாங்க பாத்துக்கிறோம்னா ஒரே ஒரு டைம் ஓட்டு போட்டதுக்கு தமிழ்நாட்டே எழுதி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருப்பீங்களா நீங்க? திமிரு மயிரா? இல்ல திமுக பேசல இல்ல ப்ரோ. இல்ல நீங்க நாம் பேசுறது அப்படித்தான் தமிழர் இருக்கு. பேசுது. 35% ஓட்டு டிவிகே போடுறாங்க உங்களுக்கு, விஜய் 70% பேசுறாரு. திமுக கூட இருக்கிற வந்து விசிகே ப்ரோ பேசுது. ப்ரோ எல்லாமே லெஜெண்ட் எல்லா கட்சிகளும் பேசுறாங்க. ஒன்லி லெஜெண்ட் அண்ணாமலை லெஜெண்ட் மட்டும்தான் லெஜெண்ட் எகென்ஸ்டா லெஜெண்ட் நிக்கிறாரு மக்கள் உங்க இல்லையா? வீட்டுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல. மக்கள் இல்லையா? நல்லா நான் புரிஞ்சுங்க. மக்கள் இல்லையா? தமிழ்நாடு ஒரு மக்கள் கட்சி ஃபுல்லா உங்களுக்கு மக்கள் ஆதரவு அண்ணாமலை இல்லையா? தான் தெரிவிக்கல. இருக்காங்க. மக்கள் இல்லையா? ஒரு கட்சி உங்களுக்கு ஆதரவு மக்கள் தெரிவிக்கல. இல்லையா? ஒரு கட்சி வேணாயா? அதான் சொல்றேன், எல்லா கட்சியும் ஒரு மக்களை பக்கம் இல்லைங்க. பேசட்டுங்கிற மக்கள் பேசட்டுன்னு நான் இருக்காங்களா இல்லையா? ஒத்துக்கிறேங்கிற. மக்கள் மக்கள் இருக்காங்களா இல்லையா? பேசிட்டாங்கன்னா மக்கள் நீ உங்கள ஒத்துக்கிறேங்கிற. மாதிரி மக்கள் எல்லாம் தான் பேச இருக்காங்க. மாட்டாங்க. எந்த ஓட்டு மக்களையா போடுறவங்க ரோட்ல மட்டும்தான் இறங்கி பேசுவாங்க. போராட்டம் பண்றாங்க? இந்தி வேணும்னு. இந்தி வேணான்னு யாரையா போராட்டம் பண்ணா உட்காந்து? யாருமே பண்ணல. நீங்க தான் பண்றீங்க உட்காந்து. 2 நாளா உட்காந்து அந்த கிளி கிழிச்சிட்டு இருக்கீங்க. யார் கேட்டா உன்கிட்ட சொல்லு? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் மக்களுக்கான பிரதிநிதியா எங்களை தான் ப்ரோ நீங்க செலக்ட் நீங்க பண்ணிருக்காங்க. நாங்க தான் நீங்க லெஜெண்ட் மக்கள் குரல் லெஜெண்ட் கொடுப்போம். வேற யார் உங்களுக்கு கொடுக்க போறா? 35% தான் ஓட்டு போடுறாங்க, மீதி 65 அகைன்ஸ்டா போட்டுக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம் நாங்க 5ஆம் கிளாஸ் பாத்துக்கிறோங்க. வரைக்கும் தமிழ் பயிற்று மொழியா இருக்கிறது பெரியாரிஸ்ட் ஐடியாலஜி ஆப்போசிட்டா அதுதாங்க இருக்கு. அது யாரையும் டெமோக்ரஸி. இல்ல ஒத்துக்க மாட்டீங்க. டெமோக்ரஸி அதுதாங்க அப்படின்னா நாங்க டெமோக்ரஸி. பாத்துக்கிறோம், நீங்க எல்லாத்தையும் சேர்த்தியில பாக்கணும். நீங்க 35% ஓட்டு போட்டவங்க தானே பாக்குறீங்க. ஆமாங்க 51 பேர் 100 பேத்துல 51 பேர் 57 ஓட்டு 57 போட்டாலும் இல்ல 100 பேத்துக்கு 51 சேர்த்து பேர் தான் கூட வந்து போட அவர் கிடையாது வந்து உங்களுக்கு. சீஃப் 51 மினிஸ்டரா கூட இருக்க போட முடியும். கிடையாது உங்களுக்கு. சிலது நீங்க எல்லாமே நான் நீங்க உங்களுக்கு ஒரு எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள் கலெக்டிவ் சொல்றேன். டிசிஷன் தானே எடுக்கணும். நீங்க என்ன எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் எங்க குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா உங்களை பாத்துக்க நாங்க சொல்லியிருக்காங்க. பாத்துக்கிறோம் ப்ரோ எனக்கு புரியல. உன்னை யாரும் எவன் ஏன் பாத்துக்க சொன்னா? எனக்கு புரியல எனக்கு. நீ யாரையா முடிவு பண்றதுக்கு எல்லாத்துக்கும்?
இன்னும் லெஜண்ட் தெரியுமா? 12 வயசு வரைக்கும் தான் லாங்குவேஜ் குழந்தை கத்துக்க முடியும். அதுக்கு மேல ஆகும்போது லேர்னிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டு வரும். 25 வயசுல போய் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறான், அவனுக்கு வேற எந்த கமிட்மெண்ட்டுமே இருக்காதா? அப்ப போய் படிச்சுட்டு போனா அப்படியெல்லாம் ஜேபி நீங்க இந்த நீங்க விளக்கெல்லாம் முட்டாள்தனமே இல்ல ப்ரோ. இந்த ஜேபி நீங்க இந்த மும்பைல போய் விளக்கெல்லாம் 6 மாசம் தேவையில்ல இருங்க ப்ரோ. ஜேபி. ஹிந்தி நீங்க தானா பேசுவீங்க ப்ரோ. இவனுங்களோட திமிரு மும்பைல இருக்கு போய் இல்லையா? 6 மாசம் இருங்க ப்ரோ. ஹிந்தி நீங்க இல்ல தனியா தானா பேசுவீங்க. ஏய் ரைட்டிங் கஷ்டம். ஆனா நீங்க வந்து இங்க பேசலாம். இந்த திமிரு உன்னால பேச்சுக்கே முடியும்னா திமுக எல்லாத்துனால செருப்படி முடியுமா? வாங்க நீ போதுடா. யோசிச்சு பாரியா? டேய் லெஜண்ட் இங்க பாரு, இந்த திமிரு பேச்சுக்கே திமுக செருப்படி வாங்க போகுது பாத்துக்க. இந்த மாதிரி நாங்க முடிவு போட்டோம், நாங்க முடிவு. நீ யாரா முடிவு பண்றதுக்கு? முதல்ல நீ யார் முடிவு பண்றதுக்கு சொல்லு. நீ யார் முடிவு பண்றதுக்கு? என் ப்ரோ வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு நீ யாரு? உனக்கு ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டாங்கன்னா ஓட்டு போட்டவன்ட்ட நீ முடிவு பண்ணிக்க. நீ காசு கொடுத்து ஓட்ட வாங்கின, அவ்வளவுதான். நீ என் வாழ்க்கையை முடிவுறதுக்கு ஓட்டு வாங்கல. நான் உனக்கு ஓட்டு போட்டேன், எதுக்கு போட்டேன்? நீ காசு கொடுத்த, அதனால போட்டேன். அதுக்கப்புறம் அவனை பிடிக்கணும் உனக்கு போட்டேன். நீ என் வாழ்க்கையை முடிவு பண்ணுவியா? எந்த திமிரு பேச்சா பேசிட்டு இருக்கீங்க நீங்க வந்ததுல இருந்து? நாங்க பண்ணுவோம், நாங்க கிழிப்போம். என்ன தமிழ்நாட்டை கண்டுபிடிச்சிங்களா? இல்ல ப்ரோ. இல்ல ஒரு எனக்கு 50 புரியல எனக்கு. லட்சம் குழந்தைகளோட வாழ்க்கை இருக்கு ப்ரோ. ப்ரோ அதுக்குதான் இத்தனை ஒன்னாண்ட பேர் ஒரு இவ்வளவு சிம்பிள் கேள்வி சென்சிட்டிவா வந்து கேக்குறேன் ப்ரோ. போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் இருக்கிறவன் ஒண்டி ஹிந்தி, பிரெஞ்சு, ஸ்பானிஷ் படிக்கிறான். பணம் இல்லாதவன் படிக்க கூடாது. கேட்டா வந்து உன்னால படிக்க முடியாதுன்ற, நீ சுமையா இருக்குன்ற. இல்ல நீ அவனுக்கு சுமையா இல்ல இருக்காதா? லெஜண்ட் என் சிபிஎஸ்சி காலேஜ் 50,000 கொடுத்து படிக்க சுமையா இருக்காதா? லெஜண்ட் ஃபேன் என்னங்க காலையில பேசுறீங்க வாய நீங்க? நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேளு, உங்க குழந்தை கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்க வைக்கிறீங்களா இல்ல சிபிஎஸ்சில படிக்க விருப்பம் இருக்குதான்னு கேளு. அவங்க வந்து இல்ல நான் சிபிஎஸ்சி எல்லாம் வேண்டாம், கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இது பேசுறதை விட்டுறோம். அன்பில் பைத்தியமா பையன் சொல்றாங்க, நான் பிரெஞ்சு படிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அன்பில் பையன் சொல்றான். நீ தான் சொல்ற தமிழை காப்பாத்தணும் மயிறு, உன் பையனை வச்சு காப்பாத்த விடு. இதுக்கே ஏழை பிள்ளைங்களை வந்து வாழ்க்கையை கெடுக்கிற? நான் என்ன சொல்றேன், பிள்ளைங்களோட படிப்பு விஷயம் கவர்மெண்ட்டே ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குது. ஒன்ட்டு வந்து புடுங்கல, உனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குது. அதை நீ வேணான்ற நீனு. எனக்கு வர வேண்டிய உரிமையை நீ தடுக்கிற நீனு. தேர்ட் லாங்குவேஜ் கட்டாயமா பாஸ் அப்படிங்கறத படிங்க அப்படின்னு ப்ரோ சொல்லி வர சொல்றாங்க. வேண்டிய உரிமையை தடுக்கல ப்ரோ. அவன் சிஸ்டமே மாத்துறான் ப்ரோ. ஆல்ரெடி வந்து சமச்சீர் கல்வி போட்டிருக்கு ப்ரோ. இங்க கல்வி டிகிரேட் நாங்க பண்ணீங்க. படிக்கிறோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உள்ள கொண்டு வரான் ப்ரோ. டோட்டல் சிஸ்டம் நீ என்னடா பெரிய சிஸ்டம் வச்சிருக்க? என்ன சிஸ்டம் இந்தியன் வச்சிருக்க? கண்ட்ரி தானே இது, தமிழ்நாடா இது? என்ன கேரளால இருக்கு, கர்நாடகால இருக்கு, தெலுங்கானால இருக்கு, அப்புறம் என்ன? சமச்சீர் கல்வியே தரம் குறைஞ்சதுதான். அது முதல் தெரியும் உனக்கு? இல்ல உங்க உதயனை ஏன் ஃபாரின்ல அனுப்பி படிக்க வைக்கிறாரு? தமிழ்நாட்டுல படிக்க வேண்டியது தானே? தமிழ் எஜுகேஷன் சரியில்லையா? இல்ல அவர் போனா எல்லாம் கடிச்சு கொதறிடுவாங்களா ரோட்ல போனா? ஏன் வந்து ஃபாரின்ல படிக்க வைக்கிறாரு? திராவிட மாடல் ஆட்சி தானே? நீங்க மறுபடியும் காலங்காலமா வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து தனி மனுஷன் வந்து ஏன் படிக்கணும்? அப்ப நீங்க வந்து இது பண்றோம். தமிழ்நாடு விட்டு வேற எங்கேயும் போக, தமிழ்நாடு விட்டு தனி மனுஷன் தாங்க ஒரு சமூகம். ஏன்னா நீ தானே வியாக்கரணம் பேசுற, நீ தானே வந்து தமிழை காப்பாத்தணும்ன்ற. அப்ப நீ முதல்ல ஒழுங்கா இருக்கியா? உன் புள்ளி எங்க நீ படிக்க வைக்கிற? அப்பதானே கேள்வி கேட்பாங்க முதல்ல மக்கள். தமிழ் எப்படி காப்பாத்துறதுன்னு கூட தெரியாது. நீ எல்லாம் எதுக்கே தமிழை காப்பாத்தன்னு பேசுற? ப்ரோ உன்ட்டு ஒரு கேள்வி கேக்குறேன். ஹிந்தில ஃபெயில் ஆனா இல்ல 3வது மொழில ஃபெயில் ஆனா அடுத்த கிளாஸ் அனுப்புவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா அனுப்புவாங்க. அதான் என்இபி. அத வந்து ஸ்டேட்டோட முடிவு கிட்ட விட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் அனுப்புவாங்க ப்ரோ. அவன் ஃபெயில் ஆனா அனுப்ப மாட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியும். சிஸ்டம் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு உள்ள வரீங்கன்னு கேக்குறேன். இல்ல பேச விடுங்க. உங்க சிஸ்டம் என்ன? எதுக்கு உள்ள வரேன்னா, உங்களை மாதிரி வந்து ஏமாத்துறாங்க இல்லையா? உன்ன மாதிரி ஏமாத்தி fraud எல்லாம் பொளக்கணும்டா, அதுக்கு தான்டா வரோம். பிரைவேட் ஸ்கூல் அந்த மும்மொழியில நீ ஃபெயில் ஆனா கூட உன்னை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது பிரைவேட் ஸ்கூல்லாம் வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் தடுக்கிறது தான் வரும். வேற என்ன? அதே மாதிரி கார்த்தியா நான் இங்க பாருங்கண்ணா, பிரெஞ்சு ஸ்பானிஷ் வந்து 4th லாங்குவேஜும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 3rd லாங்குவேஜுக்கு தெரியுமா அதை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கும் வந்து நீங்க ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து ஸ்டேட்டோட இருக்கு. அதெல்லாம் ஓகேங்க. ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்க ஒரு குரூப் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆர்வ கோளாறுல எடுத்துட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வந்து காமர்ஸுக்கு மாத்திக்கலாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. எடுத்துட்டோம். எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் அவன் காலேஜ் வந்து பெஸ்ட் காலேஜ் வந்து மார்க் வச்சுதான் சேர முடியும். அதுக்கு வந்து இடஒதுக்கீடு ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு புரியவே இல்லை. அது கலைஞர் கொண்டு வந்ததுதான். பெருசா பேச வேண்டிய கலைஞர்லாம் சிஎம் முன்னாடி ஒரு பையன் வந்து நல்லா படிக்கிற பையன் எங்க இருந்தாலும் படிப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா அவன் வந்து கட் ஆஃப் பண்ணாலும் அவன் திறமையோட பேர் அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறமே. பிஎஸ்டி காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க சொல்லுங்க. நல்லா படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கணும் தானே. எதுக்கு நீங்க ஸ்பெயின் வச்சு படிக்க வைக்கிறீங்க? நல்லா படிச்சாதானே லெஜண்ட். நல்லா படிக்கிற பையன் எங்கெல்லாம் படிக்கலாம்ல, அப்படியே உங்க பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? ப்ரோ நீங்க மறுபடியும் தனி மனித தாக்குதல் கிடையாது.
திமுக தாக்குதல் தான் இல்ல அது. கார்த்திக் இவங்களுக்கு தனி மனித தாக்கலாம் என்னன்னே தெரியாம வளரிட்டு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னா இல்ல கார்த்தி ப்ரோ இவங்க சொல்ற இந்த தனி மனிதன் தான் என்னோட பர்சனல் லைஃப்ல வந்து இன்டர்ஃபியர் ஆகிறான். என்ன வந்து 3வது மொழி படிக்க வேணாம்னு சொல்றான். அப்ப அந்த தனி மனிதன் நான் கேள்வி கேட்பேன், நீ முதல்ல ஒழுங்கா இருக்கியா? உன் பிள்ளைங்க எல்லாம் லண்டனு, சிபிஎஸ்சி, சன்ஷைன், விஜய் வித்யாசம் படிச்சிட்டு இருக்கானுங்க. என் புள்ள வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவனுக்கு எவனோ ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு யாருமே வந்து முன்னேறலையா? அப்துல் ஏய் கலாம் அப்போ வந்து உன் government பையனை school படிக்க ல வைடா. உன் பையன் எங்கடா ஏய் படிக்கிறான்? உன் பையனை படிக்க வைடா. அப்துல் கலாம் மாதிரி உன் பையனை படிக்க வைடா கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அப்துல் கலாம் மாதிரி உன் பையனை படிக்க வச்சு சயின்ஸ் டாக்கடா. என்ன நீ ஏன்டா வந்து பிரைவேட் என்னமோ ஸ்கூலுக்கு போற? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாமே வந்து எதுவுமே லைஃப்ல முன்னேறவே அதுதான் நானும் மாட்டாங்க. சொல்றேன். கவர்மெண்ட் உன் பையனை வந்து அப்துல் கலாம் ஆக்க வேண்டியதானே? ஏங்க எத்தனை பேர் ஏய் நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன்டா படிச்சு போற? வராங்க. உன் பெருசா பையனை அப்துல் கலாம்ல ஒரு எக்ஸாம்பிள் அதுதான்டா நானும் உன் சொல்றேன். பேர் உன் பையனை லெஜெண்ட் அப்துல் கலாம் வச்சிருக்க. ஆக்குடா. தமிழ் பேர் வைடா. லெஜெண்ட் எதிர வச்சிருக்கிற. உன் தமிழ்ல பையனை பேர் வைடா. அப்துல் கலாம் ஆக்குடா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு பையனை சேர்த்து அப்துல் கலாம் ஆக்க வேண்டியதானே? விஜய் வந்து அவர் பையனை சேர்த்து அப்துல் கலாம் ஆக்க வேண்டியதானே? ஏன் சீமான் இவ்வளவு பேசுறாரு? நான் வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு நெஞ்சு புடைக்க பேசிட்டு இருக்காருல்ல. அவர் பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அப்துல் கலாம் மாதிரி ஆக்க வேண்டியதானே சயின்டிஸ்டா? இவங்க என்னையாது என்னையாது அவங்க பர்சனல் லைஃப்ல 1008 இருக்கும் ப்ரோ. அவன் பர்சனல் லைஃப்ல 1008 எல்லாருமே முக்கியமா கிடையாது. அவன் பர்சனல் லைஃப் 1008 இருக்கும். நான் என்ன கேக்குறேன்னா எஜுகேஷன் சிஸ்டம் பாருங்கன்னு கேக்குறேன். என்டையர் எஜுகேஷன் இதுக்கு மேல என்ன என்னையா உனக்கு இல்லையா என்னையா உனக்கு பிரச்சனை சொல்லி உனக்கு என்னையா கிளாஸ் நடக்க போறா டெய்லி. அது என்னடா போகுது உனக்கு எல்லாம் தம்பி? இப்ப இல்ல இதுல என்ன கொலாப்ஸ் சொல்லு. ஆக்சுவலா இதுல மூணு விஷயங்க. இது என்னன்னா 19 ரூபா இல்லைங்க. 19 ரூபா என்ன இருக்குன்னா இது ஒன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 19 ரூபா தமிழ்நாடு ஃபுல்லா எதிர்க்குது அப்படின்னு போயிருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு டிபேட் ஆகும்போது இவ்வளவு பேருக்கு வந்து தெரியுது இல்லையா என்ன நடக்குது, இவங்க எப்படி அரசியல் பண்றாங்க, எப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியுது இல்ல. இன்னொன்னு இதே எஜுகேஷன் பாலிசியில சொல்லுது நீ வந்து நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீட் எக்ஸாம் வந்து எத்தனை பேர் பாஸ் பண்ண முடியும்? நீட் எக்ஸாம் எத்தனை பேர் பாஸ் சிபிஎஸ்சில படிக்கிறோம் பாஸ் பண்ணா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறோம் பாஸ் பண்றது கஷ்டம். ஆல்ரெடி லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கும் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? லாங்குவேஜ் நீ ஒரு 8வது வரையும் சொல்லி தர போறாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ நீட் படி எது வேணாலும் படி. நீட் வந்தப்புறம் நான் உங்களுக்கு புரியல ப்ரோ. சமச்சீர்னு ஒரு சிஸ்டம் இருக்கு நமக்கு. ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் சமச்சீர்னு இருக்கு. இவன் தனியா வந்து உள்ள ஒரு பாலிசி கொண்டு வரான் ப்ரோ. என்ன சிஸ்டம் சொல்ல அது அப்படி என்ன தம்பி இங்க பாரு. அதனாலதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து எஜுகேஷன் வந்து கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த கொண்டு வராங்க. சரியா? அதுவே புரியும். ஸ்டாலின் அதுக்குதான் பாத்துட்டு இருக்கோம் ப்ரோ. நாங்க அந்த கண்டிப்பா மேம்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் முடிஞ்சு போயிருமே ஸ்டாலின் அரசு. இன்னொரு ஒரு வருஷத்துல முடிஞ்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் யார் காப்பாத்துறது? நாங்க காப்பாத்திக்கிறோம், நீங்க கஷ்டப்படுவாங்க. சமச்சீர் கல்வி புக் எடுத்து ஒரு நாள் பாத்திருக்கேன். அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு செங்கோட்டையன் வந்து மாத்திர வரைக்கும் அந்த புக் பெரியாராலதான் நீங்க படிக்கிறீங்க, அண்ணாவாலதான் நீங்க படிக்கிறீங்க, பெரியாரே ஹிந்தி படிக்க சொல்லி இப்படித்தானே விட்டு வச்சிருப்பானுங்க. அதுல பெரியாராலதான் இது, பெரியாராலதான் இது. பெரியாரே தமிழ் பொழந்து கட்டினவர் தான். ஒரே ஒரு விஷயம் தான், அடுத்தவனை அபியூஸ் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டது பெரியாராலதான் அப்படின்னு ஒரு பாடம் வைக்கணும். அது வேணா வைக்காம விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். NEP என்ன சொல்றதுன்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் கம்பல்சரி படின்னு சொல்லுது. பெரியார் என்ன சொல்றாருன்னா தமிழ் படிக்காத இங்கிலீஷ் படின்றாரு. அதுதான் அவங்க எதிர்க்கிறானுன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க தேவையில்லாம பெரியார் உள்ள கொண்டு வராதீங்க. நான் என்ன சொல்றேன்னா நீங்களே பாருங்க தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் ஒரு பக்கம் இருக்கு, நீங்க ஒரு பக்கம். அண்ணாமலைக்கு சப்போர்ட் வேற லெவல்ல போயிட்டு இருக்குதுங்க. அண்ணாமலைக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. ஏங்க எல்லாருமே வந்து தமிழன் தாங்க. விஜய் தமிழனுங்க, இவரு சீமான் தமிழனுங்க. அவங்களுக்கு அக்கறை இருக்கு. எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, நான் மக்கள் பக்கம் நிக்கிறேங்க தம்பி. அண்ணாமலை ஹிந்திக்காரர். நாங்க மக்கள் பக்கம் நிக்கிறேன் தம்பி, நாங்க மக்கள் பக்கம் நிக்கிறேன் தம்பி. எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறீங்க. என்னோட ஃப்ரெண்டு நேத்து வரைக்கும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாரு. அவரே இன்னைக்கு பாத்துட்டு அண்ணாமலை ஸ்பீச் பாத்துட்டு வேற லெவல்ன்றாரு. எல்லாருமே சொல்றாங்க.
ஒரு நிமிஷம் இல்லதான் ஏங்க அவர் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் கூப்பிட்டு இது பண்ணிருக்காருங்க. இது ஒரு எப்படின்னா விஜய் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துற உங்களுக்கு என்னங்க? அவர் நடத்திட்டு போற யூகேஜில அவன் 45,000 மூடிக்கிட்டு இருக்கணும். எனக்கு வச்சுட்டு வந்து போற அட்வைஸ் உங்களுக்கு பண்ண என்னங்க? கூடாது. அப்ப மூடிக்கிட்டு இருக்கணும். அவரோட ஏங்க பர்சனலுங்க ஜெனரல் அவரு. பப்ளிக் அண்ணாமலை பக்கம் தாங்க இருக்கிறாங்க. நீங்க ஜெனரலா இந்த விஷயத்தை பத்தி லெஜெண்ட் பேசாம லெஜெண்ட் விஜய் என்ன லெஜெண்ட் பண்ணிட்டாரு? நீ அவர் பொது ஸ்கூல் நடத்திட்டு வாழ்க்கைக்குன்னு இருக்காரு வந்துட்டீங்கன்னா அப்படின்னு ஒவ்வொரு பேசுங்க. விஷயத்தையும் ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. நீ அதெல்லாம் இல்ல இல்ல எதெல்லாம் நீ கேட்க வந்து முடியாது. என்னோட மொழியில இன்டர்ஃபியர் ஆகும்போது நான் உன் ஸ்கூல்ல இன்டர்ஃபியர் ஆவேன். நீ உன் இல்லன்னு இல்ல ஸ்கூல்ல நீ உன் மொழி பொது வச்சு நடத்திட்டு வாழ்க்கைக்கு இருப்ப. வராமட்டுற உன்னோட பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகல. நீ பொது வாழ்க்கைக்கு வராங்க. நீ பர்சனல் லைஃப்ல ஒழுக்கமா இல்லைன்னா வந்தீங்கன்னா நான் அர்த்தம் செய்வேன். இல்ல பொது நீ வாழ்க்கைக்கு பர்சனல் வந்தாலும் லைஃப் என் எப்படி மொழியில வேணாலும் பொது இன்டர்ஃபியர் வாழ்க்கைக்கு ஆவறல்ல. இப்படி பண்ணாலும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராசா. நீ உள்ள வந்தேன்னா ஒவ்வொரு சரி விஷயம் கார்த்திக் ப்ரோ, ஸ்க்ரூட்டினி பண்ணுங்க. இந்த டாபிக் ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். இது போயிட்டே தான் இருக்கும். நீங்க சொன்னதை ஏத்துக்கிறேன். மக்கள் இதை ஏத்துக்கிட்டாங்கன்னா மக்களை தவிர ஏங்க யாருமே இது கிடையாது. காங்கிரஸ் மக்கள் தான் சப்போஸ் வந்து பண்றதுக்காக அந்த டிசைடிங் டைம்ல ஃபேக்டர். சும்மா டிஎம்கே அவங்க பண்ண ஏத்துக்கிட்டாங்கன்னா டிராமாங்க இது நோபடி இந்திய கேன் டு எதிர்ப்பு. எகெயின். ஏன்னா ஜல்லிக்கட்டே பாத்தீங்கன்னா நாங்க வேண்டாம்னு சொல்லி அது பொலிட்டிக்கல் வந்து ஸ்டாண்ட் எவ்வளவு பெரிய தாங்க இது. போராட்டமா வந்துச்சு பொலிட்டிக்கல் பாத்தீங்களா? அரசியலுக்காக மக்கள் பண்ணதுங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்திய there's no எதிர்ப்பு. other point. ஆனா மக்கள் ஏத்துக்கல, அதான் உண்மை. மக்கள் நீங்க ஏத்துக்கிட்டாங்க. வேணா ஏங்க அண்ணாமலை போராடுற மார்ச்ல போகட்டும். ஏங்க மக்கள் யாருமே வந்து மும்மொழி வேணாம்னு சொல்லுங்க. சொல்றதெல்லாம் யாருன்னா பிரைவேட் ஸ்கூலுக்காரங்க சொல்லிட்டு டிஎம்கே இருக்காங்க. தாங்க திமுக சொல்லுது. சொம்படிச்சிட்டு இருக்கு. ஆமா அதுக்கு நீங்க சொம்படிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா வருமானம் வராதுல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னா எவன் பிரைவேட் ஸ்கூல் போய் சேர போறான்? அப்போ உனக்கு வருமானம் போயிடும், பிசினஸ் போயிடும். நீ தான் நடத்திட்டே இருக்க அந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாம். ஏங்க அப்ப இங்க எவன் வரும்? தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் பண்ணது ரீசனே காங்கிரஸை காலி பண்ணணும்ன்ற பிளானுக்காக தான் இந்த இந்திய எதிர்ப்பு எடுத்து வந்தாங்க. அவங்க அதுக்கு இது பண்ண பிளான் இது. இல்ல இல்ல வேற ஏங்க படிக்கணும் படிக்காதெல்லாம் அடுத்த அண்ணா விஷயம். இல்லைங்க அண்ணாமலை வந்து மக்கள் அவர் ஏத்துக்காம போகட்டும், அது ஓகே, அவரோட விஷயம். அவர் ஒரு மணி நேரம் பேசிட்டாரு, ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டாரு, அவர் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் 2026 எலெக்ஷன்ல கூட இதுதான் நாங்க சொல்லுவோம், நான் மேனிஃபெஸ்டோலயே கொடுப்போம், மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லிட்டாரு. ஓகே, உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் 10 பைசா வேணாம் எடுபடாது bro. வேணாம் இல்ல இல்ல அதெல்லாம் ஐயா சத்தியமா. வேணாங்க இதெல்லாம் ஐயா வேணாங்க, நான் அதெல்லாம் கேட்கல. உதயநிதி ஸ்டாலின் ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லு, நான் நாளைக்கே திமுகவை மாறிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஏன் வந்து மும்மொழி கொள்கை வேணாம், இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு press யாருமே meetல 4 கேள்விக்கு பதில் கிளாரிட்டியே சொல்லு. யாருமே ஏன் சொல்ல நீங்க மாட்டாங்க. கார்த்திகை வேணாம் வேணாம் மட்டும் செல்வனோட தான் சொல்றாங்க. இன்டர்வியூலாம் நீ நீங்க எதுக்காக பாக்கலையா? வேணானே சொல்ல கார்த்திகை மாட்டாங்க. செல்வனோட இன்டர்வியூலாம் நீங்க பாக்கலையா? உதயநிதி ஸ்டாலினோடது கார்த்திகை செல்வனோட இன்டர்வியூலாம் நீங்க கார்த்திகை பாக்கலையா? செல்வன் அதெல்லாம் இன்டர்வியூங்க. அதெல்லாம் ஏங்க இன்டர்வியூ அவர் இல்லைங்க, எவ்வளவு பெரிய ஸ்பூன் ஃபீடிங். ஜேர்னலிஸ்டுங்க. அவருக்கு என்ன நாலேஜ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு பெரிய அவர்களுக்கு? ஜேர்னலிஸ்ட், எனக்கு எவ்வளவு எனக்கு பெரிய புரியலையே. ஜேர்னலிஸ்ட். ஏங்க அண்ணாமலை பேசலாம், உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடாதா? நாலேஜ் இல்ல ப்ரோ. என்னங்க இது அநியாயமா உதயநிதி இருக்கு. ஸ்டாலின் நாலேஜ் கிடையாது ப்ரோ. அவருக்கு என்னன்னு கூட தெரியாது மும்மொழினா. போய் கேட்டு பாருங்க. NEP முதல்ல ஃபுல்லா ஐயோ படிச்சாருன்னு போய் கேளுங்க போய். NEP ஃபுல் அண்ணாமலையும் ஃபார்ம் முதல்ல கேளுங்க. அண்ணாமலையும் அவரையும் கம்பேர் பண்றீங்க. உனக்கு கொஞ்சமா மனசாட்சி இருக்காயா? அண்ணாமலை அவரை லெஜெண்ட் கம்பேர் பண்ணலங்க. லெஜெண்ட் அவருக்கு உன்னை எதுவுமே உன்னை தெரியாத மாதிரி எதுல தான் அவர் பேசுறீங்க, அடிக்கடி அதுதான் இன்ஜினியரு, உண்மை. இருந்தாலும் சரி விடுங்க, அந்த டாபிக் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் இன்ஜினியர், ஸ்டாப். IIMல படிச்சவர், IPS ஆபீசர். அண்ணாமலையும் அவரையும் போய் கம்பேர், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா லெஜெண்ட்? நீயும் படிச்சவன் தானே? இவரோ ஃபால்ட் படிச்சவன் ஆயிருப்பாரு ஏன் ப்ரோ. அவன் தற்கூரியா இருப்பான் போலயா? படிச்சவன் அது மாதிரியே பேசலாம். ப்ரோ சமச்சீர் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா அண்ணாமலை கம்பேர் பண்ணல. அண்ணாமலை பேசும்போது ஏன் உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடாதுன்னு பேச கேக்குறேன். சொல்லு ப்ரோ ப்ரோ. அவர் நீங்க பேச வந்து தானே இன்டர்வியூவே பேச சொல்றாங்க. சொல்லு எடுக்கலன்னா ப்ரோ. கார்த்திகை செல்வனோட இன்டர்வியூவே பாருங்கன்னு இல்ல ப்ரோ சொல்றேன். அவரை எவ்வளவு எல்லா இல்ல விஷயம் பேசியிருக்காரு லெஜெண்ட் அந்த லெஜெண்ட் இடத்துல. அண்ணாமலை கேட்ட மாதிரி எத்தனை பிரஸ் மீட்ல கேள்வி அந்த மாதிரி உதயநிதி சரி கேட்டுக்கிறாங்க. சரி அதை ஏன் மட்டும் காட்டு. அவன் இல்ல அவனே லெஜெண்ட் உருட்டுறாங்க லெஜெண்ட் பாருங்க, நீங்க வேற லெஜெண்ட் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்க. உதயநிதி அவ்வளவு உதயநிதி பெரிய அதே ஆள் வந்து தானே? கார்த்திக் செல்வனுக்கு திரும்ப பாண்டேயோட ஒரு ஒரு பேட்டி இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்க. வைக்கலாமா? பாண்டேயோட இன்டர்வியூ வைக்கலாமா லெஜெண்ட்? ஓ பாண்டியன் கூட ஸ்லிப் ஆயிருவார் நீங்க வேற. பாண்டேயோட ஒரே ஒரு இன்டர்வியூ ப்ரோ வைக்கணுமே. கார்த்திக் செல்வன் விட்டுரு, அவங்களாம் டிஎம்கே சொம்பு அண்டா பெரிய அண்டாலாம் விட்டுருங்க. இல்ல பாண்டேயோட ஒரே ஒரு நீங்க ப்ரோ இன்டர்வியூ. வேற பாண்டேவே நீங்க கேட்க ப்ரோ மாட்டாரு. எதுக்கு நீங்க ப்ரோ மத்த நாங்க எதுக்கு ப்ரோ இந்த அப்புறம் மாதிரி ஒருத்தவங்க அப்புறம் கிட்ட வந்து மேடை அப்புறம் போட்டு பேசிட்டு அண்ணாமலை இருக்கோம்? அவ்வளவு கேள்வி கேக்குறாங்கல்ல பிரஸ் இல்ல மீட்ல, எனக்கு புரியல. ஒரே ஆளா அவர் என்ன நின்னு உங்களுக்கு என்ன எதுக்குறாருல, ப்ரூவ் பண்ணும்? ஒரே ஆளா நின்னு எதுக்குறாருல. சரி நான் இன்னொன்னு கேக்குறேன். யோ சேப்பாக்க தொகுதியில உதயநிதி யோ ஸ்டாலின் முதல்ல யாரு வீட்டுக்கு சேப்பாக்க வர வந்து தொகுதியில சொல்றேன் எல்லா உதயநிதி வந்து ஆபீசரையும் ஸ்டாலினை வந்து முதல்ல. எலெக்ட் பண்ணாங்க? மக்கள் சேப்பாக்க தானே எலெக்ட் தொகுதிய பண்ணாங்க. அண்ணாமலை ஆப்போசிட்ல தோத்துருக்காருங்க ஆப்போசிட்ல கோயம்புத்தூர்ல. தம்பி போங்க. கேண்டிடேட் போட்டுட்டு தோத்துருக்காங்க ஆப்போசிட்ல அண்ணாமலை. தம்பி கேண்டிடேட் போட்டுட்டு ஜெயிக்க வச்சு. போன வருஷம் கோயம்புத்தூர்ல யோ தோத்துட்டாருங்க லெஜெண்ட் அண்ணாமலை. எத்தனை லெஜெண்ட் தோக்கரு ஜெயிக்கிறது ஒரு இதுவாயா? எலெக்ஷன்ல தோத்துட்டாருங்க. உதயநிதி ஸ்டாலின் டிஎம்கேவோ ஜெயிச்சிருக்காருங்க. இதை விட ஏடிஎம்கேவோ என்னங்க? சேர்ந்து லெஜெண்ட் அண்ணாமலையை ஓ ராமா. தோக்கடிக்கிறது எப்படி? உதயசூரனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நிக்கிற அப்படி டிஎம்கேக்கோ உதயநிதி ஸ்டாலினை ஒரு 4 திருக்குறள் திக்காம சொல்ல ப்ரோ. நாங்க ஒத்துக்கிறோம் ப்ரோ. நாங்க இந்த கொள்கையே விட்டுறோம். ஐயோ அப்பா வேற தாத்தா பேர் பின்னாடி அப்பா பேர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அதை வச்சுட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு காசு போட்டு அதை வந்து எந்த அரசியலும் பண்ண தெரியும், எந்த ஏங்க நீங்க தகுதியுமே இல்லாத ஒரு கலைஞரை உதயநிதி சொல்லுங்க. ஸ்டாலின் கலைஞர் மக்கள் கிட்ட எதுக்கு வந்து ஓட்டு ஏங்க போடுறாங்கன்னு நீங்க கேக்குறேன். நீ கலைஞரை மக்கள் சொன்ன முதல்ல கூட எதுக்கு இங்க பாரு, ஏத்துக்கலாங்க. என்னோடய கம்பேர் உதயநிதி பண்ணாத ஸ்டாலினுக்கு தம்பி, ஓட்டு வந்து போடுறாங்க மனசாட்சி. மக்கள். லெஜெண்ட் தம்பி மன்னராட்சி தானே. என்னோடய கம்பேர் பண்ணாத, மன்னராட்சி தானே. லெஜெண்ட் மன்னராட்சி என்னோடய தானே. கம்பேர் பண்ணாத சரியா? மன்னராட்சி தான். நிராகரிச்சு லெஜெண்ட் என்னோட நீ மக்கள் கம்பேர் நிராகரிச்சு பண்ணாலும் நான் ஒத்துக்கிறேன். அசிங்கமா நினைப்பேன். என்னோடய கம்பேர் பண்ணிடாத ஃபர்ஸ்ட். லெஜெண்ட் இல்ல அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை. மன்னராட்சி தானே. மக்கள் லெஜெண்ட் கோபிநாத்தோடய மக்கள் பண்ணிடாத, மக்கள் ஓட்டு கோபிநாத்தோடய போட்டிருக்காங்க பண்ணிடாத. சேப்பாக்கத்துல. அவர்லாம் அவர் கோபிநாத்தோட கம்பேர் எம்எல்ஏங்க, பண்ணிடாத. எலெக்டட்
எம்எல்ஏங்க. ஓ லெஜெண்ட் எலெக்டட் எம்பி கலைஞரை இருக்கட்டும், சொல்லியா என்னவா இருக்கட்டும், ஏத்துக்கிறோம். டெபுட்டி சிஎம் கூட இருக்கட்டும், கோபிநாத்தோட கம்பேர் பண்ணிடாத, கோபிநாத்துக்கு கோவம் வந்துடும் பாத்துக்க.
கலைஞரை சொன்னா கூட ஏத்துக்கலாம் நீமா. கம்பேர் பண்ணல. மக்கள் ப்ரோ ஓட்டு போட்டு அவர் இங்க வந்து பாரு தேர்ந்தெடுத்திருக்காங்க லெஜெண்ட் எம்எல்ஏ யோ அவரு. மக்கள் சின்ன யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க. இதுல ஒரு நீங்க மேட்டரா? எலெக்ஷனை நம்புறீங்களா? மக்கள் லெஜெண்ட் மக்கள் யோ வந்து செல்லூர் ராஜ் கூட எடப்பாடிக்கு தான் ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. போடுவாங்க. செல்லூர் ராஜ் கூட தான் ஜெயிச்சிருக்கான். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? யாருக்கு செல்லூர் ராஜ் வேணாலும் மக்கள் ஓட்டு ஜெயிச்சிருக்கான். போடுவாங்க. செல்லூர் மக்கள் ராஜ் யாருக்கு வேணாலும் ஓட்டு ஜெயிச்சிருக்கான். போடுவாங்க. அதுக்கு என்ன சொல்ற? அது இதுக்கு யோ மக்கள் தெர்மோகோல் மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி தெர்மோகோல் ராஜ் வேண்டாம்னா மக்கள் ஜெயிச்சிருக்காரு. ஏதாச்சும் போட்டுங்க. தெர்மோகோல் ராஜ் 26ல தோக்கட்டுங்க அவரு. தெர்மோகோல் ராஜ் ஜெயிச்சிருக்காரு. என்னங்க அது இது? அவருக்கு டேலண்டா? செல்லூர் ராஜுக்கு செம்ம டேலண்டா? சொல்லு. 2026ல இந்த திமிரு பேச்சுக்கே அழிய போறாங்க பாத்துக்கோங்க. திமிரு பேச்சுக்கே ப்ரோ அழிய ஒரு போறாங்க. ஒரு மண்ணும் இல்ல ப்ரோ. இவனுங்க இவங்க எதுக்கு இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. நீங்க நான் ஏங்க அண்ணாமலை போட்டியிட சொல்லுங்க ப்ரோ ரெண்டு தேப்பக அந்த தொகுதியில. சரி யோ உதய் பார்க்கலாம். பைத்தியமா நீ? 26ல பார்க்கலாம். பைத்தியமா? யார் பைத்தியம் ஜெயிக்கிறான்னு பிடிச்சிக்கிறியா பார்க்கலாங்க. உனக்கு? நான் ப்ரோ பைத்தியம் பிடிக்கல. ப்ரோ மக்கள் எலெக்ட் பண்ணிட்டுன்னு 2026ல சொல்றேன். மக்கள் எலெக்ட் பாத்துருவோன்றேன். பண்ணிருக்காங்க இல்ல ஒருத்தர். தம்பி அவரு தம்பி பேசுறாரு. 2026ல பாத்துருவோம். திரும்ப திரும்ப நீங்க வந்து ஒரு இவரு இந்தியா வாழ்ற திமுகவோட கடைசியில மாநில தலைவரா திமுகவோட பேசுறீங்க கடைசி நீங்க. உங்களுக்கு கடைசி வேற எலெக்ஷன் அதுவா இருக்கும். பாத்துக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். இல்ல ப்ரோ இவங்க இன் ஷார்ட் உதயசூரியன் சொல்லணும்னா ஒரு சின்னத்தை வச்சுக்கிட்டு இத்தனை இது பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்ப எல்லாமே உதயசூரியன் இவங்க சின்னம் பாரு. இல்லாம அவர் நிக்க சொல்லுங்க இவங்க டெபாசிட் இவங்க வாங்க டெபாசிட் வாங்க முடியும். 2026ல இந்த எலெக்ஷன்ல இவங்க தோக்குட்டுங்க. அதுக்கப்புறம் திமுக எந்த காலத்திலும் திமுக வந்து ஆட்சிக்கே வராதுங்க. நீங்க கடைசியா வந்து 2026 எலெக்ஷன் தான் ஃபேஸ் பண்ண போறீங்க. நான் நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க ஓகே தோக்கட்டுங்க. 2031ல உதயநிதி ஸ்டாலின் தலைமையில பெரும்பான்மையா அவரு வந்து ஜெயிச்சு அவர் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டாரா? நீங்க ஆக மனசாட்சி யோ மாட்டாரு. இல்ல உனக்கெல்லாம் இல்ல ஆக மூளை சீரியஸா இருக்கா மாட்டாரியா? சொல்றேன். இல்லையா மனசாட்சி உனக்கெல்லாம்? சொல்லுங்க. ஒருவேளை தோத்துட்டங்க ஆக 2031ல வர மாட்டாரியா? யோ மாட்டாங்க. ஆக எங்கேயும் வர மாட்டாரு. முடியாது. உதயநிதி அவள் தான் உன்னை அவர் மாதிரி அவர் உன்னை பெரும்பான்மை மாதிரி தூக்குவாரு. லூசு பையன் அவள் எவ்வளவு தான் பேர் நிச்சயமாக இருப்பான் மாட்டாரு. தமிழ்நாட்டுல? யோ மொத்தத்துக்கு ஒரு யோ 15 இப்பயே லட்சம் பேர் போக இருப்பான். முடியல. அவரால் ஆபீசர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போறாங்களாம். உதயநிதி வீட்டுக்கு மொத்தமாவே முக்காவாசி உன்ன மாதிரி ஆபீசர். பைத்தியக்காரன் எவ்வளவு பேர் இருப்பான் தமிழ்நாட்டுல? ஒரு 10 லட்சம் பேர் இருப்பானா? அந்த 10 லட்சம் பேர் தான் ஓட்டு போடுவான். ப்ரோ டெல்லியில ஸ்டாலினே காங்கிரஸ் கண்டெம் என்னாச்சு? இருக்கானுங்க. டெல்லியில ஏங்க காங்கிரஸ்ல என்னாச்சு? நான் வந்து அவ்வளவுதான். தமிழ்நாடோட இது நீங்க வந்து திமுக அதிமுக திமுக அதிமுக மறுபடியும் அதிமுக 2 தடவை மறுபடியும் திமுக மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு. தம்பி ஒருவேளை இங்க இங்க பாரு, ஜெயிச்சிட்டீங்க அதுதான் திரும்ப திரும்ப 31ல உதயநிதி ஸ்டாலின் தாங்க வந்தாகணும். அவரு வரமாட்டாரா? என்னங்க இது? நான் அப்பயே என்ன அழிஞ்சிருமா அப்பயே கட்சி? அவங்க ஆமாயா. எனக்கு ஐயோ, கால் பண்ணுவீங்க. நிறைய இடங்கள்ல கட்சி அப்படிதான் அழிஞ்சிருக்கு. கம்யூனிஸ்ட் அழிஞ்சிருக்கு, காங்கிரஸ் அழிஞ்சிருக்கு. டெல்லியில காங்கிரஸ் எங்க இருக்கு இப்போ? அவங்கதான் ஆளுங்கட்சியா இருந்தாங்க 15 வருஷம். அவங்க எங்க இருக்காங்க இப்போ? கட்சியில அழிஞ்சிருவியா அந்த ஐயோ மாதிரி? அண்ணா உங்க நிலைமெல்லாம் அது உதயநிதி ஸ்டாலின் தலைவர் நிலைமெல்லாம் ஆச்சுன்னா பாவம்யா. அழிஞ்சினியா? எவன் ஏன் ஓட்டு போடுவான் அவருக்கு? சும்மா சும்மா சினிமா வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு சுயமரியாதை சும்மா சினிமா பத்தியமா இருந்தா எவன் ஏன் ஓட்டு போடுவான்? சுயமரியாதைன்னு பேசிட்டு அப்பன் தாத்தன் பிள்ளைக்கு ஓட்டு போட்டு என்ன ப்ரோ இது வாழ்க்கை உனக்கு? கொஞ்சமாச்சும் பகுத்தறிவோட வாழ்றியா ப்ரோ நீ? லெஜெண்ட் ப்ரோ. ப்ரோ நான் என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க லெஜெண்ட் சேப்பாக்கம் நீ மக்கள் போய் ஒஸ்ட் கேளுங்க ப்ரோ. லெஜெண்ட். ஓட்டு போட்டது ப்ரோ அவங்க தான். லெஜெண்ட் ப்ரோ சூரிய 160 தொகுதி நாங்க யார் ஜெயிச்சிருக்கோம். கொஞ்சமாச்சும் மக்கள் சுயமரியாதை தான் ஓட்டு வேணும் ப்ரோ. போட்டுருக்காங்க. 160 தான் பிடிக்கலன்னா ஓட்டு ஜெயிச்சிருக்கீங்க. போடாம போட 160 தான் போறாங்க. ஜெயிச்சிருக்கீங்க. அதுல ஒரு 50 காலி ஆச்சுன்னா முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. கொஞ்சமாச்சும் சுயமரியாதை வேணும் ப்ரோ. சரி விடுங்க ப்ரோ. வேற ஏதாவது பேசுங்க. நான் கிளம்புறேன். நீங்க வந்து சினிமா டாபிக் ஏதாவது இல்ல பேசுங்க. இல்ல நீங்க NEP அப்பதான் ஏன்னா உதயநிதி ஆல்ரெடி ஸ்டாலின் பத்தி பேசி பேச நானும் முடியும். டயர்ட் சினிமா ஆயிட்டேன். டாபிக்னா உதயநிதி நீங்க ஸ்டாலின் மெயினா புரிஞ்சுக்கிற மாதிரி வந்துருவாரு. தெரியல. இல்ல ப்ரோ நீங்க NEP பத்தி பேசிட்டு போங்க. இப்ப நான் கடைசியா என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து பணக்காரங்க ஒண்டி பிரெஞ்சு ஜெர்மன் படிக்கணும். ஆனா ஆட்டோ ஓட்டுறவன் பையன் வந்து பிரெஞ்சு ஜெர்மன் படிச்சா அவனால படிக்க முடியாது, சுமையா இருக்கும். நீங்களா ஒரு கருத்து சொல்றீங்க. அந்த கருத்து தப்பா சரியா சொல்லிட்டு போங்க. ப்ரோ சுமையா இருக்கும்னு சொல்ல ப்ரோ. அவனுக்கு இப்ப தேவைப்படல அத ப்ரோ. சொல்றதுக்கு சீரியஸா நீங்க யார்? அவன் வந்து அத ஆல்ரெடி சொல்றதுக்கு தமிழ் அண்ட் நீங்க இங்கிலீஷ் அவன் யார்? படிச்சுட்டு இருக்கான் ப்ரோ. அத சொல்றதுக்கு அவனுக்கு நீங்க யார்? தேவைப்பட்டா நீங்க படிச்சுக்கிட்டு ப்ரோ. யார் நான் சொல்லுங்க. வேண்டாம்னு லெஜெண்ட் சொல்ல. அவன் எக்ஸ்ட்ரா ஸ்கில் லெஜெண்ட் படிக்கட்டும். அவன் லெஜெண்ட் நல்லா வரட்டும். லைஃப்ல அவன் நல்லா வரட்டும். அப்போ அவன் நல்லா அப்போ வந்தா தான் நீங்க தமிழ்நாடு அப்போ வேற வந்து எஜுகேஷன் இதை நெக்ஸ்ட் அக்செப்ட் பத்தியில பண்ணிட்டு போங்க. நிறைய சொல்லுது. எஜுகேஷன் பாலிசி அதையெல்லாம் படிச்சே பார்க்க மாட்டியா? குருட்டு வாக்குலயே பேசிட்டு இருப்பியா? இல்ல பிரதர், அவனுக்கு கேட்டா தேவைன்னா அப்போ அவன் சொல்லட்டும். லாங்குவேஜ் நீங்க மட்டும் பார்த்தா அவனுக்காக வந்து மீதி இருக்கிற அந்த பேசாதீங்க. பக்கத்தில படிச்சே பார்க்க மாட்டியா? இதோட நீ படிக்குவியா? அதான் நான் கடைசியா ஒத்துக்கிட்டேனே. மக்கள் வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம்னு. அது அண்ணாமலை எங்க போறாருன்னு சொல்றாரு. மார்ச் 1ல இருந்து போட்டுமே. போட்டு என்ன கேட்கட்டும். ஓ நீங்க இல்ல ஏதாவது இல்ல ஒரு நீங்க பேரண்ட் போனதாட்டி பேசுனாங்களா? இல்ல இல்ல கவர்மெண்ட் போனதாட்டி ஸ்கூல்ல நீங்க ஒரு என்ன இதை பேரண்ட் வச்சா ஓட்டு பேசுனாங்களா? வாங்குனீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, இலவச பஸ் கொடுக்குறீங்க, கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, நகைக்கடன் தள்ளுபடி சொன்னீங்க, கல்வி இத்தனையெல்லாம் சொல்லித்தானே வாங்குனீங்க? பெட்ரோல் இன்னைக்கு டீசல் ரேட் இல்ல குறைக்கிறீங்க, இன்னைக்கு கேரசின் விலை முதலமைச்சர் 90% வாக்குறுதியை வந்து நாங்க நிறைவேற்றிருக்கோம் அவர் முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்க. 100% சொல்லி 3 டேட்டா வருஷம் போட ஆச்சுங்க. சொல்லுங்க. டேட்டா என்ன போட சொல்லுங்க. நடத்திருக்காரு சொல்லு? பூரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அவ்வளவு ஏத்தி வச்சுட்டு இதெல்லாம் ஏன் தான் வாக்குறுதி. 90%? இது புரியல எனக்கு. 90% 10% மிச்சம் மீதி இருக்கிறதுன்னு சொல்லு. அது எலக்ட்ரிசிட்டி சொல்லுங்க. மந்த்லி பண்றாங்க பண்ணிட்டாங்களா? இல்ல நான் மெயினா சொல்ல சொன்னாங்க நான் எலக்ட்ரிசிட்டி சொல்ல மந்த்லி நான் சொல்ல பண்றாங்களே. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓ சொல்லியிருக்காரு. யோ அறிக்கை அவருக்கு கொடுக்குறத அவர் என்ன எலக்ட்ரிசிட்டி பாருங்க. வேணாலும் மந்த்லி பேசிக்க பண்றாங்க அதையும் நம்பிக்கீங்க. பண்ணிட்டாங்களா? அவர் பொய் பேசுவாருங்க. அது சொல்லியா? அதுக்கு என்ன இருக்கு? அநியாயமா இருக்கு இதெல்லாம்.
இல்ல இபி இல்ல இபிபில உங்களுக்கு மாத்திட்டீங்களா? நீங்க வந்து அத சொல்லியா ஃபர்ஸ்ட் விவசாய கடன்லாம் மெயினானது தள்ளுபடி அத பண்ணிட்டீங்களா? சொல்லியா எஜுகேஷன் லோன்லாம் தள்ளுபடி கல்வி கடனை பண்ணிட்டீங்களா? தள்ளி பண்ணியா? மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் எடுத்தீங்களா? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏத்த மாட்டேன்னு சொன்னீங்க, ஏத்த மாட்டீங்களா? கரண்ட் பில் ஏத்தாம இருப்பேன்னு சொன்னீங்க, ஏத்த மாட்டீங்களா? பெட்ரோல் டீசல் பிரைஸை பெட்ரோல் பண்ணீங்களா? டீசல் குறைக்க குறைச்சிட்டீங்களா? பண்ணீங்க, கேஸுக்கு மானியம் கொடுக்கணும்னு சொன்னீங்க, இதெல்லாம் கொடுத்தீங்களா? சட்டம் ஒரு பட்ஜெட் அதெல்லாம் இருக்கு, விட்டுருங்க. ஓ வரட்டுங்க. பட்ஜெட் பட்ஜெட் இருக்குட்டியா? முதல்ல இது 4 வருஷம் என்ன 10 பண்ணீங்க? டேஸ்ல பட்ஜெட் வந்துரும். இப்ப என்ன அதுல வந்து 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறீங்க அதானே? இல்ல அதுல இன்னும் 10% அதிகமா 10% தமிழ்நாடு இதெல்லாம் பட்ஜெட் தான் வந்துரும். நாத்தம் பிச்ச பட்ஜெட்டியா? ஒண்ணுமே காசு இல்லாத போட போறாங்க பட்ஜெட். இது வேற பட்ஜெட் போடுறான்ற. நல்லா கடனை வாங்கிட்டு ஏங்க, அப்ப போயிடுவீங்க. நான் இன்னொரு சொல்றேன் என்ன இன்னொரு 1 தெரிஞ்சுங்க, லட்சம் முதலமைச்சர் வந்து அவர் கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் அறிக்கை. அரசியல்வாதிக்கு பொய்யா பேசுறீங்க. நீங்க முதலமைச்சர் வந்து அது தமிழ்நாடு சரி, அமைதி அது பூங்கான்னு டேட்டா சொல்லுவாரு. எல்லாமே யாராவது தருவாங்களா ப்ரோ? ஆமா யாராவது டேட்டா பேசுவாங்க? இல்லாம பேசுறாரு அவரு. என்ன யோ, பண்றது? டேட்டா இல்லாம ஏன் பேசுறாரு. லெஜெண்ட் நீ ஸ்டாலின் அவர் சொல்றத நம்புற, அவர் அண்ணாமலை சொல்றத நம்ப அவர் மாட்டியா? சொல்றாரு இல்லையா? அவர் சொல்றாரு, நீயே சொல்லு. 90% 540 என்னமோ வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்போ 430 90 ஓகே 90% கிட்டத்தட்ட 400 நிறைவேற்றிருக்கணும். 400 சொல்லு நீ சொல்லு. சும்மா என்ன காமெடி பண்றீங்க? இல்ல ப்ரோ, நான் காமெடி பண்ணல. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம தெரியல, ஏதாவது இந்த வாக்குறுதி அளவுக்கு வந்து இல்ல, நம்மளுக்கே இந்த தெரியாம அளவுக்கு நம்ம இருக்கும். பேச வரோம்னா இந்த டேட்டா எடுத்துட்டு வரோம். ஏன்னா அவரு சொல்றாருன்னா அவருக்கு டேட்டா அவரு எல்லாம் சொல்ல டேட்டா மாட்டாங்க. ஏன்னா இல்லாம முதலமைச்சர் அவரு பொய் சொல்றாருன்னா சொல்றாரு தட் ப்ரோ. இஸ் ஹெட்லைன். அவரு பொய் சொல்றாரு. லெஜண்ட் ஹெட்லைனுங்க அது. அவரு புரிஞ்சுக்கோங்க. டேட்டா இல்லைன்னு தமிழ்நாட்டு சொல்றேன். ஹெட்லைனுங்க. அவரு 4 வருஷம் அவர் ஜஸ்ட் லைக் எல்லாம் சொல்லிட்டு போக மாட்டாருங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. 4 வருஷம் ஆட்சியில அவர் பொய் சொல்ல 4 வேண்டிய வருஷம் அவசியம் அவருக்கு 4 இல்லைன்னா வருஷம் 4 எலெக்ஷன் அடுத்த வருஷம் வருஷம் தான் ஆட்சிக்கு இருக்கு. அப்புறமும் கூட இவ்வளோ திமுக மேல இவ்வளவு பெரிய விமர்சனம் இருக்கு, இவ்வளவு அதிருப்தி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் சுத்தமா யாரும் ஏத்துக்கவே இல்லை. அவர் பண்ற சினிமா அரசியல்லாம் யாருக்குமே பிடிக்கல. சும்மா சும்மா சினிமா பண்ணிட்டு இருக்காது. அது யாருக்கும் பிடிக்கல. அவர் பேசுறது யாரும் ரசிக்கல. அவர் ஒரு தலைவராக யாரும் பார்க்கல. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையா அதெல்லாம் தெரியல. ஆனா இருந்தாலும் நாங்க ஜெயிச்சிருவோம் நீங்க ஒரு மமதையில உட்காந்துருக்கீங்க. அப்படியே இருங்க, அதுதான் நல்லது நாட்டுக்கு. கார்த்திக் அவங்க புரியாம இப்படியே இருக்கிறது நல்லது. அது அவருக்கே விஜய் சொல்ற புரியாதுங்க. மாதிரி அதெல்லாம் அவருக்கு சஸ்பென்ஸோட ஏங்க நான் சொல்ல நீங்க சொல்லுங்க. ப்ரோ ஏங்க போஸ் எலெக்ஷன் வெங்கட் வந்து யாருங்க? இருங்க இட் நான் டிபெண்ட்ஸ் சொல்றேன். ஆன் லாட் போஸ் ஆன் வெங்கட் யாரு? ஃபேக்டர்ஸ் ப்ரோ. போஸ் அது வெங்கட் ஒரு சித்தாந்தம் போஸ் இருக்கு. எலெக்ஷன்ல தம்பி ஜெயிக்கிறது இங்க பாரு. சித்தாந்தம் போஸ் இருக்கு. வெங்கட் யாரு? ஓகே நான் சொன்னா கூட ஏதோ சங்கி கிங்கின்னு பேசுறேன், அதனால நான் வந்து என்ன அவதூறு பண்றேன். போஸ் வெங்கட் யாரு? திமுக காரன் தானே. அவர் பேசுறாருல. போஸ் வெங்கட் அது அப்படியே மலுப்பி அவரு பேசிட்டாரு சரி, பாத்தீங்களா? மலிப்பி தானே பேசிருக்காரு. அவர் பேசுனது நான் பேசுனது பேசினாருங்க, போய் மலுப்பி நான் பேசினாரு. வந்து ஏதோ மலிப்பி போதையில பேச பேசுறது வச்சீங்களா? சொல்லல. லெஜெண்ட் ஃபேன் அவரை மலிப்பி பேச வச்சீங்களா? மலிப்பி அவர் நடிக்க வச்சீங்களே தவிர, ஓகே அப்படி இருந்தாலும் ஏங்க அவர் என்ன அவருதான் சொல்லியிருக்காரு? பேசினாரு இல்லைன்னா அவரு அதுக்கப்புறம் அவர் ஒண்ணு பேசியிருக்காரு அவர் நான் சொன்ன சொல்றேன். எந்த நீங்க அதை பாயிண்ட்ல விட்டுட்டு இல்ல முத அவர் ஒண்ணு சொன்ன பேசினாரு எப்படி சொல்றீங்க? அதுலயுமே அந்த வீட்ல சொல்றேன். மலிப்பி பேசுற வீடியோல கூட அவர் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா பாயிண்ட்? நான் வந்து தம்பிகிட்ட போய் சொல்லலாம்னு நினைச்சிட்டேன் அவர்கிட்ட. அங்க போகும்போது அண்ணே நான் ஒரு படம் பார்த்தேனே டிஎன்ஏன்னு, அந்த படத்துல நல்லா நடிச்சிருந்தீங்கண்ணே. தம்பி எந்த படம் ஒண்ணு அது பேரு டிஎன்ஏண்ணே அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ கிளிப் இருக்கும், எடுத்து பாருங்க. அப்போ டிஎன்ஏ எல்லாம் படமே ரிலீஸ் ஆகல இன்னும். அதை அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்க இப்படித்தான் போயிட்டு இருக்கு உங்க உழைப்பு. அது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. இப்படி போஸ் கிட்ட கூப்பிட்டு என்ன பிரச்சனை, கட்சி எப்படி போயிட்டு இருக்கு, கட்சியில என்ன இருக்கு, அதெல்லாம் தாண்டி நீங்க இந்த படம் நடிச்சீங்க, அந்த படம் பார்த்தா நல்லா இருக்கு, இந்த படம் நடிச்சீங்க, இந்த படம் இது மட்டும் தாங்க வேலை பார்க்குறீங்க. அவ்வளவுதான். இதை தவிர வேற எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. ஆனா அதுவே எல்லாம் புரியாம, அதெல்லாம் எதுவுமே தெரியாம, நான் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஓட்டு போட்டுவாங்க நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? அவ்வளவு மக்களை முட்டாளா? அவர் ரெட் ஜெயின்ட்ல இருந்து அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. எப்போ இஸ் நாட் பார்ட் ஆஃப் ரெட் ஜெயின். அவர் அதுதாங்க நான் அரசியல் சொல்றேன். அவர் வந்து டெபியூட்டி யோ எப்படியா சம்மந்தம்? நான் என்ன சொல்றேன் அவருக்கு பைத்தியக்காரா அவருக்கு இல்லைங்க அவருக்கு பேரு உதயநிதி ஸ்டாலின் தான் வருது பேரு. அவரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற பைத்தியக்கார மாதிரி. ஆல்ரெடி எப்போ சொல்லிட்டாருங்க, இஸ் நாட் பார்ட் ஆஃப் தட். யோ அப்புறம் எப்படியா பேர் வருது? இப்போ ஸ்டாலின் ஒரு நீங்க கார்ல எல்லாத்துக்குமே தம்பி வந்து உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் தான் காரணம், உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம். என்ன நீங்க குடும்பத்துல பண்ணிட்டாங்க சொன்னா கூட லாஜிக் அதான் இருக்கு. தம்பி நீங்க அவர் அதுதான் தம்பி ஸ்டாலின் ஒரு கார்ல போறாருல, அந்த கார் அவருக்கு கிடையாது தெரியுமில. சிஎம்க்கு காரே கிடையாது. சிஎம்க்கு காரே கிடையாது. ஆமா சிஎம்க்கு காரும் கிடையாது, வீடும் கிடையாது தெரியுமில உங்களுக்கு. அவருடைய ஆளுங்களே இவங்க அந்த அளவுக்கு ஒரு நம்பர் ஆள்லாம் கிடையாது, கொத்தடிவ புத்தி அது. அதாவது அந்த அளவுக்கு போயிட்டாங்கல. இது எல்லாம் நம்புறவங்க அப்படியே நம்புறாங்க. ஸ்டாலின் சொல்லிட்டு உடனே அவரு டேட்டா இல்லாம பேச மாட்டாரு. டேட்டா இல்லாம தான் பேசுறாங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். என்ன டேட்டா கொடுத்துக்கிறீங்க? வெளிப்படை ஒயிட் பேப்பர்ல என்ன கொடுத்துக்கிறீங்க? இந்த ஒரு வருஷம் எப்படி கவுண்டர் பண்ணிடுறாங்கன்னு பாத்துருவோம். உங்க போற பக்கம்லாம் இன்னும் பட்ஜெட் போறீங்களா அடுத்த மாசம்? அதுலயே தெரிஞ்சு போயிடும் எத்தனை கோடி கடை வாங்குறீங்க, எத்தனை லட்சம் கோடி கடை வாங்குறீங்கன்னு.
ஆல்ரெடி அவர் வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னு அவரு நினைக்கிறேன், என்ன பார்த்திருப்பீங்கன்னு வேணாலும் போடு. நினைக்கிறேன். இல்ல நீயா அதுல அவர் கிளியரா சொல்லியிருக்காரு, நம்ம அது மத்தியில இருந்து நிதி வந்தாதான் மாநிலங்களும் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி கரெக்டான இது வந்து கொண்டு போய் சேர்த்த முடியும்னு அவர் ஒரு பாயிண்ட் கொடுத்த சொல்லியிருக்காரு. நிதியை நீங்க வச்சு பாருங்க. இது பண்ண வக்கில்ல வந்துட்டாங்க உடனே இன்னும் நிதி வேணும் இல்ல நிதி வேணும். அந்த இல்ல சென்னையில அந்த டிரைனேஜ் வாட்டருக்கு 4000 கோடி ஒதுக்குச்சு. அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொன்னீங்களா? இல்ல வேலையதான் முடிச்சிட்டீங்களா? ப்ரோ நான் ஏதாவது இல்ல கேட்க இல்ல வந்தா நீங்க வந்து ஏன் இது விளையாட்டுத்துறைக்கு பண்ணல அது பண்ணலன்னு 1250 கேக்குறது. கோடி ஒதுக்குனாங்களா? அதை ஏன் திருப்பி அனுப்பிச்சீங்க? அதையே எதுவுமே பண்ணவே இல்ல. சரி மெட்ரோக்கு வந்து ஏன் வந்து செகண்ட் செகண்ட் பேஸ் ஃபேஸ் வந்து செகண்ட் பேஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி போட்டு கடைசியில போய் பணம் மில்லியன் போய் உடனே போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி விட்டீங்க. அது உங்களோட வாக்குறுதி தெரியுமா லெஜெண்ட்? உங்களோட வாக்குறுதி மெட்ரோ கொண்டு வர்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களோட எதுவுமே வாக்குறுதி கேட்கவே இல்ல. தாங்க. நீங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. ஸ்பான்சர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தாங்க போட்டிருந்தது. ஆனா வந்து சென்ட்ரல் கிட்ட நிதி வந்து கேட்டாங்க. ஏன் கேக்குறீங்க? செகண்ட் ஃபர்ஸ்ட் உங்க ஃபேஸ் வாக்குறுதி எப்படி சென்ட்ரல் ஏன் நிறைவேற்றும்? வந்து செகண்ட் ஃபேஸ் கொடுக்கல? இல்ல நீங்க எப்ப கேட்டீங்க கேக்குறேன். ஏன் வந்து இதுக்கு எஜுகேஷனுக்கு வந்து உங்க வாக்குறுதி 2150 எப்படியா கோடி சென்ட்ரல் கொடுக்கல. கவர்மெண்ட் நிறைய நிறைவேற்றும்? இருக்குங்க. நான் சொல்ல உங்களோட சொல்லிட்டே வாக்குறுதி தானே 2150 கோடி எதுக்கு? பிஎம் ஸ்ரீ கீழ வர ஸ்கூல் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஸ்கீம்ல அந்த 2100 கோடி வரும். மத்த ஸ்கீமுக்கு எப்பவும் போல வரும். அந்த 2100 கோடிங்கிறது வந்து அவங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பண்ணவங்களுக்கு தான். நீ லோன் வீட்டுக்கு வாங்குறேன்னு வச்சுக்க, வீட்டுக்கு வாங்குனீங்கன்னா ஃபவுண்டேஷனால போட்டு வச்சதை லோன் கொடுப்போம். ஒண்ணுமே இல்லாம எந்த இடமே எல்லாம் போய் கேட்டா லோன் கொடுத்துருவானா? எல்லாம் காமிக்கணும் டாக்குமெண்ட். இல்லைங்க 2026 அப்படியே வந்து ஓட்டு கேளுங்க சரியா? எங்களால நிதி வாங்க முடியல, மோடிட்டு சண்டை போட்டு இருந்தாலும் எங்களை மன்னிச்சு ஓட்டு போடுங்க, திரும்ப இன்னொரு 5 வருஷம் கொள்ளடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த 5 வருஷம் முன்னாடி நிதி வாங்க முடியல, இன்னொரு 5 வருஷம் கொடுத்து இன்னும் விதிவே தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க. அப்புறம் இது கொடுக்கணும். இன்னும் அடுத்த 5 வருஷம் இப்படிதான் இருக்கு, மாறவா போகுது. எப்படியா ஓட்டு ஏங்க பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அந்த அம்மையார் வந்து பீகார் எத்தனை தடவை சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு சொல்ல முடியாதியா? என்ன பாருங்க அதுலயே தெரிஞ்சிடும் இவங்க தமிழ்நாட்டுக்கு எதுக்குமே நலத்திட்டத்துக்கு எதுக்குமே உதவி செய்யறது எதுவுமே ₹1 தர முடியாது தமிழ்நாட்டுக்கு. மக்களுக்கு அது தெரியும். ஓட்டு போடியா? இப்ப நீங்க இப்ப நீங்க சொல்ல போறீங்களா பட்ஜெட்? அந்த பட்ஜெட்ல எங்க ஊர் பேரை சொல்லிருங்க, சேலம். எங்க ஊர் பேர் சேலம், அதை கொஞ்சம் சொல்ல சொல்லிருங்க. எங்க ஊர் பேரும் சொல்ல சொல்லு. ஆமா அதை சொல்லிருங்க. எங்க ஊர் பேரை சொல்ல சொல்லுங்க. ஊரும் நாடு எல்லாம் ஒரே ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். தமிழ்நாட்டுல இருக்க நாடு வேறயா? ஏங்க கண்டிப்பா வந்து சதன் தமிழ்நாடு இன்னும் வளராம தான் இருக்குங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி சைடு வந்து வளரும். ஆனா இந்த பட்ஜெட் இல்ல நீ என்ன ஒத்துக்கிறது? நீங்க புரியாம பேசினா ஒண்ணுமே அதெல்லாம் ஒத்துக்காத, சும்மா இரு. திராவிட மாடல் சும்மா இரு. இதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு, செழிப்பா இருக்கு. இல்ல இவங்க சென்னை சரி ப்ரோ, நான் ஃபுல் ஸ்டாப் ப்ரோ, நான் கிளம்புறேன். நான் எது கேட்க வந்தேன்னா டிராகன் படம் பாக்கலான்றீங்க, அதை பத்தி எதாவது கேட்க வந்தா இவங்க அப்படியே வந்து என்ன உள்ள அதான் சொல்றேன். வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் டிராகனா மாத்தி விட்டு டிராகன் படம் எப்படி இருக்குன்னு கேக்குறான் பாருங்க. இல்ல நீ எப்படியா? நீ எல்லாம் மனுஷனாயா? முடியலங்க இவங்கிட்ட சண்டை போட்டு டயர்ட் ஆயிட்டேங்க. நானும் அதுக்கப்புறம் மொத்தமாவே எல்லாம் கொத்தடு. இல்ல ஒரு வருஷம் அப்படிதான் இருப்பீங்க. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கொத்தடிமையும் கதறி ஓடிடுவீங்க. லெஜெண்ட், நீ சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு அடுத்து உன்னோட பாயிண்ட்லயே பதில் இருக்குது, ஆன்சர் இருக்குது. நீங்க கேட்கவே வேண்டியதில்லை. நீயே பதில் கேள்வி கேட்டல, பதில் நீயே சொல்லிக்கலாம். ரெண்டுமே உங்ககிட்டயே இருக்கு. என்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் ப்ரோ. நான் கேட்கல ப்ரோ. நான் வந்து வேற இந்த பாலிடிக்ஸே பேச வேண்டாம், நான் வந்து வேற ஏதாவது பேசலாம்னு வந்தேன். போட்டாங்க ரெகுலராவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாலிடிக்ஸ் ஒருத்தர் 5-6 பேர் சமாளிச்சு நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல லாஸ்டா பேசிட்டு அந்த எப்பவும் போல அந்த எண்டு டயலாக் இப்படி சொல்லிட்டு போய் நான் ஒரு வாரமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல 5 பேர் நீ சமாளிக்கிறது, நாங்க 5 பேர் சேர்ந்து திமுக திட்ட வச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். எங்க கிரைம் ரேட்டை ஏத்திட்டு இருக்கீங்க. என்னைக்கெல்லாம் நம்ம மேல கை வைக்க போறாங்க? எவ்வளவு வெறுப்பு இருக்கு தெரியுதா தெரியலையா? அப்படியே நடந்து போச்சுன்னா கருத்து சுதந்திரத்தை காப்பாத்துறேன்னு எனக்கு ட்வீட் போட்டுருங்கப்பா, அது மறந்துடாதீங்க. ஏன்னா இவன் தான் கருத்து சுதந்திர காவலர் இல்ல. நான் கடைசியா சொல்லிக்கிறேன், நீங்க வந்து என்னதான் தலைகளா நின்னாலும்
நீங்க வந்து ஏதாவது ஒரு கூட்டணி வச்சாதான் நான் சொல்றேனே, கூட்டணி வச்சாதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. கூட்டணி யோ இன்டாக்டா நீ இருக்க அரசியல் வரைக்கும் பேசாத, இங்க தலையில நீங்க அரசியல் வந்து நிக்கிறோம் ஜெயிக்கிறத பத்தி எல்லாம் நீ பேசவே ப்ரோ பேசாத. ஜெயிக்க தலையில போறோம் அப்படி யோ நிக்கிறோம் பேசல. இல்ல ஜெயிக்கிறது ப்ரோ தோக்கறத அதனால பத்தி அது நான் இங்க பேசி பேசல. ப்ரோ தலையில யோ தலையில நிக்கிறோம் ஜெயிக்கிறது இல்ல தோக்கறத பத்தி நான் தலைமுங்குறோம், பேசல. அது யார் உன் கரெக்ட் உன் எது பிரச்சனை தப்புன்னு இல்லையா? தான் கேக்குறோம். எது திமுக கரெக்ட் எது ஒழிக்கிறதா தப்புன்னு என் கொள்கை, கேக்குறோம். நீ அவ்வளவுதான். ஜெயிக்கிறது அது தோக்கறதே வந்து பேசினுக்கிற லாஸ்ட் அது வரைக்கும். திமுக ஒழிக்கிறதா எங்க கொள்கை, அவ்வளவுதான். அது அது மட்டும்தான். அதுக்கு அதுக்கு எதிர் யார் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி ப்ரோ, வாழ்த்துக்கள். 2026ல பார்க்கலாம். வாழ்த்துக்கள். ஓ தினமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த ஸ்பேஸ்க்கே வர மாட்டேன். டெய்லி தானே நான் பார்த்துட்டு டிராகனை இருக்க. பத்தி கேட்கலான்னு இல்ல வந்தா நீ நாங்களே ப்ரோ டிராகன் தாயா. விட்டுருங்க ப்ரோ. நான் கிளம்புறேன் ப்ரோ, விட்டுருங்க. நீங்க பேசுங்க ப்ரோ, வேற ஏதாவது பேசிக்கோங்க ப்ரோ. யோ கிளம்பியா நீ சினிமா முதல்ல. டாபிக்ஸ் இருந்தா ஓ ஒரு நான் கிளம்புறேன். கொத்தடிமையை குட் பார்த்தாலே நைட். கோவம் வருது. அப்பெல்லாம் இப்பெல்லாம் கொத்தடிமையில பார்த்தாலே கோவம் வருது. அதான் ரெண்டுமே ராபின்சன் அவனுக்கு ஆல்ரெடி ஃபயரும் இல்ல ஓடிட்டாரு. இல்லை. இது இல்ல இதுல லெஜெண்ட் ஒரு வித்தியாசமா இருக்கிறபடி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இல்லை பார்த்தாலே கோவம் வருது. பொம்பளைக்கு போல தோணுது. இன்னும் ஒரு வருஷத்துல இன்னும் என்ன ஆக இல்ல போகுது? எல்லாமே கரெக்ட் கரெக்ட்னு சொல்லுந்தா என்னதான் அர்த்தம்? எதுதான் தப்பு சும்மா எது இன்னும் தப்பையே ரொம்ப சொல்ல மாட்டியா லாஸ்ட் ஓவர் வரைக்கும்? முட்டா இருக்கு. ஓவர் உருட்டு உருட்டா இருக்கு இவனுக்கு பண்றதெல்லாம். இங்க என்ன பாருங்க, ஓரளவுக்கு நான் முட்டு வந்து கொடுக்கலங்க. நான் இப்போ அடிமையா எல்லாம் ஓரளவுக்கு பேசலங்க. ஏங்க நான் ஒரு ஃபேக்சுவலா ஒரு தான் தப்புன்னு எதனா ஒண்ணுது சொன்னேன் நீ. நீ என் பேசுறேன்னு சொல்லி மனசாட்சிப்படி ஃபேக்சுவல். ஏதாவது தப்புனா நான் தப்புன்னு சொல்லிட்டு போறேன். நான் உனக்கு வந்து அப்போ திமுகவே வந்து தப்பு பாரு, செஞ்சு தப்பு அப்போ செஞ்சுன்னு சொல்லுவேன். உனக்கு மனசாட்சியே இல்லை. சரி ஓகே, திமுக செஞ்ச ஒரு சீரியஸா தப்பு நீ உனக்கு எல்லாம் சொல்லு. மனசாட்சியே கிடையாது சரி உனக்கு. ஓகே, இல்ல திமுக செஞ்ச ஒரு தப்பு நீ சொல்லு பாப்போம். ஆமா நீ சொல்லு மனசாட்சியில இருந்து. ப்ரோ எங்க திமுக திமுக பண்ணது தப்பு செஞ்சதோ நீ தப்பு சொல்ல, செஞ்சதோ உனக்கு ரைட் தெரியும் இல்லையா? செஞ்சதோ நீ இன்னைக்கு சொல்றல. எதிர்த்து சி ஓட்டர் எடுத்த கருத்து கணிப்புல 52% வந்து திமுக தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி கருத்து கணிப்பே சரியா வந்திருக்கு. ஐயோ நீங்க சொன்ன மாதிரி ராமா திமுக வந்து என்னதான் இல்ல விட்டுருங்க. பண்றது நீங்க நான்? வந்து யோ தப்பு செஞ்சு விட்டுருங்க. லெஜெண்ட் இன்னைக்கு ஏன் வந்து தான் யோ வந்திருக்கு. ஏங்க நான் அது இன்னைக்கு வந்திருக்கியா? ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு நீங்க பாருங்க, வெயிட் இல்ல பண்ணி அப்ப பாருங்க. லெஜெண்ட் அப்போ நீ இன்னொரு கணக்குப்படி 51 அப்போ ஏ அண்ணாமலைக்கு அப்படின்னா இல்ல பிஜேபி ஜெயிச்சுனுக்குது, அதுக்கு என்ன என்டிஏக்கு சொல்ற நீ? 21 வந்துருது, அதுக்கு நீ சொல்ல பிஜேபி போற ஏன் அப்புறம் சப்போர்ட் பண்ண மாட்ற? யோ பிஜேபி ஏங்க 15 வருஷமா என்டிஏக்கு ஜெயிச்சுனுக்குறாங்க. 21% வந்து அதே ஏடிஎம்கேட வாக்கு 50% இறங்கி இருக்குங்க. அதே 50% ஓட்டு வாங்கி தான் அதுதான் ஜெயிச்சிருக்காங்க. நீ அண்ணாமலைக்கு வந்து ஓட்டே உழுகாது இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா அது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேக்குறேன். அண்ணாமலைக்கு ஓட்டு உலக நான் சொன்னேன்னா ஆல்ரெடி 18% வாங்கியிருக்காருல்ல. இல்ல அது எப்படி தோத்தால இன்க்ரீஸ் 18% ஆயிருக்குன்னு கேக்குறேன். வாங்கியிருக்காருல்ல. 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குதுல அண்ணாமலை ஓட்டே உழுகாது அதான் இப்படி பேசிட்டு நீங்க இருந்தா அந்த அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படி இருக்கிறாரு, ஒண்ணுத்துக்கு ஆகாம. அதே உங்க இல்ல அந்த அதனாலதான் அந்த ஓட்டையும் அந்த உழுகாது சரி வாக்குதான் இறங்கி பண்ணுவீங்க. இருக்கு. எங்க வாக்கு இல்ல இறங்கவே கிடையாது. லெஜெண்ட் அந்த எங்க ஓட்டையும் வாக்கு உழுகாது சரி இறங்கவே கிடையாது. பண்ணிக்குவீங்க. சரி பண்ணி நீ கடைசியா பாரு, எதிர்கட்சி தலைவரா கூட வர முடியாம சட்டசபையில உட்கார போறீங்க 2026ல. அதான் நடக்க போகுது. இது திமிரா பேசிக்கிட்டு இப்படிதான் 2006ல இருந்து 2011 வரைக்கும் திமிரா பேசிக்கிட்டு இதே மாதிரி நாங்க தான் நாங்க இல்லைன்னா யாரு அப்படியே பேசிட்டு இருந்தீங்க. இல்ல இவங்க 2011லயுமே வந்து தேமுதிக வந்து இவங்க கூட வந்து ஆப்போசிட்ல கூட்டணி அமையாது அதனால ஜெயிச்சலான்னு ஒரு இதுல இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா கூட்டணி மாறி அமைஞ்சு எதிர்க்கட்சியும் கூட வர முடியல. அதே ஹிஸ்டரி இவங்களோட ஹிஸ்டரி. 2011ல இதே சேம் டெம்ப்ளேட் சரி, சேம் மைண்ட் செட். 2016ல என்னாச்சு? அந்த அம்மா நல்லாட்சி தான் கொடுத்தது. ஏன் ஜெயிக்கலையா? நாங்க 99 இடம் நாங்க ஜெயிச்சோம்ல. எப்போ? ஏன் நீங்க ஜெயிக்கல 2016ல? நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சிக்கே வர முடியல. அந்தமா ஏங்க அந்தமா இல்ல 2011 பேசுறீங்க, இல்ல லெஜெண்ட் 2016 நான் அந்தமா பேசுறேங்க. இல்ல அந்தமா திருப்பி ஆட்சிக்கு வந்துடுச்சு. உங்களால ஆட்சிக்கே வர முடியல. இது எப்படி இருக்குதுன்னா அண்ணே நான் 8 பாஸ் நீங்க அது 10th ஃபெயில்ங்கிற மாதிரி இருக்குது. நீங்க பேசுறதுக்கு இருக்குது. அது நான் அப்புறம் ஒத்துக்கிறேங்க. என்ன? அது வந்து நாங்க திருமாவளவனையோ இல்ல வந்து விஜயகாந்தோ கூட்டணி வச்சிருந்தா நான் ஜெயிச்சிருப்போம். அது அது இல்ல வைக்கல. நாங்க நீங்க 99 எப்பவுமே இடம் வந்து இல்ல ஜெயிச்சோம். இல்ல நீங்க எப்பவுமே வந்து 23ல இருந்து இல்ல இல்ல 99 நீங்க இடம் எப்பவுமே வந்திருக்கேன். இல்ல நான் இல்ல பாசிட்டிவா பார்த்துட்டு லெஜெண்ட் போறோம். நீங்க அவ்வளவுதான். எப்பவுமே நீங்க செஞ்ச நல்லதையோ நீங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்குறது கிடையாது. ஆப்போசிட்ல வந்து டீம் ஃபார்ம் ஆகாம இருந்தா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது எப்பவுமே வரலாறு. ஆப்போசிட் நல்லா இருந்து அப்படின்னு நீங்க வரவே முடியாது ஆட்சிக்கு. அதனால ப்ரோ நீங்க நான் என்ன முன்னாடியே ஆப்போசிட் சொல்லிட்டேன் பார்த்துட்டே ப்ரோ. இருக்கிறீங்க. இது வந்து ஆப்போசிட் வெற்றி தோல்வி இங்க ப்ரோ நல்லா கேட்டுங்க. தேர்தல்ல வெற்றி தோல்வி வந்து மாறி மாறி தான் வருங்க. இது சரிங்களா? அப்படியே இல்ல இல்ல நான் சொல்றது உங்களுக்கு எனக்கு மாறி நான் என்ன மாறி பாக்குறேனோ வருதுன்னு அதான் நான் தெரியுதுல்ல. சொல்ல அப்புறம் முடியும். எதுக்கு நாங்க 26ல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மாறி மாறி வருதுன்னு தெரியுதுல்ல. 26ல நாங்க வரதுக்கு சான்ஸ் இல்ல அதிகமா இல்ல இருக்குன்னு சொல்றேன். இல்ல நீங்க இல்ல ஒருவேளை நீங்க வந்துட்டாலும் முடிவு டெசிஷன் இல்ல 31ல ஒரே உதயனா நிமிஷம் வந்துருவான்னு இல்ல சொல்றேன். வெற்றி வேற தோல்வியே என்ன சொல்றது? மாறி மாறி வரும் நீங்க ஒத்துக்கிறீங்க. அடுத்த ஸ்டாண்டர்ட்லயும் பாத்தீங்கன்னா நாங்க என்ன தமிழ்நாட்டை பாத்துக்கிறோம் உதயண்ணா அப்படிங்கிறீங்க. உதயண்ணா நீங்க இல்ல இருந்தாலும் நீங்க பெர்மனண்டா ஒரு 50-100 வருஷத்துக்கு நீங்களே வர மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. பெர்மனண்டா எல்லாம் வர இல்ல அப்புறம் முடியாதுங்க. தெரியுதுல்ல வெற்றி அப்புறம் தோல்வி மாறி மாறி தான் வரும். உதயண்ணா 26ல உதயண்ணா தமிழ்நாட்டை உதயண்ணா பாத்துக்கிறீங்க நாங்க நீங்க. ஒரு ஃபேவரட்டா இருக்கோம்னு சொல்றோம். அவ்வளவுதான். நீங்க விஜய் கூட்டணிக்கு கூட்டுக்குங்க. யார் வேணா கூட்டணி வந்துகிட்டும். ஒருவேளை வந்ததுன்னா நீங்க டஃப் ஃபைட் கொடுக்க போறீங்க. நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா ஓ டப் இப்போதைக்கு நீங்க கேட்டீங்கன்னா நாங்க தான் வந்து வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான். வேற எதுவும்.
இதையாவது ஒத்துக்கிறீங்களா? இல்ல நீ கேக்குறது ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கு அடுத்து அப்படியே ஆப்போசிட் ஆகுது. நீங்க பேசுறது எப்பவுமே பெர்மனண்டா இருக்கிற மாதிரியே தான் பேசுறீங்க. நாங்க பாத்துக்கிறோம், நாங்க இருக்கிறோம், நாங்க முடிவு எடுத்துக்கிறோம், டெசிஷன் எடுத்துக்கிறோம்னு பேசுறீங்க. அடுத்த பாயிண்ட்லயே பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நாங்க வர தான் முடியாதுன்னு ஆட்சியில சொல்றீங்க. இருக்கிறோம். அப்ப நாங்க தான் டிசைட் பண்ண முடியும். இல்ல என்னங்க எப்படி இது நீங்க வம்பா எப்படி இருக்கு? டிசைட் பண்ணீங்க? அடுத்த 5 வருஷம் நீங்க வர முடியாது, எப்படி டிசைட் பண்ணுவீங்க ப்ரோ? அடுத்த 5 வருஷம் நீங்க 26க்கு அப்புறம் பேசுங்க. இல்ல இத நீங்க 26 இல்ல எலெக்ஷன் நீங்க ரிசல்ட் தான் சொல்றீங்க. முடிஞ்சோனே இல்ல நீங்க பேசுங்க. உங்க ஸ்டாண்ட்ல ஏதாவது நீங்க அப்படியே ஃபிக்ஸா ஜெயிச்சுட்டு இல்ல பேசுங்கன்னு உங்க சொல்றேன். ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸா நிக்க முடியுதா? ஒண்ணு கேட்டா கண்டினியூஸா வர முடியாதுங்கறீங்க. அடுத்த தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்துட்டு தோத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கறீங்க. ஐயா நான் என்ன கேக்குறேன், 26ல ஜெயிச்சுட்டு பேசுங்க. இல்ல நாங்க இப்போ நாங்க ஆட்சியில இருக்கோம், நாங்க பேசுறோம். ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் மும்மொழி கொள்கையை பத்தி பேசுங்க. நாங்க ஆல்ரெடி ஆட்சியில இருக்கோம்ல, ஜெயிச்சுட்டு தானே ஆட்சியில நீங்க பேசுறோம். இல்ல எங்களுக்கு இல்ல 1 வருஷம் ஆட்சியில இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இருந்துட்டு தான் இருந்தீங்க. மக்கள் தூக்கி போடட்டுங்க எங்கள. மக்கள் வேணா தூக்கி போடட்டும். சரி இல்ல நீங்க பாத்துக்கங்க நீங்க. இல்ல ஆட்சியில நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தீங்க. அப்ப நீட்டு கொண்டாந்தீங்க. அப்ப ஜல்லிக்கட்டை பேன் பண்ணி இது எல்லாமே நீங்க பண்ணீங்க முன்னாடி ஆட்சியில இருந்தப்ப. மீத்தேன் கையெழுத்து போட்டீங்க. எல்லாமே பண்ணீங்க நீங்க முன்னாடி ஆட்சியில இருந்தப்ப. ஓகேவா? நீங்க ஆட்சியில இருந்து பண்ணுமுன்னா எல்லாமே நீங்களும் நான் பண்ணிக்கிறீங்க. சொல்றது சிம்பிள். என்னது சிம்பிள்? சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. இன்னும் 1 வருஷம் எங்களுக்கு ஆட்சி இருக்கு சரிங்களா? 1 வருஷம் கழிச்சு நீங்க ஜெயிச்சுட்டு பேசுங்க, நான் இல்ல ஒத்துக்கிறேன். நீங்களே அதையவே இப்போ நாங்க ஆட்சியில இருக்கோம். 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசுவோம். ரிசல்ட் ஒருவேளை மாறி வந்ததுன்னா பேசுங்க, ஒத்துக்கிறோம். எஸ் நாங்க தோல்வி வந்து ஒத்துக்கிறேன். அப்புறம் நீங்க பேசுங்க. நான் கேட்கவே இல்லையே. விடுங்க ப்ரோ. இது ஸ்டாப். கார்த்திக் ப்ரோ நீங்க நீங்க வேற ஏதாவது டாபிக் பேசுங்க ப்ரோ. நான் கிளம்புறேன். அதாவது இந்த திமுக காரங்களுக்கு ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன், சரியா? போயிட்டான் அவன். போயிட்டு எப்படி இருக்கும்? இல்ல ஆள் இல்ல, லெஜெண்ட் கிளம்பிட்டு இருக்கு. வேற டாபிக் போலாம் bro. திமுககாரங்க இவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்காங்களே, நாங்க தானே. இது இன்னைக்கு நேரத்தை வந்தது இல்லை, அவங்க ரத்தத்துலேயே ஊர்னது தான். 2006லேருந்து 2011 வரைக்கும் அவங்க கூட்டணி ஆச்சு தான் இருந்தாங்க, மெஜாரிட்டி கிடையாது. காங்கிரஸ் கூட்டணியில் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்ததுனால, ஆனால் அந்த ஆட்சிக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அந்த 5 வருஷம் இருந்தாங்க. இப்போ 2010 செப்டம்பரில் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு இவர் கருணாநிதி போகிறாரு. அந்த கோயிலுக்கு வந்து யாரும் ஆட்சியில் இருக்கவங்க போக மாட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி போயிருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ராஜராஜனே இறந்துட்டார் அந்த கோயில் கட்டினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும். எம்ஜிஆர் பெருசாலாம் போகலை. எம்ஜிஆர் போனார், எம்ஜிஆர் அதே டைமில் தான் போனார் அவரு, அதனால போக மாட்டாங்க. அப்புறம் இவர் பின்னாடி வெளியே போனார் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப அவங்க அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் கட்டிட்டு அதெல்லாம் பேசிட்டு, அப்போ இவர் ராஜா இருக்கார் இல்லையா, ஆர் ராஜா, அவர் பேசின ஆராசா வந்து அந்த இதில் வந்து அது வந்து ராஜராஜ சோழனுடைய சதை விழா சொல்லுவாங்க. சதை விழா, அந்த சதை விழால வந்து ராஜராஜ சோழன் அந்த கோயில் வந்து பெருவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிவனோட கோயில். அந்த கோயில்ல அவர் தான் பெரிய ஆள். அதனாலதான் அந்த கோபுரத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா யாருமே பெரிய வீடுலாம் கட்டவே மாட்டாங்க. இந்த மாதிரி அவரோட இடம்னா அவர் தான் பெரிய ஆள் அந்த இடத்துல இருந்து. பட் இவங்க போய் அந்த இடத்துல பில்டப், அந்த ஆர் ராஜா எப்பயுமே பில்டப்பா தானே பேசுவாரு. அவர் தானே நாங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேசுவார்ல. 2010 வந்து இவங்க தான் ஆட்சிக்கு இருக்காங்க. 6 மாசம் கழிச்சு எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ நாங்க தான் தமிழ்நாடே, நாங்க தான் இப்போ இவங்க சொல்றாங்களே இன்னொரு 50 வருஷத்துக்கு நாங்கள் தான் ஆள போகிற ரேஞ்சில் அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பேசிட்டு இருந்தார். அங்கே போயிட்டு அந்த ஸ்டேஜில் நின்று அன்னைக்கு காலத்தில் வந்து சரித்திர நாயகன் உட்கார்ந்துருக்காரு இங்கே, காலத்தையே மாற்றிட்டு உட்கார்ந்துருக்காரு இங்கே. அன்னைக்கு ஒரு காலத்தில் நீங்களாம் சொன்னீங்க நாங்கள் ஆடிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு என் தலைவன் தான் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி இருக்க அந்த கோயிலில் இருக்கவங்க அர்ச்சகர், டான்ஸ் ஆடுறவங்க, அந்த திருவிழா நடத்துறவங்க இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நக்கலா கிண்டலா பேசி அவ்வளோ இந்த அளவுக்கு வந்து கருணாநிதி தான் அந்த கோயிலுக்கே ஒரு ராஜா, அந்த ரேஞ்சுக்கு அவர் பில்டப் பண்ணி அவர் தான் ராஜராஜ சோழன் ரேஞ்சில் பில்டப் பண்ணி ஒரு புனைப்பேரா சொல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்களே கிண்டலா, அவர் தான் அடுத்த ராஜராஜ சோழன் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு பாருங்கன்ற ரேஞ்சுக்கு அப்படிலாம் பேசிட்டு வந்தாரு. அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் அவர் மினிஸ்டர் ஆகல. அவர் மினிஸ்டர் ஆக முடியல, கருணாநிதி அதுக்கப்புறம் ஆக முடியல, கருணாநிதி அதுக்கப்புறம் சிஎம் ஆக முடியல. சரியா? அதனால இவங்க திமிரு பேச்சு, இவங்க தெனாவடியதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்ததில்ல, முன்னாடி இருந்தது தான். 6 மாசத்துல இவங்க கதை எப்படி முடிஞ்சு போய் எதிர்கட்சி தலைவராக வர முடியாம கடைசி வரைக்கும் கருணாநிதி, அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக வரல, சிஎம்மாக வரல. அதுக்கப்புறம் ஆர் ராஜா இன்னைக்கு வரைக்கும்
சாதாரண எம்பியாக தான் சுத்திட்டு இருக்காரு. திமுக 10 வருஷம் கழிச்சு சரி ஓகே அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் இவங்க ஜாதகம் இதெல்லாம் பார்த்து உதவி ஸ்டாலின் அவரோட ஜாதகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அவரை வந்து அரசியலுக்குள்ள கொண்டு வாங்க, அதெல்லாம் எல்லாம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. திரும்பியும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட போறாங்க. இந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. மக்கள்லாம் வந்து டக்குன்னு மாத்தி ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. முதல்ல மக்களை புரிஞ்சுக்க தெரியும். சும்மா இஷ்டத்துக்கு நாங்க எங்களுக்கு தெரியாதா, நாங்க இவ்வளோ திமிரு பேச்செல்லாம் பேசிக்கிட்டு அடுத்தவனை இல்ல இப்போ இலக்காரம் லோக்கல் பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா லோக்கல்ல ரோடு படுமோஸ் எங்க எடுத்தாலுமே உங்களுக்கு ரோடு எதுவுமே கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுமையா வச்சிருக்காங்க. 4 வருஷமாச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? ஏன் அதுக்குமே கேவலமா முட்டு கொடுக்குறானுங்க அந்த கொத்தடிமைங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு புரியலையே. இல்ல மூணு இவங்க இப்படி மூணு மொழி பேசுறதுனாலதான் அவங்க செய்யவே மாட்டேங்கிறாங்க. இவங்க கொஞ்சம் இது பண்ணா ஓரளவுக்கு நாள் இருக்கு. இவங்க ரொம்பவே போட்டு எதுக்கு எடுத்தாலும் கொடுக்கறதுனால ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அது அப்படியே ஒரு இது மாதிரியே வச்சுக்கிறாங்க. ஒரு கண்ணாடிக்குள்ள வச்ச மாதிரி இவங்க அப்படியே கூடவே ஒரு மணி வச்சுட்டு ஜிங்ஜாக் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி அவருமே சொர்க்கமா இருக்குது பாலாறு தேனா ரோடு நினைச்சிட்டே இருப்பாராட்டு. ஓகே சரி ப்ரோ, ஓகே பாய்.